Hello. Hello, audio video clear ada? Hello, audio video clear ada? Hello, am I audible? உங்களுக்கு பார்க்க முடியுதா கேட்க முடியுதா? Am I live? பார்க்க முடியுதா கேட்க முடியுதா? Yes. Hello, hello. Yes. Yes, நாம இன்னைக்கு ஆர்கானிக் finish பண்ணனும். Just a second. Pending pochu. Just a second. Yes. Clear. Thank you. Good afternoon. சாப்பிட்டாச்சா எல்லாரும்? சாப்பிட்டாச்சாடா? Preparations எல்லாம் எப்படி போகுது? ஸ்ட்ராங்கா போகுதா? ஹாய் 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 ஹாய். ஓகேடா. ஸோ நீங்கள் ப்ராப்பராக நான் சொல்கிறது எல்லாமே படிக்கணும். அண்ட் நேம்டு ரியாக்ஷன், ஓகே, நேம்டு ரியாக்ஷன் அண்ட் டெஸ்ட், ஓகே, நேம்டு ரியாக்ஷன் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐயூபிஎஸ்சி நேமிங், ஓகே, நேமிங் இருக்கும். ஸோ நேமிங்கில் இருந்து ரொம்ப லெஸ் மார்க்கு தான் குவெஸ்டன்ஸ் வருது. ஓகே, நேமிங்கில் இருந்து ரொம்ப லெஸ் மார்க்குக்கு தான் குவெஸ்டன் வருது. ஸோ எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா ஆர்கானிக் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ எல்லாரும் வந்து பார்க்கட்டும். ஸோ செஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுல்லடா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எல்லாருமே அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த செஷனுக்கு லாஸ்ட்டில் ஐ வில் கிவ் யூ a PDF. ஸோ கம்ப்ளீட் ஆர்கானிக்கோட ஒரு ஒர்க் ஷீட். ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஆர்கானிக்கோட ஒரு ஒர்க் ஷீட் தான். ஸோ ஐ திங்க் நான் நேற்று என்ன சொல்யூஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட PDF ஆல்ரெடி செஷனில் பின் பண்ணியிருந்தது. ஸோ எல்லாரும் டவுன்லோட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபார்முலா ஷீட், ஓகே, ஃபார்முலா ஷீட் எல்லாரும் டவுன்லோட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். செஷன் ஓகே ஆல்மோஸ்ட் ஒரு 7 hours இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த செஷனில் ஐ வில் கிவ் யூ PDF. எந்த PDF ஐ வில் கிவ் யூ? ஸோ இந்த செஷனில் ஐ வில் கிவ் யூ என்ன ஆல் ஆர்கானிக்கோட ஒர்க் ஷீட். ஓகே, ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். பிகாஸ் ஆர்கானிக்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆர்கானிக் சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் யூ ஷுட் ஒர்க் அவுட் ஆல் த கொஸ்டின்ஸ். ஓகே, யூ ஷுட் ஒர்க் அவுட் ஆல் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தட் PDF. ஓகே, ஸோ அந்த PDFல லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. எஸ், டெஃபினெட்லி ஐ வில் ஸ்டார்ட். ஓகேடா? எஸ் கௌரிஜா, ஐ வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடின்னு நினைக்கிறேன். ஸோ தென் வி கேன் ஸ்டார்ட் ஆர் செஷன். We can start our session. What happened? Just a second. Yeah. So first we are starting with haloalkanes and haloarenes. So haloalkanes. So quick-ஆ நான் ஆல்ரெடி எல்லாமே நோட் எடுத்து எழுதி வந்திருக்கு. எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ அதில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பிகாஸ் நமக்கு
time கம்மி தான் எல்லாமே என்ன already எழுதி வந்திருக்கு. I will explain all the reaction and all. Okay, so we can start. So haloalkanes and haloarenes na என்னடா? halo group na நமக்கு தெரியும் என்ன? halo group என்ன? chlorine, fluorine, bromine, iodine. Okay, so இங்க suppose ஒரு ஹைட்ரஜனை ஆல்கைன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க யார் வருது? ஹாலஜன் வருது. ஓகே, ஹைட்ரஜன் H minus and plus X ஏதாச்சும் ஹாலஜன் வந்தா அப்ப என்ன ஆகும்? CH3X. ஓகே, this is a haloalkane. haloarene என்ன? பென்சீன் ரிங்ல ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க ஸோ என்ன பண்ணணும்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ அங்கே haloarene மீன்ஸ் அங்கே ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே யார் வரணும்? ஒரு குளோரின் வரணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? கிளாசிஃபிகேஷன் தான். ஸோ கிளாசிஃபிகேஷனில் so yes, classification la first classification is based on number of halogen atoms. Okay, number of halogen atomத்தை base பண்ணிட்டு தான் first classification இருக்கு. first classificationல எப்படி இருக்கு? suppose ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க one halogen தான் இருக்கு. okay, so ஒரு alkyl group alkane groupல இருந்து one ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க one halogen வந்தா we can say இங்க chlorine. okay, mono haloalkane. okay, mono haloalkane னா அங்க one haloalkane அங்க one halogen group தான் இருக்கு. so that is monohaloalkane. okay, monohaloalkane. second என்ன? dihaloalkane. dihaloalkane என்ன? அங்க two halogen group present na we can say that it is a dihaloalkane. suppose 3 group halogen 3 halogen இருந்திருக்குனா so we can say that is trihaloalkanes. okay, it is a trihaloalkanes. okay, so it's not hydrogen, it is halogen. okay, so it is halogen. just a second, this is halogen. by mistake I write hydrogen. okay, so இங்க 3 halogen வந்தா that is trihaloalkanes. so that is first classification. so then we can move to second classification. second classification ல என்ன? benzene ringல தான் halogen வருது. okay, இங்க என்ன? normal alkane groupல தான் வந்திருக்கு halogen. secondல என்ன வந்திருக்கு? benzene groupல வந்திருக்கு. so benzene groupல வந்திருக்கு means இங்கேயும் one benzene ல இருந்து one hydrogen replace பண்ணிட்டு அங்க one halogen வந்திருக்கு. so one hydrogen replace பண்ணிட்டு one halogen means that is monohaloarene. okay, so நாம என்ன சொல்லியிருக்கு? இங்க haloarenes சொல்லியிருக்கு. haloarene என்ன? hydrogen இங்க benzene ல இருந்து one hydrogen replace பண்ணிட்டு halogen வரணும். so here we will use monohaloarenes. okay, monohaloarenes. yeah, next, so benzene ringல இருந்து 2 hydrogen replace பண்ணிட்டு 2 halogen வந்தா that is dihaloarenes. okay, dihaloarenes. and benzene groupல இருந்து 3 hydrogen replace பண்ணிட்டு 3 halogen வந்தா that is 3 okay, I'm saying 3 haloarenes. trihaloarenes. okay, so இதுதான் first classification. then we can move to next classification. so இங்க gem dihalides இருக்கு. gem dihalides னா என்ன? so இங்க பாருங்க, இந்த கார்பன்ல தான் 2 குளோரின் இருக்கு. இங்கேயும் 1 குளோரின் இருக்கு, இங்கேயும் 1 குளோரின் இருக்கு. so சேம் கார்பன்ல 2 ஹாலஜன் வந்தா that is gem dihalide. okay, gem dihalide. so geminal னு சொல்லும். gemனா short. okay, geminal dihalide னு சொல்லும். okay, so gem dihalide இல்லனா geminal dihalide. so இங்க என்ன? 2 dichloropropane. okay, 2 ரெண்டும் செகண்ட் கார்பன்ல தான் குளோரின் இருக்கு. so இங்க பாரு, so இங்கேயும் 1 dichloromethylpropane தான். okay, so 1 dichloro-propane. okay, so same carbonல என்ன? halogen vanda that is geminal dihalide. okay, 2 halogen vanda that is geminal dihalide. so different carbon la vanda enna? that is vicinal dihalide. okay, so different carbon la halogen vanda. okay, different carbon la halogen vanda and and the different carbon eppadi irukanum? adjacent carbon ah irukanum. okay, and the different carbon na enna? adjacent near carbon ah irukanum. so inga parunga, so இந்த ரெண்டு கார்பனுமே near carbon adjacent carbons தான். so இந்த adjacent carbonல யார் வந்திருக்கு? இந்த adjacent carbon மேல chlorine வந்திருக்கு. so it is vicinal. so vicinal
ஷார்ட் பண்ணிட்டு விஸ் டைஹாலைட்னு சொல்லியிருக்கு, இல்லைன்னா விக் டைஹாலைட்னு சொல்லும். ஓகே, விஸ் ஆர் விக். Okay, இது வரைக்கும் I hope it's clear. Then we are moving to next. Okay, allylic halide. So what is allylic halide means? So இங்க பாருங்க halogen இருக்கு, இதுதான் நம்மளோட halogen atom. So halogen atom attach பண்ணி இருக்கிற carbon is sp3 carbon. Okay, so this carbon is sp3 carbon. இந்த sp3 carbon என்ன sp2 carbon மேல attach பண்ணி இருக்கு. Clear-ஆ? That is allylic halide. Allylic halide is a important topic. So I will mark it as a star topic. Allylic carbon. Previous year question la allylic halide. Okay, allylic halides என்ன previous year questionல வந்திருக்கு allylic halide topicsல இருந்து. Okay, so என்ன what is allylic means? Halogen is attached with sp3 carbon. That sp3 carbon is attached with sp2 carbon. Okay, sp2 carbon. So here also you can see. Okay, so இங்க என்ன இருக்கு? halogen இருக்கு. Okay, halogen இருக்கு. So இந்த halogen என்ன sp3 இங்க பாருங்க, this is not benzene. Okay, இது என்ன cyclohexane தான். Okay, so hexene இருக்கு. Okay, cyclo1ene. Okay, cyclohex1ene தான். So இங்க என்ன halogen attach பண்ணி இருக்கிற இந்த கார்பன் எங்க இருக்கு? That carbon is actually sp3 carbon. So இந்த sp3 carbon is attached with sp2 carbon. Clear? What is it clear? What is allylic halide? Clear ah? Allylic halide clear ah? Allylic halide la ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, so benzylic halide. So இந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் தான் சொல்றது. ஓகே, so guys நீங்க ஆக்சுவலி நீங்க இன்டராக்ட் பண்ணா மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு புரியுது இல்லன்னு. so at least just give me some hearts. Okay, hearts or fire or something. Okay, so next is benzylic halide. What is benzylic halide means? So benzene மேல okay halogen attach பண்ணி இருக்கிறது sp3 carbon மேல. So இந்த sp3 carbon is attached with benzene ring. That is actually benzylic halide. இல்லாம benzylic halide னா எல்லாரும் என்ன நினைக்கும்? Yes, benzylic halide னா இதுதான். So direct halogen மேல sorry benzene மேல halogen வந்தா benzylic halide. அப்படி இல்ல. Okay, this is not benzylic halide. Okay, that is aryl halide. Okay, so halogen attach பண்ணி இருக்கிறது sp3 carbon மேல. That sp3 carbon is attached with benzene ring. So that is actually benzylic halide. Clear ah? If it is clear, give me some thumbs up. Yes, I will highlight all the topics. Okay, don't worry. So then we are moving to next, vinylic halide. So what is vinylic halide means? So here you can see halogen is attached with, directly attached with sp3 carbon. Okay, this carbon is sp3 carbon. என்ன sp3 carbon என்ன sp2 carbon doubt இருந்தா சொல்லுங்க. Okay, so I will tell. Okay, சின்ன சின்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, I will tell you. Okay, don't worry. So yes, இந்த halogen attach பண்ணி இருக்கிற carbon என்ன carbon? That is sp2 carbon. Clear ah? That is sp2 carbon. I hope it's clear. Here also you can see this halogen is attached with sp2 carbon. sp2 carbon. Clear? That is actually vinylic halide. Clear? Clear? Okay. Then we are moving to arylic halide. What is aryl halide? So aryl halide means benzene மேல இருந்து டைரக்டா one hydrogen replace பண்ணிட்டு அங்க ஒரு halogen வந்தா that is actually aryl halide. Clear ah? That is actually aryl halide. Clear? That is actually aryl halide. So இங்க பாருங்க hydrogen replace பண்ணிட்டு டைரக்டா யாரு வந்திருக்கு? ஒரு halogen வந்திருக்கு. That is actually aryl halide. I hope it's clear. Yes. Then we are moving to method of preparation of haloalkane. So method of preparation தான் ரொம்ப important. Okay, so yes, start பண்ணலாமா? So first one is from alcohol. Alcoholல இருந்து எப்படி haloalkane prepare பண்ண முடியும்? So என்ன இங்க alcohol எடுத்திருக்கு and இங்க என்ன எடுத்திருக்கு? HCl. in the presence of HCl and ZnCl2. Okay, இங்க என்ன alcohol
reacting with in the presence of ZnCl2 and HCl, what we will get? Simple. இங்க இருந்து OH இந்த H combine பண்ணிட்டு போகும். Okay. So, alcohol இருக்கிற OH HCl இருக்கிற hydrogen என்ன water அங்க இருந்து eliminate ஆகும். Water produce ஆகும். Clear? And நமக்கு என்ன கிடைக்கும்? Haloalkane கிடைக்கும். Clear? I hope it's clear. Okay, I will explain. Okay. Yes, Lucas test எல்லாம் வருதுடா. Start பண்ணல. So, என்ன 3x. Okay, இங்கேயும் same alcohol and இங்க என்ன react ஆகுது? px3 தான். So, px3 னா either PCl3 இல்லனா PBr3 தான் வரும். Okay, px3 னா pi3 எல்லாமே கன்சிடர் பண்ண முடியாது. PCl3 இல்லனா PBr3 தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஸோ இதோட ப்ராடக்ட் என்ன வருது? H3PO3. ஓகே, H3PO3 கிடைக்குது. அண்ட் நமக்கு என்ன கிடைக்குது? RX. ஓகே, RX we will get. Okay, so then next is என்ன? same reaction தான். இங்க PX3 தான். ஓகே, இங்க PX3. ஸோ இங்க PX3 க்கு பதிலா என்ன? what is here? PCl5 is the reagent. Okay, PCl5 is the reagent. So PCl5 na inga byproduct என்ன? POCl3 மாறி இருக்கு. Okay, POCl3 மாறி இருக்கு. So இது actually உங்களுக்கு மெக்கானிசம் இல்ல, இது பை ஹார்ட்டா படிச்சா போதும். Okay, so நீங்க என்ன ட்ரை பண்ணி படிச்சா போதும். வேற லைக் மெக்கானிசம் உங்களுக்கு டீடைலா இல்ல, கம்மி தான் இருக்கு மெக்கானிசம்ஸ் எல்லாம். Okay, yes, POCl3 and HCl இங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகும் and RCl. ஓகே, நமக்கு என்ன கிடைக்குது? Haloalkane கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன? this is very important reaction. ஓகே, so எதனால this is important reaction? so எதனால இந்த reaction is important? ROH. ஓகே, ROH plus thionyl chloride SOCl2. ஓகே, so இங்க கிடைக்கிற ப்ராடக்ட் இஸ் RCl. மேம் என்ன எல்லாத்துலேயும் RCl தான் கிடைக்குது. தென் வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ரியாக்ஷன்? ஸோ இங்கே பாருங்க, 2 பை ப்ராடக்ட் இருக்கு, SO2 அண்ட் HCl. ஸோ இங்கே ரெண்டுமே SO2 அண்ட் HCl ரெண்டுமே கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் வரும். ஸோ இங்கேருந்து அது இவாப்ரேட் ஆகும். ஓகே, ரெண்டுமே இவால்வ் ஆகும். ஸோ நமக்கு டைரக்டா என்ன கிடைக்கும்? RCl. we will get RCl directly. so இதிலே எல்லாம் பை ப்ராடக்ட் இருக்கு. so we should purify. okay, suppose we want RCl means we should purify. இங்க RCl plus water இருக்கு and இங்க RCl plus HNO H3PO3 இருக்கு and இங்க என்ன? POCl3 and HCl இருக்கு. so different type of byproduct இருக்கு. okay, so இந்த byproductல இருந்து again நம்ம இங்க என்ன purify பண்ணணும். okay, again purify பண்ணணும். ஆனா இது okay, இங்க என்ன டைரக்டா நமக்கு என்ன கிடைக்கும்? RCl கிடைக்கும். ஓகேடா, நமக்கு டைரக்டா RCl கிடைக்கும். டவுட் ஏதாவது கிளியராடா? நமக்கு டைரக்டா RCl கிடைக்கும். கிளியரா? clear na? give me thumbs up. okay, so this reaction is important. thionyl chloride alcohol react பண்ணா என்ன கிடைக்குது? RCl கிடைக்குது. okay, so and இதுதான் industrial process. okay, இதுதான் RCl ஓட industrial process. okay, then we are moving to from alkene. alkene னா என்னடா? double bond இருக்கும். okay, so alkene ல இருந்து என்ன நம்ம haloalkane ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ சிம்பிளா என்ன தெரியணும்? ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகும். ஓகே, இந்த பாண்ட் பிரேக் ஆகும் அண்ட் HX. ஓகே, HXனா HBr இருக்கலாம், HCl இருக்கலாம். ஓகே, ஸோ HI இருக்கலாம். ஓகே, I will write HI. okay, so HBr HCl HI இருக்கலாம். so இங்க என்ன சிம்பிளா சொன்னா this bond should break. okay, இந்த bond break ஆகணும். so இந்த bond எப்படி break ஆகும் அதுதான்.
So அங்க தான் important. So இந்த bond break ஆகும். Okay, இந்த bond break ஆகணும். So இந்த bond break ஆனாலும் நமக்கு தெரியும் என்ன? Suppose I am taking HBr. Okay, I am taking HBr. So HBr ல நமக்கு தெரியும் H plus Br minus என்ன? இதுவும் break ஆகும். So இங்க இந்த ஹைட்ரஜன் வந்து one sideல ஹைட்ரஜனும் வரும், one sideல Brம் வரும். One sideல ஹைட்ரஜனும் வரும், one sideல Brம் வரும். Fluorine is highly reactive. அதனால. So yes. So இங்க ஹைட்ரஜனும் வரும், Brம் வரும். இது actually symmetrical தான். Okay, symmetrical hydrocarbon da. So I am taking one unsymmetrical hydrocarbon. CH 1, 2, 3, 4. Okay. Here CH3. Here it is double bond I am taking here. Where? Okay. இங்க ஒரு double bond இருக்கு. இங்க CH3 இருக்கு. இங்க not CH3 டா CH2. okay, இங்க CH இருக்கு. so இங்க 1 2 yes CH2 இருக்கு. clear? so I am reacting. so what is the reaction of this HBr? so I am this reaction is happening with butene. okay, but1ene with the HBr. HBr and but1ene react panna idu enna? It is not a symmetrical alkane. so it is not a symmetrical alkane. suppose in the bond break ஆயிடுச்சுனா in the H plus, okay, in the H plus and Br minus எங்க வந்து attach ஆகும்? H plus and Br minus எங்க வந்து attach ஆகும்டா? Come on, tell me. எங்க வந்து attach ஆகும்? So here we should follow Markovnikov's rule. Okay. So இங்க just HBr மட்டும் இருந்தா you should follow Markovnikov's rule. Okay. So yes. So HBr means என்னடா எனக்கு பார்க்க முடியல, just a second. okay, so CH3. so இது என்ன? ஒரு unsymmetrical alkane தான். so unsymmetrical alkane ல break ஆகும்போது எங்க H plus and Br minus வரும்? இங்க ஸ்பெஷல் என்ன reagent இல்ல, catalyst இல்ல, ஒண்ணும் இல்ல, just HBr மட்டும்தான் இருக்கு. so HBr மட்டும்னா we should follow Markovnikov's rule. so உங்களுக்கு தெரியுமா what is Markovnikov's rule? tell me what is Markovnikov's rule? What is Markovnikov's rule? So Markovnikov's rule means the positive addendums. What is positive addendum? Hydrogen. Okay. So the positive addendum will attached with what is more hydrogen. Okay. Attached that side which contain more hydrogen. So inga more hydrogen irukku. Inga more hydrogen irukku. இந்த sideல தான் more hydrogen இருக்கு. So இங்க வந்து யாரு hydrogen attach ஆகும் and Br less hydrogen side layum attach agum. That is actually Markovnikov's rule. Do you know what is Markovnikov's rule? Clear ah? Markovnikov's rule la edachu doubt irukka? So what we will get? Here we will get CH3 CHBr CH2 CH3. Clear? This is Here we will follow Markovnikov's rule. Suppose, okay, same reaction, but in the presence of peroxide. Suppose same reaction, but in the presence of peroxide means we will follow anti-Markovnikov's rule. Okay, we will follow anti-Markovnikov's rule. Okay, da. So what is anti-Markovnikov's rule? Just opposite of Markovnikov's rule. Okay. So Markovnikov's rule la more hydrogen irukra angada ena hydrogen add agum. Okay. So more hydrogen. But anti-Markovnikov's rule la less hydrogen enga irukko anga vande hydrogen add agum. So see here. Okay. So inga CH and CH2 irukku. So less hydrogen enga irukku?
ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் யார் வந்து அட்டாச் ஆகும், ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகும்போது இங்கே புரோமின் வரும் ஆர் ஹாலஜன் குரூப். கிளியரா? கிளியரா? எப்போ மார்கோனிகோவ்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும், எப்போ ஆன்டி மார்கோனிகோவ்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும், இது தெரிஞ்சே ஆகணும். மார்கோனிகோவ்ஸ் ரூல் அண்ட் ஆன்டி மார்கோனிகோவ்ஸ் ரூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். Okay. Yes, code, I can see lots of code. Then yes, addition of halogen. So addition of halogen na direct என்ன halogen ஓட addition தான். So alkene ல என்ன direct halogen வந்து add ஆகுது. So what will happen? So here you can see double bond is there. So this double bond will break. Direct addition of halogen means இங்க two side லியும் Br வரும். So this Br is actually vis, okay, vis dibromide. Vis தான் வரும், okay, vis, because adjacent carbon ல halogen வருது, okay, adjacent carbon ல halogen வருது. clear-ஆ? okay. ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு நான் டீச் பண்ணும், இல்லைன்னா நாளையிலேருந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணும். ஓகே, இன்னைக்கு மேக்ஸிமம் டீச் பண்ணும். ஓகே, எஸ். தென் வி ஆர் மூவிங் டு அடிஷன் ஆஃப் ஹாலஜன். எஸ், அடிஷன் ஆஃப் ஹாலஜன் இஸ் ஓவர். ஹாலைட் எக்ஸ்சேஞ்ச். ஹாலைட் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப ஈஸி வேர்டில். எக்ஸ்சேஞ்ச்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். நான் உனக்கு தருவேன், நீ எனக்கு ஏதாச்சும் கொடுக்கணும். ஸோ பார்ட்டர் சிஸ்டம். ஓகே, பார்ட்டர் சிஸ்டம். ஸோ இங்கே என்ன இருக்குது? Rx, okay, Rx. So Rx தான். So இங்க சோடியம் அயோடைடு இருக்கு. ஓகே, சோடியம் அயோடைடு இருக்கு. ஸோ இங்க என்ன நடக்குது? இந்த அயோடின், ஓகே, அயோடின் இங்க வரும் அண்ட் இந்த ஹாலஜன் குரூப் சோடியம் கிட்ட போகும். ஸோ RiNA. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன? ட்ரை அசட்டோனோட பிரசன்ஸ்ல தான் நடக்கும். and this reaction is a named reaction. This reaction is known as Finkelstein reaction. Okay, this reaction is known as Finkelstein reaction. Okay, clear. So this reaction is known as Finkelstein reaction. So all named reactions are very very important. So I am writing, yes, already na mark பண்ணிருக்கு. So Finkelstein reaction. Then we are moving to another named reaction. So the named reaction is Schwarz reaction. Okay, Schwarz reaction. What does Schwarz reaction means? Here also it is halogen exchange. Okay, இது என்ன? halogen exchange தான். So இங்க Rx இருக்கு and இங்க யூஸ் பண்ற reagent AgF. Okay, silver fluoride. So இங்க என்ன? fluorine இருக்கு, இங்க என்ன? halogen இருக்கு. So exchange நடக்கும். Okay, exchange நடக்கும். clear? So we will get RF. Okay, RF and AgCl. clear-ஆ? இது வரைக்கும் clear-ஆ? For fluorine we will use, okay, fluorine ஓட preparationக்கு we will use Schwarz reaction for fluorine. Okay, fluorine ஓட யூஸுக்கு. okay, so here you will get alkyne fluoride. okay, Schwarz reaction. very good. so உங்களுக்கு என்ன பண்ணலாம்? actually either you can write the notes. okay, notes எழுதலாம், இல்லைனா என்ன chat boxல just என்ன reagent named reaction எல்லாமே அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. because என்ன நார்மலி எழுதும் போது உங்களோட மெமரி இன்க்ரீஸ் ஆகும். okay, then we are moving to next physical properties of haloalkanes. so haloalkanes ஓட physical property தான் நாம next சொல்ல போறது. so haloalkane water soluble insoluble? haloalkanes water soluble insoluble? so first point we are discussing melting and boiling point. okay, இதோட melting and boiling point தான் first we are going to discuss. so haloalkane have high boiling point, okay, as compared to those of corresponding alkane. so corresponding alkane haloalkane பார்க்கும்போது haloalkane ஓட boiling point is more. okay, boiling point higher இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன? haloalkaneக்கு என்ன இருக்கு? dipole nature இருக்கு. okay, I will tell you.
So dipole nature CH3X. So நமக்கு தெரியும் ஹாலஜனோட character like charge, and normally it is partially it is negative, okay, and obviously CH3 is partially positive, okay, CH3 is partially positive here. So இங்க என்ன form ஆகுது, ஒரு dipole interaction, okay, dipole form ஆகுது, dipole form ஆகுது. So இங்க strong dipole, இங்க இருக்கிற dipole எப்படி strong dipole interaction, okay, so strong dipole interaction இருக்கிறதுனால what will happen, boiling point, okay, boiling point and melting point will increases, okay, boiling and melting point will boiling and melting point will increases. Clear ah? இது வரைக்கும் clear ah? So next என்ன, boiling point of haloalkane are in the order, normally எந்த orderல இருக்கும், RCl, RBr and RI. So இதுக்கு reason என்ன, it is because with the increase in size என்ன, RI க்கு size என்ன increase ஆகுது. So size increase ஆகும்போது obviously mass of halogen என்ன, இங்க mass of halogen iodine mass என்ன ஜாஸ்தி தான். So mass of halogen atom, the magnitude of van der Waals force, okay, so area, surface area increase ஆகும்போது what will happen, van der Waals force will also increases, okay, size increase ஆகுது, size increase ஆகும்போது surface area increase ஆகுது, surface area increase ஆகும்போது van der Waals force increase ஆகுது. clear ah? clear ah? yes, no haloarenes ஓட preparation start பண்ணல. So next physical properties la next already சொல்லி இருக்குல, yes I want to include என்ன, molecular mass increase ஆகும்போது van der Waals force increase ஆகுது, size increase ஆகுதுல, size increase ஆகும்போது already சொல்லிட்டேன் van der Waals force increase ஆகுது. So van der Waals force increase ஆகும்போது என்ன நடக்குது, melting and boiling point increase ஆகும், because van der force increase ஆகுதுல. So force increase ஆகுது means melting and boiling point increase ஆகும். And next என்ன, branching, okay, branching increase ஆகும்போது, suppose branching increase ஆகும்போது boiling point decrease ஆகும், okay, branching increase ஆகும்போது boiling point decrease ஆகும். இது வரைக்கும் clear ஆ? physical propertiesல ஏதாச்சும் doubt இருக்கா? இது வரைக்கும் clear ஆ? physical properties clear ஆ? okay, clear. Then we can move to chemical properties. So chemical properties la different type of bond breaking எல்லாம் தான் இருக்கு. So chemical properties la mainly 3 chemical properties தான் இருக்கு. First one is nucleophilic substitution reaction, dehydrohalogenation, beta elimination reaction, reaction with metals. So start பண்ணலாமா? So first we are going to start with, okay, so இங்க எல்லாமே alkyl halide தான் இருக்கு. So alkyl halide இங்க என்ன, reacting with KOH, okay, it's reacting with KOH, reacting with aqueous KOH. So aqueous KOH ல என்ன நடக்குது, சிம்பிளா நமக்கு தெரியும், KOH னா என்ன, K plus and OH minus. So இங்க என்ன நடக்குது, R is plus and Cl is minus. So இங்க positive and இங்க negative. So இங்க negative தான் வந்து attach ஆகும். So இந்த bond break ஆகும்போது என்ன நடக்கும், R plus. அப்ப R plus னா என்ன வரும், OH minus தான் வரும். So what we will get, alcohol, okay, ROH we will get. clear? ROH we will get. We will definitely discuss SN1 SN2 reaction, so no worries, okay. So clear? So and என்ன இருக்கும், இங்க K and X combine பண்ணிட்டு KX form ஆகும். clear? Then next reaction, here reacting with NaOR dash, okay, R dash னு எடுத்திருக்கு, so alkyl group, okay. So
இங்க என்ன நடக்குது? இதுவும் சேம் R plus and Cl minus வருது. And இங்க NOR ல இங்க இந்த OR, okay, இந்த OR I will write, okay, R X, and here it is R, sorry, I will write ORNA. So inga R and OR combine பண்ணு and NaX form ஆகும். Okay, OR R combine பண்ணிட்டு என்ன form ஆகும்? It will form ether. Okay, இது என்ன form ஆகும்? Ether form ஆகும் and NaX form ஆகும். Okay, clear? Ether and NaX. So next KCN. KCN லையும் சேம் தான். என்ன K பிளஸும் வரும், CN மைனஸும் வரும். ஸோ K இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது இங்கே ப்ளஸ் வருது, இங்கே மைனஸ் வருது. ஓகே, இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வருது. ஸோ அதனால இந்த பாசிட்டிவ் பார்ட் ஓகே, ஸோ இந்த மைனஸ் பார்ட் எங்கே வரும்? இந்த பாசிட்டிவ் மேலே வரும். ஸோ வாட் வில் ஃபார்ம்? RCN. ஓகே, RCN plus என்ன plus you will get X RX. Okay, RCN and RX, that is RCN means alkyl cyanide. Okay, CN na என்ன cyanide தான், alkyl cyanide you will get. Okay, so next reaction AgCN. So AgCN லையும் same reaction தாடா. So Ag plus and CN minus வரும். So X இந்த bond break ஆகும்போது R. Okay, R and AgCN, CN negative, so positive, so negative RCN. What will form? RCN will form. Okay, so RCN க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? NC தான் இருக்கு. Okay, bond just shift ஆயிருக்கு. So cyanide வந்திருக்கு, alkyl isocyanide. Okay, alkyl cyanide. So AgX இருக்கு. Clear? Then next one, RX is reacting with AgNO2. Okay, RX is reacting with AgNO2. So RX AgNO2 react ஆகும்போது என்ன நடக்குது? Same. AgNO2 ல என்ன இருக்குடா? AgNO2 னா இது Ag plus and NO2 minus வரும். Okay, Ag plus and NO2 minus வரும். Same ions ஓட differenceல தான் இங்க வருது. Okay, bond break ஆகும்போது என்ன ions form ஆகும்ல. So positive ion எங்க போகும்? Negative ion கிட்ட போகும். Negative ion எங்க போகும்? Positive ion கிட்ட போகும். Attraction, opposite pole will attract ல. So இது break ஆகும்போது RNO2, RNO2, that is nitroalkane plus AgX. Okay, clear? இது வரைக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். then we can move to next reaction, that is elimination reaction. இது வரைக்கும் ஓகே தானே? ஓகே, yes. so elimination reaction. so elimination reaction னா இங்க actually elimination of water தான் நடக்குது. so what is elimination of water? so waterல இருந்து என்ன eliminate ஆகும்? sorry, அந்த compoundல இருந்து water eliminate ஆகும். அதுதான் என்ன elimination reaction. Okay, so இங்க என்ன இருக்கு? CH3 CH2 Cl is reacting with the KOH. so ALC னா என்ன? alcoholic KOH. இங்க என்ன பண்ணணும்? strong heat பண்ணணும். okay, water eliminate ஆகணும்னா heat பண்ணணும். okay, so இங்க என்ன நடக்குது? இங்க first என்ன போகுது? இங்க இருந்து halogen. okay, halogen என்ன KCl வெளியே போகுது and இது டபுள் பாண்டா மாறுது. ஓகே, ஸோ KCl வெளியே போகுது and KCl ஹாலஜனோட எலிமினேஷன் தான், வாட்டரோட எலிமினேஷன் இல்லை. ஓகே, ஹாலஜனோட எலிமினேஷன், சாரி, வாட்டர் எலிமினேஷன் இல்லை, ஹாலஜன் எலிமினேஷன். ஸோ ஸ்ட்ராங் ஹீட் பண்ணும்போது இதுல இருந்து வாட்டர் எலிமினேட் ஆகுது. ஓகே, ஹீட் பண்ணும்போது என்னானாலும் வாட்டர் எலிமினேஷன் நடக்கும், மெயின்லி ஹாலஜன் எலிமினேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன? எலிமினேட் பண்ணும்போது ஓகே, இதுதான் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். ஓகே, பிகாஸ் இங்க தான் என்ன இருக்கு? குளோரின் இருக்கு. ஸோ குளோரினுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் இஸ் ஆல்ஃபா கார்பன். ஸோ ஆல்ஃபா கார்பன்ல இருந்து யார் போகும்? ஹைட்ரஜனும் கூட போகும். ஓகே, ஹைட்ரஜனும் போகும். ஓகே, there is elimination of hydrogen atom from beta carbon. Okay, not alpha, from beta carbon. So this is alpha carbon and this is beta carbon. alpha ல இருந்து தான் என்ன போகும்? ஹாலஜன் போகும். ஓகே, ஆல்ஃபா கார்பன்ல இருந்து தான் ஹாலஜன் போகும். பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகும். ஸோ என்ன ஃபார்ம் ஆகும்? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். கிளியரா?
So it is called dehydrohalogenation. Okay, dehydrohalogenation. Clear? So யாரெல்லாம் dehydrohalogenation னா என்ன? ஹைட்ரஜனும் எலிமினேட் ஆகும், ஹாலஜனும் எலிமினேட் ஆகும். hydro means water. Okay, வாட்டரும் எலிமினேட் ஆகும், அங்க இருந்து அது மாதிரி ஹாலஜனும் எலிமினேட் ஆகும். Clear? Clear, ma'am. Okay. Then reaction with metals. So reaction with metals la first mainly என்ன Grignard reagent நமக்கு தெரியும், Grignard reagent form ஆகணும்ல. So first என்ன reaction with the Mg. Okay, magnesium கூட react பண்ண போறேன். Okay, magnesium in presence of dry ether. Okay, in presence of dry ether நமக்கு என்ன கிடைக்கும்? Grignard reagent. Okay, RMgX. Okay, நீங்க ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருக்கும், இல்லனா 11th இருந்தே நீங்க கேட்டிருக்கும் RMgX னு. Alright, I think ஸ்கூல்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். Okay, so yes. Okay, so RX and Mg நடக்குது, என்ன வருது? RMgX மாறுது. So alkyl magnesium halide form ஆகுது. Okay, what is alkyl magnesium halide? That is a Grignard reagent. Okay, that is a Grignard reagent. So CH3 and my dear students, எல்லாரும் session like பண்ணணும், because எனக்கு பார்க்கணும்ல எவ்வளவு students இருந்ததுன்னு. So கண்டிப்பா like பண்ணணும் and subscribe the channel. Okay, subscribe the channel. So உங்களுக்கு இது மாதிரி content related classes கிடைக்கும், videos கிடைக்கும். Okay, proper and news updates கிடைக்கும். Okay, yes. So CH3 CH2 Br. Okay, இங்க same, இங்க என்ன இருக்கு? இங்க Br இருக்கு, ஒரு halogen. Okay, so Br வருது. So it is reacting with என்ன? It is reacting with magnesium. அப்ப என்ன நடக்குது? இங்க இருந்து Br கூட யாரு வரும்? MgCl. I will write here. Okay, CH3, what is the product? CH3 CH2 MgBr. Clear? Clear? ஏதாச்சும் டவுட் இருக்கா? Any doubt? Yes, I hope it's clear. So next reaction with the metals now. Reaction with the sodium metal. So அதுதான் என்னடா? Woods reaction, another named reaction. So named reaction na star topic. Okay, so இங்க என்ன நடக்குது? Actually 2 sodium. Okay, 2 sodium metal கூட RX react ஆகுது. Okay, so RX இந்த 2 sodium combine பண்ணிட்டு இங்க இருந்து போகும், என்ன கிடைக்கும் நமக்கு? alkane கிடைக்கும். Okay, alkane கிடைக்கும். Okay, in presence of dry ether, same reaction தான். So in presence of என்ன magnesium வந்தா அது என்ன? Grignard reagent. Okay, Grignard reagent form ஆகும். And in presence of என்ன sodium வந்தா that is Woods reaction, named reaction, important reaction தான். And ரெண்டுமே in presence of dry etherல தான் நடக்குது. Okay, in presence of dry etherல 2 reactions நடக்குது. Okay, yes. So இதுக்கு அதுக்கு ஒரு example தான் CH3 CH2 Cl. So இங்க என்ன நடக்கும்? So NaCl இங்க இருந்து எலிமினேட் ஆகும், நமக்கு லாஸ்ட் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? CH3 CH2 CH2 CH3 CH2 CH2 CH2. ஓகே, எஸ், அதுதான் ப்ராடக்ட். ப்ளஸ் என்ன கிடைக்குது? NaCl. எவ்வளோ NaCl இருக்கு? 2 NaCl கிடைக்குது. ஓகே, we will get 2 NaCl. ஓகே, கிளியரா? Yes, I will try to complete all the organic chemistry maximum. இருந்தாலும் என்ன உங்களுக்கு biomolecules or amines தான் இருக்கும். ஸோ அது நாளைக்கு பண்ணலாம். நாளையில கம்ப்ளீட் தான், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணும். ஓகே, எஸ். தென் we are moving to preparation of haloarenes. haloarenes-ஓட preparation. haloalkanes clear தானே? haloalkanes பக்கா clear-ஆ? haloalkanes பக்கா clear-ஆ? டே tell me in the chat box. எனக்கு அப்போ தானே தெரியும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா, கிளியரானலாம்.
Yes, clear ma'am. Then we are moving to haloarenes. So haloarenes oda preparation la da start panna poren. Okay, first by direct halogenation. Okay, direct halogen add panna poren. Okay, addition of halogen, direct addition of halogen. So ஒரு benzene எடுத்திருக்கு, ஏதாச்சும் ஒரு halogen எடுத்திருக்கு, இங்க iron and FeX3 போட்டிருக்கு. Okay, FeCl3 இருக்கலாம், FeBr3 இருக்கலாம். Okay, so இங்க reaction என்ன, dark atmosphere la da இந்த reaction நடக்கும். Okay, atmosphere என்ன dark because இங்க என்ன இந்த reaction actually highly sensitive reaction. that means இங்க என்ன suppose light எல்லாம் வந்தா oxidation எல்லாம் நடக்கும். Okay, oxidation எல்லாம் நடக்கும். So dark reaction la தான் நடக்குது. Okay, dark atmosphere la தான் நடக்குது இந்த reaction. So simple தான்டா. இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு யார் வரும், ஹாலஜன் வரும். ஹாலஜன் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணும், அதுதான். Okay, so next, so from diazonium salt, இது actually important ஆன reaction. Okay, this is an important reaction. So from diazonium salt, what is diazonium salt? Diazonium salt na normally HNO2 da, but I am writing HONO. Okay, I am writing HONO. Okay, HNO2 I am writing HONO. Okay, easy பார்க்கிறதுக்காக. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன டைசோனியம் சால்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேடா, ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், டைசோனியம் சால்ட். யா, டெஃபினெட்லி I will teach you nucleophilic substitution reaction. Okay, and SN1 SN2 reaction I will teach you. Okay, so don't worry, அது லாஸ்ட் தான். SN1 and இந்த சாப்டரோட லாஸ்ட் I will teach you SN1 and SN2 reaction. clear ஆடா? Actually SN1 and SN2 reaction is very simple da. Okay, so yes. So from diazonium salt, first என்ன diazonium salt prepare பண்ணணும். So benzene எடுத்திருக்கு, benzeneல aniline. Okay, aniline எடுத்திருக்கு, என்ன எடுத்திருக்கு, ஹோனோனா என்னடா, HNO2 தான். Okay, HNO2 in the presence of HCl. இந்த reaction என்ன, HCl ஓட presenceல தான் இந்த reaction நடக்குது. So இங்க என்ன நடக்குது, இங்க இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க யாரு வரும், NCl. Okay, NCl. அப்போ நைட்ரஜன் என்ன டபுள் பாண்டா மாறும், NCl வருது. ஓகே, கிளியரா? இதுதான் ஆக்சுவலி பென்சீன் டைசோனியம் சால்ட். இதுதான் என்னடா, பென்சீன் டைசோனியம் சால்ட். I hope it's clear. So இந்த பென்சீன் டைசோனியம் சால்ட் வச்சு தான் நம்ம ரியாக்ஷன் பண்ணும். ஸோ இந்த ரியாக்ஷனோட நேம் தான் என்ன, டயசோனைசேஷன். ஓகே, clear? Diazotization reaction. So in the reaction actually important na diazotization reaction. So என்ன கிடைச்சிருக்கு, benzene diazonium salt. So இந்த benzene diazonium salt வச்சு தான் next reaction பண்ண போறேன். So இங்க benzene diazonium salt is reacting with the Cu2Br2, okay, or in presence of HBr, ல இந்த reaction நடக்குது. ஸோ நமக்கு தெரியும் HBrல reaction நடக்கும்போது சிம்பிளா இந்த பாண்ட் பிரேக் ஆகும், H plus and Cl minus ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க என்ன நடக்குது, சிம்பிளா ஒன் ஸ்டெப்ல எழுதுனா இது கம்ப்ளீட்டா இங்க இருந்து மாறி, ஏன்னா நைட்ரஜனுக்கு இங்க ஆக்சுவலி என்ன சார்ஜ் வருது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, நைட்ரஜனுக்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஆக்சுவலி நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் பிடிக்குமா, நைட்ரஜனுக்கு என்ன சார்ஜ் இங்க இருக்கு, டைசோனியம் சால்ட்ல பாசிட்டிவ் சார்ஜ். ஆக்சுவலி நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் பிடிக்காது. ஓகே, ஸோ என்ன, இட் இஸ் எலக்ட்ரோன் நெகட்டிவ் எலிமெண்ட். ஓகே, ஸோ என்ன இங்க இருந்து N2 எஸ்கேப் ஆயிடும். ஓகே, இங்க என்ன N2 இது எஸ்கேப் ஆயிடும். ஸோ பிளஸ் N2 and HCl. ஓகே, இங்க என்ன வருது, புரோமின் வருது. ஓகே, இங்க என்ன புரோமின் வருது, இங்க ஒரு Cl இருக்குல்ல. ஸோ இந்த Clலும் இந்த Cl ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிட்டு HCl மாறுது. அண்ட் நைட்ரஜன் இங்க இருந்து எஸ்கேப் ஆகுது அண்ட் புரோமின் இங்க வந்து அட்டாச் ஆகுது. கிளியரா? எஸ், yes, definitely we can use. Okay, Cu2 Cl2 use பண்ணலாம். Then we are moving to next reaction. So diazonization.
டைசோனியம் சால்ட்டோட நெக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் ஃப்ரம் டைசோனியம் சால்ட். இது எல்லாமே டைசோனியம் சால்ட்டில் இருந்து. டைசோனியம் சால்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிளியர் தானே, டவுட் இல்லைல்ல. ஸோ இங்கே என்ன, ஸோ பென்சீன் டைசோனியம் குளோரைடு தான் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஐ எம் டேக்கிங் குளோரைட். ஓகே, ஸோ இங்கே என்ன N ப்ளஸ், நமக்கு தெரியும் N ப்ளஸோட ஸ்பெஷாலிட்டி என்னடா, N ப்ளஸுக்கு Nனுக்கு நைட்ரோஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் பிடிக்காது. ஓகே, நைட்ரோஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஒன் மோர் திங். இந்த ரியாக்ஷனோட பேர் தான் என்னடா, சான்மேயர்ஸ் ரியாக்ஷன். ஓகே, இந்த ரியாக்ஷனோட இட்ஸ் அ நேம்டு ரியாக்ஷன். டைசோனியம் சால்ட்ல இருந்து என்ன ஒரு காம்பவுண்ட் பென்சீன் ஹாலஜன் அரீன் ஃபார்ம் பண்றது. இந்த ரியாக்ஷன் இஸ் கோல்டு Sandmeyer's reaction. Sandmeyer's reaction is very important. Okay, this reaction is known as Sandmeyer's reaction. Sandmeyer's reaction named reaction da. So named reaction எல்லாமே important தான். ஸோ இங்கே என்ன, பென்சீன் டைசோனியம் குளோரைடு இருக்கு. ஸோ இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடுக்கு தான் என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ன ரியேஜென்ட் வச்சு ட்ரீட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துலேயும் ப்ராடக்ட் சேம் தாடா. ஓகே, இதில் 2 reactions Sandmeyer reaction னு சொல்லும். ஓகே, 2 reactions Sandmeyer reaction னு சொல்லும். எந்த reaction, Cu2Cl2 and Cu2Br2 வந்தா we can say அந்த reaction as Sandmeyer's reaction. clear-ஆ? Sandmeyer's reaction Cu2Cl2 or Cu2Br2 வந்தா that is Sandmeyer's reaction. So என்ன ரியாக்டன்ட், நம்மளோட ப்ராடக்ட் சிம்பிள் தான். பென்சீன்ல குளோரின் வரும் எப்போ, Cu2Cl2 வந்தா. ஓகே, அண்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl வந்தா அங்க என்ன வருது, அங்க ஹைட்ரஜனை, தட் மீன்ஸ் இங்க டைசோனியம் என்ன அயனை ரீப்ளைஸ் பண்ணிட்டு அங்க யார் வருது, Cl வருது. சப்போஸ் Cu2Br2 வந்தா என்ன, in presence of HBr அங்க இருந்து அங்க யார் வருது, ரீப்ளேஸ் பண்ணிட்டு Br வருது. சப்போஸ் இங்க இது ரெண்டும் தான் Sandmeyer's reaction. next reaction is plus Ki. okay, plus Ki in presence of heat. heatல என்ன Ki ஓட பிரசன்ஸ்ல ட்ரீட் பண்ண போறேன். சிம்பிள் தான். என்ன அங்க அயோடின் வரும். ஓகே, அயோடின் வரும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, ஃப்ளூரின் வரணும்ல. ஸோ ஃப்ளூரின் வர்றதுக்காக என்ன வச்சு ட்ரீட் பண்ண போகிறேன், NaBr, NaF. ஓகே, NaBF. ஓகே, கிளியர். ஸோ அங்கே என்ன வரும், ஸோ பென்சீனில் ஃப்ளூரின் வரும். கிளியர்? கிளியர்? ஓகே. Then we are moving to the properties of haloarenes. Haloarenes oda property தான் next. So first property என்னடா, melting and boiling point. okay da, melting and boiling point. okay, melting and boiling point. So melting and boiling point பார்த்தா haloarenes oda melting and boiling point. So நமக்கு தெரியும் இங்க ஆர்த்தோ இருக்கு, பாரா இருக்கு, மெட்டா இருக்கு. ஸோ இதில் ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் யாருக்கு இருக்கும், ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் யாருக்கு இருக்கும், குயிக்காக சொல்லுங்க. ஹை மெல்டிங் அண்ட் ஹை பாய்லிங் பாயிண்ட் யாருக்கு இருக்கும்? come on guys, குயிக்காக சொல்லுங்க. ஹை மெல்டிங் அண்ட் ஹை பாய்லிங் பாயிண்ட் யாருக்கு இருக்கும்? boiling point ortho. why ortho na, may I know the reason? reason சொல்லுங்க, எதுக்கு ortho-க்கு? so guys, like this mesh, like the button, like the session, melting point para. okay, so I will tell you. so boiling point, okay, isomeric halobenzene. okay, halobenzene are very nearly same. எல்லாமே it's nearly same எல்லா ஹாலோஜனோடையும். and however a para isomer have higher melting point. so para க்கு தான் higher melting point. okay, so para க்கு தான் higher melting point வருது. அதுக்கு ரீசன் என்ன? அதுக்கு ரீசன் அதோட சிம்மெட்ரி தான். ஓகே, இதுக்கு என்ன, ஒரு ப்ராப்பர் ஈக்குவல் சிம்மெட்ரி இருக்கு. ஸோ அந்த சிம்மெட்ரி இருக்கிறதுனால
இதுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, இதுக்கு தான் என்னடா மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கு. வை? பிகாஸ் ஆஃப் த சிம்மெட்ரி. ஓகே, பிகாஸ் ஆஃப் த சிம்மெட்ரி. ஸோ பேராயும் என்ன மெட்டாயும் கம்பேர் பண்ணும்போது இதோட சிம்மெட்ரி என்ன? இது ஹை சிம்மெட்ரியில இருக்கு. ஓகே, ஹைலி சிம்மெட்ரிக். ஸோ ஹை melting point compared to their ortho and meta isomers, it is due to symmetry of para isomers that fit the crystal lattice better as compared to ortho and meta. Clear ah? So edinalane? Oh, you are writing the same definition there. Okay, yeah, you can also write. Okay, same definitions. Okay, clear ah? Idhula edhachu doubt iruka? So idukku enna proper symmetry irukku as comparing to enna meta and ortho. Clear ah? Clear ah? Clear ah? Okay, then we are moving to next. Nature of CX bond. CX bond oda nature. So நமக்கு நார்மலி தெரியும் CX bondனா என்ன? CX bondனா என்ன? CX bond. கார்பன் என்ன பார்ஷியலி பாசிட்டிவா இருக்கும், ஹாலஜன் என்ன நெகட்டிவா இருக்கும். ஸோ இது என்ன நார்மலி போலார் பாண்ட்ஸ் தான். ஓகே, நார்மலி போலார் பாண்ட்ஸ். தட் மீன்ஸ் ஹாலஜன் என்ன எலக்ட்ரோ நெகட்டிவ். ஓகே, எலக்ட்ரோ நெகட்டிவ். எலக்ட்ரோநெகட்டிவ் தான். ஸோ நார்மலி நமக்கு என்ன தெரியும்? டைபோல் கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு இக்குவேஷன் இருக்குல்ல, Q இன்டூ ஆர். கரெக்ட் தானே? ஸோ உங்களுக்கு தெரியுமா CF3ஆ CHFஆ இல்லைன்னா CH3CLஆ? இதில் என்ன CH பாண்ட் இல்லைன்னா டைபோல் மொமெண்ட் யாருக்கு ஜாஸ்தி? CH3Fஆ இல்லைனா CH3Clஆ? யாருக்கு டைபோல் மொமெண்ட் ஜாஸ்தி? டைபோல் மொமெண்ட் யாருக்கு ஜாஸ்தி? கமான், குயிக்கா டைபோல் மொமெண்ட் யாருக்கு ஜாஸ்தி? CH3Fக்கா இல்லைனா CH3Clக்கா? குளோரோமீத்தைன் ஆர் ஃப்ளூரோமீத்தைன்? குளோரோமீத்தைன். Yes, it's okay. Yes, you are right. I'm asking, இதில் யாருக்கு என்ன டைபால் மொமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கு? This is actually previous year question. Chloromethane. You guys are saying chloromethane. So I will write chloromethane. Okay. So chloromethane. So நமக்கு தெரியும் என்ன ஃப்ளூரின் அண்ட் குளோரின் பார்க்கும்போது ஆக்சுவலி நமக்கு தெரியும் டைபால் மொமெண்டோட இக்குவேஷன் என்ன? Q into R. Q means இது Q என்ன? Q is charge. Okay, charge பார்த்தா ஃப்ளூரினுக்கு தான் சார்ஜ் ஜாஸ்தி. ஓகே, சார்ஜ் ஜாஸ்தி. ஃப்ளூரினுக்கு தானே சார்ஜ் ஜாஸ்தி. பட் இங்கே என்ன இருக்கு? ரேடியஸும் இருக்கு. Q into R. Rனா என்ன? ரேடியஸ். ரேடியஸ் பார்க்கும்போது யாருக்கு ரேடியஸ் மோர் ரேடியஸாக இருக்கு? குளோரினுக்கு தான் ரேடியஸ் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே, குளோரினுக்கு தான் என்னடா ரேடியஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, CH3Cl தான் கரெக்ட் ஆன்சர். CH3Cl தான். ஓகே, குளோரோ மீத்தைன் தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? டைபால் மொமெண்டோட இக்குவேஷன். ஓகே, ஸோ ரீசன் தெரியுதுல. ஸோ த டைபால் மொமெண்ட் ஆஃப் CH3 இஸ் ஹையர் தேன் CF3. வை? பிகாஸ் த கிரேட்டர் பாண்ட் லெங்த் இன் CCl bond. ஓகே, ஸோ இங்கே வர்ற CCl bond என்ன லெங்க்தியாக இருக்கும். பிகாஸ் என்ன இங்கே ரேடியஸ் CLக்கு ஜாஸ்தியாக இருக்கு. கிளியர்? எஸ், கிளியர் இல்லை? இந்த ரீசன் கிளியர்? இந்த ரீசன் கிளியரா? அண்ட் இது நமக்கு தெரியும், இது நார்மலி வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது, ஓகே, வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது நமக்கு தெரியும் வாட்டர் இஸ் அ போலார். ஓகே, வாட்டரோட நேச்சர் என்ன? போலார் நேச்சர் தான். ஓகே, வாட்டர் என்ன? போலார் நேச்சர். அப்போ நீங்கள் சொல்லுவோம் மேம் ஆக்சுவலி இதுக்கும் போலார் நேச்சர் தானே, பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது, அப்போ போலார் நேச்சர் தானே, இது வாட்டரில் டிசால்வ் ஆகணும்ல, அப்படி தானே சொல்லும். பட் ஆனால் கன்சிடர் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிற ஆர். ஓகே, ஆர் குரூப் என்ன ஒரு பெரிய ஆர் குரூப்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஆல்கைல் குரூப் என்ன ஒரு பெரிய ஆல்கைல் குரூப் இருக்குது. ஸோ இந்த பெரிய ஆல்கைல் குரூப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன?
இந்த alkyl group actually water. இது என்ன organic solvent. Okay, organic solvent தான். Okay, so organic solvent என்ன ஒரு பெரிய group இருக்கு, இங்க halogen சின்னது தான் இருக்கு. Okay, halogen என்ன சின்ன ஒரு 1 halogen தான் இருக்கு. அப்ப இது என்ன waterல dissolve ஆகாது. இது என்ன waterல dissolve ஆகாது. நமக்கு தெரியும் like will dissolve like. Okay, like dissolve in like. So that like dissolve in like means, so polar will dissolve in polar, non-polar will dissolve in non-polar. So இது actually என்ன non-polar தான். Okay, non-polar nature தான். Clear ஆ? Clear ஆ? Non-polar nature தான். Clear. I hope it's clear. Clear ஆ? Yes, it has high radius. Clear. Okay. Then we are moving to next. That is reaction with metal. Already nama haloalkanes என்ன metal கூட react பண்ணிட்டேன். So next என்ன haloarenes தான். So இங்க chlorobenzene இருக்கு. So chlorobenzene actually 2 chlorobenzene இருக்கு. Okay, 2 chlorobenzene is reacting with the first sodium. Okay, sodium கூட react பண்ண போறேன். So sodium கூட react பண்ணும்போது என்ன நடக்குது? Simple தான். இங்க இருந்து chlorine. Okay, Cl என்ன NaCl sodium கூட இந்த sodium and Cl combine பண்ணிட்டு NaCl இங்க இருந்து eliminate ஆகும் and இந்த benzene combine பண்ணிட்டு diphenyl மாறும். கிளியரா? அண்ட் இந்த ரியாக்ஷன் தான் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஓகே, இந்த ரியாக்ஷன் தான் ஃபிட்டிக் ரியாக்ஷன். கிளியரா? இந்த ரியாக்ஷன் தான் ஃபிட்டிக் ரியாக்ஷன். கிளியரா? இந்த ரியாக்ஷன் தான் ஃபிட்டிக் ரியாக்ஷன். கிளியர்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இல்லை அது. ஷோர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன சோடியம் கூட ரியாக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன காப்பர் கூட ரியாக்ட் பண்ண போகிறேன். சேம் ரியாக்ஷன் தான். ஓகே, பட் ஆனால் இது மட்டும்தான் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ரெண்டுமே என்ன ஈத்தரோட ப்ரெசன்ஸில் தான் ரியாக்ஷன் நடக்குது. ஈத்தர், ட்ரை ஈத்தர். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கு ட்ரை ஈத்தரோட ப்ரெசன்ஸில் அங்கேயும் ரியாக்ஷன் நடந்திருக்குல்ல. ஹாலோ ஆல்கேன்லேயும் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஹாலோ அரேன்லேயும் ட்ரை ஈத்தரோட ப்ரெசன்ஸில் தான் என்ன சோடியம் ரியாக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது காப்பர். ஓகே, இங்க என்ன இருக்குடா காப்பர் தான் ரியாக்ட் ஆகுது. ஸோ காப்பர் ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும்? சேம் ரியாக்ஷன் தான். காப்பரும் சிஎல்லும் என்ன ரியாக்ட் பண்ணிட்டு CuCl2 மாறிடும். அங்கிருந்து CuCl2 எலிமினேட் ஆகும். CuCl2 எலிமினேட் ஆகும் அண்ட் ரெண்டு பென்சீனும் கம்பைன் பண்ணிட்டு டைஃபினைலா மாறிடும். தட் இஸ் so yes, so in the reaction order name da, in the reaction order name is, this reaction name is, in the reaction name is Wurtz-Fittig reaction. Okay, in the reaction name da Wurtz-Fittig reaction. Okay, Fittig reaction. Clear? Idu varaikum clear தானே? ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இது எப்படி இந்த ப்ராப்பர் ரியாக்ஷனோட ஸ்டெப்பு தான் எழுதியிருக்கு. ஸோ ரெண்டு குளோரினும் இருக்குது, என்ன ரெண்டு குளோரோபென்சீனும் இருக்குது அண்ட் சோடியம் ரியாக்ட் பண்ணிவிட்டு NaCl மாறுது, பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகுது. கிளியர் அல்ல? கிளியர் தானே? ஓகேடா. தென் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் ரியாக்ஷன். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி Wurtz-Fittig reaction. Okay, Wurtz-Fittig reaction. So here also, here it is copper, here it is ether, here it is ether, here it is copper, sodium. Okay, so yes, இது Wurtz-Fittig இல்ல. Oh yes, இதுதான் Wurtz-Fittig. Okay, இதுதான் Wurtz-Fittig. Okay, so yes, இங்கேயும் என்ன இருக்கு? So same reaction தான், சேஞ்சே இல்லை. So இங்க என்ன இருக்கு? குளோரோபென்சீன். ஓகே, குளோரோபென்சீன் கூட யாரு சோடியம் ரியாக்ட் ஆகுது. ஓகே, சோடியம் அண்ட் குளோரோபென்சீன் ரியாக்ட் ஆகுது. ஸோ சிம்பிள். ஸோ குளோரினும் சோடியம் கம்பைன் பண்ணிட்டு NaCl அங்கிருந்து எலிமினேட் ஆகும். பாக்கி என்ன இருக்கு? இங்க CH3Cl இருக்கு. ஓகே, CH3Cl தட் இஸ் குளோரோமீத்தேன். ஸோ குளோரோமீத்தேன்னா இங்க இருக்கிற Clலும் கம்பைன் பண்ணிட்டு தான் என்ன நடக்கும்? NaCl இங்கிருந்து போகும். பாக்கி என்ன இருக்கு? CH3 இருக்கு. ஸோ CH3 இங்கே வந்து
place ஆகும். ஓகே, CH3 இங்க இருந்து place ஆகும், toluene form ஆகும். clear? toluene form ஆகும். okay, so this is actually Wurtz-Fittig reaction. okay, this is actually Wurtz-Fittig reaction. CH3Cl. சான்மேயஸ் எங்க இருக்கு? சான்மேயஸ் ஹாலோ ஆல்கைன்ல தான் இருக்குடா. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன, மெக்னீஷியம் கூட ரியாக்ட் பண்ண போகிறேன். நமக்கு என்ன கிடைக்கும்? மெக்னீஷியம் கூட ரியாக்ட் பண்ணால் இட் இஸ் வெரி ஈஸி, கிரிக்னாட் ரியேஜன் கிடைக்கும். ஓகே, ஸோ கிரிக்னாட் ரியேஜன் என்ன, டைரக்ட் இங்கே வந்து MgCl ஃபிட் ஆகும். ஓகே, MgCl இங்கே வந்து பிளேஸ் ஆகும் அண்ட் ஃபினைல் மெக்னீஷியம் குளோரைட் கிடைக்கும். ஓகே, தட் இஸ் ஆக்சுவலி கிரிக்னாட் ரியேஜென்ட். ஓகே, இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? Then we are moving to next SN1 and SN2 reaction. SN1 and SN2 reaction. Clear? Okay. Then we are moving to SN1 and SN2 reaction. So SN1 SN2 reaction la, so like நீங்க இது லைக் என்ன ரொம்ப பெருசா லைக் என்ன திங்க் பண்ண வேணாம். லைக் SN1 னா என்ன, substitution nucleophilic unimolecular reaction. okay, substitution nucleophilic unimolecular reaction. இது actually எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு? 2 step reaction. okay, 2 step reaction. so first stepல என்ன நடக்குது? first stepல carbocation form ஆகுது. ஓகேடா, first stepல என்ன நடக்குது? carbocation form ஆகுது. so carbocationோட stability எந்த ஆர்டர்ல இருக்கு? so tertiary carbocation is more stable. அதுக்கப்புறம் primary carbocation and secondary carbocation. okay, so அந்த ஆர்டர்ல தான் இருக்கு. so tertiary carbocation is more stable. எதனால tertiary carbocation is more stable ன்னு தெரியும்ல? so உங்களுக்கு plus I effect minus I effect எல்லாம் தெரியும்ல? so இங்க carbocation என்ன, it's already loses electron. okay, already என்ன எலக்ட்ரானை லூஸ் பண்ணி இருக்கு bond. okay, so இதுக்கு என்ன actually பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு. ஓகே, ஸோ யாராச்சும் ஆல்ரெடி என் கையில் இருக்கிறது நான் என்ன கொடுத்துட்டேன். ஸோ இங்கே என்ன CH3 குரூப் வருது. ஓகே, 3CH3 குரூப் வருது. இந்த CH3 குரூப் ஆக்சுவலி ப்ளஸ் I குரூப். ஸோ இந்த ப்ளஸ் I குரூப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன, அவங்க எலக்ட்ரானை டொனேட் பண்ண ரெடியாக இருக்கு. ஸோ இது ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கு. இவங்க என்ன பாசிட்டிவ் சார்ஜ் தான், ப்ளஸ் I குரூப் தான். இவங்க என்ன எலக்ட்ரான் எஸ் ஷேர் பண்ண இல்லைன்னா டொனேட் பண்ண இவங்களும் ரெடியாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன இந்த ப்ளஸ் சார்ஜ் கம்மியாகும். ஸோ என்ன tertiary carbocation is more stable. ஓகே, கிளியர்? அதுக்கப்புறம் secondary carbocation, அதுக்கப்புறம் primary carbocation and methyl cation. ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் என்ன, SN1 ரியாக்ஷன்ல ரியாக்டிவிட்டி ஆர்டரும். ஓகே, ரியாக்டிவிட்டி ஆர்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் என்ன இருக்கும்? டெரிஷரி ஹாலோஆல்கேன்ஸ், அதுக்கப்புறம் செகண்டரி ஹாலோஆல்கேன்ஸ், பிரைமரி ஹாலோஆல்கேன்ஸ் அண்ட் மீத்தைல் ஹாலோஆல்கேன். ஓகே, மீத்தைல் ஹாலோஜன். ஓகே, கிளியர்? அந்த மாதிரி தான் ஆர்டர் வருது. பிகாஸ் இங்கே என்ன, இங்கே ஈஸியாக என்ன ஃபார்ம் ஆகும்? டெரிஷரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்கே என்ன ஈஸியாக டெரிஷரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். சுஜய், என்னோட இன்ஸ்டா ஐடி போதுமா சுஜய்? சுஜய், என்னோட இன்ஸ்டா ஐடி போதுமா சுஜய்? ஸோ அண்ட் இங்கே ஃபார்ம் ஆகுறது ரசமிக் மிக்சர். ஓகே, இங்கே ஃபார்ம் ஆகுறது என்ன? racemic mixture. clear? racemic mixture. so then we can move to SN2 reaction. okay, so SN2 reaction la enna irukku? so SN2 reaction na actually one step reaction da. okay, one step reaction. இந்த single step la enna nadakudhu? back bonding nadakudhu. at the same time living group anga irundhu pogudhu. okay, living group anga irundhu pogudhu. but ana
இங்க SN1 ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன லிவிங் குரூப் அங்கிருந்து போகுது, அதுக்கப்புறம் ஹாலஜன் வந்து அட்டாச் ஆகுது. ஓகே, 2 ஸ்டெப் ரியாக்ஷன். இங்க ரெண்டுமே சேம் டைம்ல நடக்குது. ஓகே, லிவிங் குரூப் போகுது அண்ட் ஹாலஜன் வந்து அட்டாச் ஆகுது. ஓகே, சாரி, லிவிங் குரூப் அங்கிருந்து போகுது. ஓகே, லிவிங் குரூப் அங்கிருந்து போகுது அண்ட் நெக்ஸ்ட் குரூப் வந்து அட்டாச் ஆகுறதும் என்ன சேம் டைம்ல தான். ஸோ இங்க என்ன சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம் தான். ஓகே, இது என்னடா சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம். ஓகே, 1 ஸ்டெப்ல ரெண்டுமே முடியும். ஸோ நியூக்ளியோஃபைல் அட்டாக்ஸ் த கார்பன் ஃப்ரம் த பேக் சைட். இங்க என்ன நியூக்ளியோஃபைல் எங்க வந்து பேக் சைட்ல இருந்து அட்டாக் பண்ணும். ஓகே, நியூக்ளியோஃபைல் என்ன கார்பனோட பேக் சைட்ல இருந்து அட்டாக் பண்ணும். ஸோ பேக் பாண்டிங் தான் இங்க ஃபார்ம் ஆகும். ஓகே, பேக் பாண்டிங் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அட் த சேம் டைம் த லிவிங் குரூப், ஓகே நமக்கு தெரியாது எக்ஸ் மைனஸ் ஏதோ ஒரு லிவிங் குரூப். ஸோ மேபி குளோரினா இருக்கலாம், புரோமினா இருக்கலாம், அயடைனா இருக்கலாம். ஸோ அந்த லிவிங் குரூப் என்ன சேம் டைம்ல அங்கிருந்து போகும். ஓகே, ஸோ என்ன இங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகல. ஓகே, தெர் இஸ் நோ கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். கிளியரா? there is no carbocation intermediate. Okay, and in the reaction order, in the reactivity order, okay, SN2 ஓட reactivity order என்ன CH3X, அதுக்கப்புறம் primary, அதுக்கப்புறம் secondary, அதுக்கப்புறம் tertiary. And இங்க என்ன inversion of configuration. I will tell you what is racemic mixture and what is inversion of configuration. Yes, சுஜய் 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 என்ன சுஜய் என்னோட இன்ஸ்டா ஐடி போதுமா சுஜய்? polarity means எடா polarityனா CH3 Cl னு நினைச்சுக்கோ. ஸோ Cl ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? Cl is actually highly electronegative element. Okay, so highly electronegative element means it will pull or it will attract the shared pair of electron. Okay, அப்போ shared pair of electron எங்க வரணும்? இங்க சென்ட்ரல்ல தான் வரணும் ஆக்சுவலி. பட் என்ன எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குளோரினுக்கு ஜாஸ்தி. ஸோ இங்க இருக்க வேண்டிய சென்ட்ரல்ல இருக்க வேண்டிய எலக்ட்ரான் எங்க இருக்கும்? CH3Cl. ஸோ சென்ட்ரல்ல இருக்க வேண்டிய எலக்ட்ரான் யாருக்கு பக்கத்துல இருக்கும்? குளோரினோடு க்ளோஸாக இருக்கும். ஓகே, குளோரினோடு க்ளோஸாக இருக்கும். ஸோ குளோரினுக்கு என்ன பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வருது, CH3க்கு என்ன பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வருது. 2 பால்ஸ் வந்திருக்குல்ல, 2 பால்ஸ் பொலாரிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பொலாரிட்டின்னு சொல்லும். ஓகே, பொலாரிட்டி 2 போல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பாசிட்டிவ் போலும் இருக்கு, ஒரு நெகட்டிவ் போலும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி பொலாரிட்டி. ஓகே, டைபோல் பொலாரிட்டின்னு எல்லாம் சொல்லும். ஓகே, ஸோ இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் தான். நெக்ஸ்ட் we are discussing about inversion configuration. So the relative configuration நான் எக்ஸாம்பிள் எழுதி இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், எக்ஸாம்பிள் எழுதி இருக்கு. ஸோ எஸ், இங்க அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ C இருக்கு, இந்த சைடில் W இருக்கு, இந்த சைடில் Y இருக்கு, இந்த சைடில் Z இருக்கு, இந்த சைடில் P இருக்கு. ஸோ 2 waysல X ஆட் ஆகுது. ஓகே, 2 waysல X ஆட் ஆகுது. X ஒரு எலிமெண்ட். ஓகே, X ஆட் ஆகுது. ஸோ இங்கே என்ன நடக்கும்? வையோட பிளேஸில் தான் எக்ஸுக்கு ஆட் ஆகணும். ஓகே, வையோட பிளேஸில் தான் எக்ஸ் ஆட் ஆகணும். ஸோ இங்கே என்ன நடக்கும்? சேமாக வையை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆட் ஆகும். ஓகே, வையை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆட் ஆகும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? இங்கே பேக் பாண்டிங் நடக்குது. ஓகே, பேக் பாண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸ் என்ன பேக் சைடில் இருந்து அட்டாக் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் ராங் கைஸ். வை இங்கே இருந்தது, வை அங்கே போயிடுச்சு. திஸ் இஸ் எக்ஸ். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ். ஓகே, வை இங்கே இருந்தது. ஸோ வை இங்கே தான் வரணும். ஆனால் என்ன நடக்குது? இங்கே பேக் பாண்டிங் நடக்குது. ஓகே, ஸோ இன்வர்ஷன் நடக்குது, கம்ப்ளீட்டாக இன்வர்ஷன் நடக்குது. ஸோ அதுதான் என்ன? ஸோ திஸ் இஸ் retention. Okay, same side la replace panna we can say that is retention. Okay, so inversion na back side la opposite side la vanda adu enna inversion. Okay, adu da inversion. So ade we are taking in the molecule B a consider pannirukku, in the molecule complete A a consider pannirukku, A plus B. Okay, so complete A, that means inversion complete add panni என்ன ரிட்டென்ஷனும் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? we will get racemic mixture. Okay, so what is racemic mixture? It is the mixture of inversion and என்ன and
inversion and retention. Okay, clear ah? ப்ராப்பரா கிளாஸ் பாருடா. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னைக்கு போய் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு போய் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, சுஜாய் 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 ரிக்வெஸ்ட் ஆக்செப்ட் பண்ணணுமா? என்னடா இங்க நடக்குது? ஓகே, ரிட்டென்ஷன் மட்டும் சொல்லணுமா? ஸோ இங்கே என்னடா, இங்கே தான் எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஸோ சாரி திஸ் இஸ் நாட் எக்ஸ், இந்த ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எக்ஸ் வரணும். ஓகே, இந்த ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எக்ஸ் வரணும். ஸோ இங்கே என்ன நடக்குது? ஸோ கரெக்டாக இந்த ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கரெக்ட் ஒய்யோட பிளேஸில் யார் வந்திருக்கு? எக்ஸ் வந்திருக்கு. ஓகே, கரெக்ட் ஒய்யோட பிளேஸில் எக்ஸ் வந்திருக்கு. கிளியரா? So that is retention. Okay, that is actually retention. Inversion means இங்க தான் y வரணும். Actually இங்க என்ன வரணும்டா? y வரணும். இங்க y வரணும். பார்க்க முடியுதுல? So இங்க y வரணும். ஆனா opposite sideல தான் y இருக்கு. Okay, opposite sideல தான் y இருக்கு. That is actually retention. This is x. Okay, this is x. Clear ah? Inversion, retention. Okay, then we are moving to, yes, orthopara. Okay, orthopara என்ன? எங்க chlorination, bromination, iodination. Okay, chlorination, nitration. Okay, so first என்ன? FeCl3 கூட react பண்ண போறேன் in presence of Cl2, direct addition தான். So எங்க add ஆகும்? para. Okay, para and எங்க வருது? para and எங்க வருதுடா? para and, come on tell me. para and டேய் சுஜய், உனக்கு கிளாஸ் இல்லையா? உனக்கு படிக்க வேண்டாமா? உனக்கு எக்ஸாம் இல்லையாடா? என்ன நடக்குதுங்க? எஸ், ortho and para side. வெரி குட். ortho and para sideல வருது. ஓகே, ஸோ ஆல்கஹால் அண்ட் ஹாலஜன். ஓகே, ஆல்கஹால் அண்ட் ஹாலஜன் சாப்டர்ல எப்பவுமே ortho and para டைரக்டிங் தான் வரும். ஓகே, ஆல்கஹால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆல்கஹால் அண்ட் ஹாலஜன் சாப்டர்ல எப்பவுமே ortho and para டைரக்டிங் தான் வரும். ஆனா ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்ல எங்க வருது? அது வர்றது மெட்டா பொசிஷன்ல, மெட்டா டைரக்டிங் தான். ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல தட் மீன்ஸ் ஹாலோ ஆல்கேன்ஸ், ஹாலோ அரீன், அது மாதிரி என்ன ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர்ஸ்ல எப்பவுமே ortho and para டைரக்டிங் தான். ஓகே, ரெண்டுமே ortho and para டைரக்டிங் தான் வருது. இங்க என்ன HNO3 வச்சு ட்ரீட் பண்ணும்போதும் ortho and para டைரக்டிங் வருது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஃபிடல்கிராஃப்ட் ஆல்கைலேஷன். ஸோ ஃபிடல்கிராஃப்ட் ஆல்கைலேஷன்ல என்ன நடக்குது? CH3Cl வச்சு ட்ரீட் பண்ணுறது இன் பிரசன்ஸ் ஆஃப் என்ஹைட்ரைட்ஸ், அலுமினியம் குளோரைட். ஸோ என்ன நடக்குது? சேம் இங்கேயும் என்ன நடக்கும்? ortho and para டைரக்டிங் தான். ortho and para டைரக்டிங்ல யார் வருது? CH3 வருது. Inversion is also clear. Yes, I hope இது வரைக்கும் clear. So Fidelcraft alkylation clear இல்ல? Then we can move to Fidelcraft acylation. So Fidelcraft acylationல so இங்க என்ன? எஸ். ஸோ ஹைட்ரஜனை இங்கே ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு யார் வருது? CH3. ஓகே, CH3COCl3 வச்சு Cl வச்சு ட்ரீட் பண்ணும்போது என்ன வருதுடா? ஸோ இங்கே இருக்கிற
குளோரின் என்ன இங்க இருக்கிற குளோரின் மாறி என்ன இந்த டைரக்ட் பாண்ட் என்ன ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் HCl மாறுது. ஸோ இங்க என்ன கிடைக்குது பை ப்ராடக்ட் HCl ஃபார்ம் ஆகுது அண்ட் குளோரோ அசெட்டோஃபினான். ஓகே ஸோ குளோரோ அசெட்டோஃபினான் அசெட்டான் வச்சு ட்ரீட் பண்ணும்போது கிளியர். இது வரைக்கும் கிளியரா? Sujay, what is your problem, Sujay? So, acetophenone. So, next என்ன first acetophenone கடிச்சிருக்கு. So, இதுதான் என்ன COCH3 வந்தா that is acetophenone. So, acetophenone again என்ன எந்த சைடில் இருக்கும்? 2 சைடில் இருக்கும். One is ஆர்த்தோ சைட்லேயும் இருக்கும், இன்னொன்று பேரா சைட்லேயும் இருக்கும். ஸோ 2 குளோரோ அசெட்டோஃபினான் அண்ட் 4 குளோரோ அசெட்டோஃபினானும் கிடைக்கும். கிளியர்? இது வரைக்கும் ஓகே தானே? ஸோ அசெட்டான் வச்சு ட்ரீட் பண்ணும்போது ஓகே. தென் வி ஆர் மூவிங் டு ஆல்கஹால் சாப்டர், ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ். ஸோ ஐ வில் கிவ் யூ 10 minutes break. ஸோ ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ ஷார்ப்பாக 2:30க்கு ஜாயின் பண்ணணும். ஓகே ஷார்ப்பாக 2:30க்கு ஜாயின் பண்ணணும். ஓகே 2:30க்கு ஜாயின் பண்ணணும்டா. ஓகே ஷார்ப்பாக 2:30.
Hi. So haloalkane and haloarenes almost எல்லாம் முடிச்சிருக்குல, எல்லா கண்டென்ட்டும் clear இல்ல? Hey, who is saying that not started preparation? நீ preparation எப்போ ஸ்டார்ட் பண்ணலையா? இங்க எல்லாருமே preparation ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல? எஸ். ஸோ ஆல்கஹால், phenol and ether. எஸ் மேம், சுஜய். ஓகே, ஸோ ஆல்கஹால் ஃபீனாலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்தது தான் இதோட பாண்ட் ஆங்கிள் இருந்துட்டு. ஓகே, ஸோ ஆல்கஹால்னால் நமக்கு தெரியும் ஏன்னா வாட்டர் தான் இது. இங்கே ஆல்ரெடி இருக்குல்ல, பை ஐம் ரைட்டிங். ஓகே, ஸோ இது வாட்டர் தான். ஓகே, ஸோ இங்கே வாட்டர்லேருந்து 1 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு யார் வருது, அங்கே ஒரு ஆர் குரூப் வருது. ஓகே, ஆர் குரூப் வருது, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு. ஸோ அங்கே ஆர் குரூப் வரும்போது பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? குயிக்கா சொல்லணும்டா. ஸோ வி கேன் டிஸ்கஸ் சம்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கு அண்ட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அல்லாத இருந்த டாபிக்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கு அண்ட் இம்பார்ட்டண்ட் அல்லாத இருந்த டாபிக் ஸ்கிப் பண்ணியிருக்கு அண்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, நம்ம கொஸ்டின் பண்ணும்போது வி வில் டிஸ்கஸ். ஓகே, chiral compound. Okay, chiral compound. Okay, so chiral compound, okay, we can discuss. Okay, chiral compound என்னென்ன டிஸ்கஸ் பண்ணி லைக் ஸ்கிப் பண்ணியிருக்கு chiral compound. ஓகே, இது எல்லாமே லைக் we can discuss in என்ன கொஸ்டின் டைமில் அண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தான் நம்ம கவர் பண்ணி போயிருக்கு பிகாஸ் லைக் அவ்வளோ டைம் தான் இருக்குல்ல. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கு அண்ட் chiral compound we can discuss in question answer session. ஓகே, ஸோ எஸ், எனக்கு தெரியும் லைக் கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் டாபிக்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கு. அதுக்கு ரீசன் இதுதான். ஓகே, ஸோ நமக்கு we can cover all the topics in PYQ session. ஓகே, ஓகே, டோன்ட் வரி. PYQ session நாளைக்கு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் டுமாரோ we can start. ஓகே, yeah, that is enough. பட் நேம்டு ரியாக்ஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் நேம்டு ரியாக்ஷன் டெஸ்ட் IUPAC நேமிங். IUPAC நேமிங்க்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் பிகாஸ் IUPAC நேமிங்க்கு லைக் ஃபியூ மார்க்ஸ் தான், லைக் 1 or 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான் IUPAC நேமிங்கில் இருந்து மேக்ஸிமம் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா IUPAC நேமிங் லைக் PYQ பண்ணும்போது, ஓகே, PYQ பண்ணும்போது அங்கே கொஞ்சம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, அங்கே IUPAC நேமிங் பார்க்கலாம். எஸ், நந்தகுமார் தான் எப்போவுமே ஆர்கானிக்னு எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கும். ஆஃப்டர் லாங் ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே, ஸோ இதில் பாண்ட் ஆங்கிள் யாருக்கு ஜாஸ்தி, வாட்டருக்கா ஆர் ஆல்கஹாலுக்கா? கமான், குயிக்கா சொல்லுங்க. இது ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஹாய் மேகி, I want answer. I missed first session. What shall I do? So அது ஒரு 2xல போட்டுட்டு பாரு. ஓகே,
ஸோ ஆக்சுவலி ரெண்டு சாப்டருமே இம்பார்ட்டன்ட் தான், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அண்ட் சொல்யூஷன்ஸ் ரெண்டுமே. லைக் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் இருந்து ஆல்மோஸ்ட் 9 மார்க்ஸ் கொஸ்டின் வருது. அண்ட் ஐ வில் அப்லோட் 10 minutes revision, okay, 10 minutes like mind map kind of thing I will upload, okay, and the chapter order. Okay, H2O, okay, yeah, everyone is saying H2O, okay. So H2O விட என்ன ஆல்கஹாலுக்கு தான் பாண்ட் ஆங்கிள் ஜாஸ்தி. I will tell you the reason. So இங்கே என்ன வந்திருக்கு, ஒரு ஆல்கைல் குரூப் வந்திருக்கு, ஒரு பல்கி குரூப் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஆல்கஹால் சாப்டர் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணது தான். ஸோ ஃபினிஷ் பண்ண போது சொன்னது தான். ஸோ இங்கே என்ன ஆல்கஹால் வரும்போது ஒரு ஆல்கைல் குரூப் வரும்போது ஆக்சுவலி என்ன, அதான் ஆக்சுவலி ஒரு பல்கி கேரக்டர், ஓகே, பல்கி குரூப். ஸோ ஒரு பல்கி குரூப் வரும்போது ஒப்வியஸ்லி வாட் வில் ஹேப்பன், பாண்ட் ஆங்கிள் ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரிப்பல்ஷன் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ வென் யூ கன்சிடர் வாட்டர் அண்ட் ஆல்கஹால், ஆல்கஹாலோட பாண்ட் ஆங்கிள் தான் இட் இஸ் மோர். ஓகே, ஸோ எஸ் the bigger the size of monoalkyl. So suppose yes இங்கேயும் இருக்கு. ஸோ இங்கே ஆக்சுவலி வாட்டர் தான். ஸோ வாட்டரோட பாண்ட் ஆங்கிள் 104.28 டிகிரி. அண்ட் இங்கே என்ன, ஸோ இங்கே ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு CH3 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே ஆக்சுவலி CH3 தான் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி CH3. ஸோ இங்கே CH3 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இங்கே பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் CH3 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏன்னா ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 108.9 டிகிரி. ஓகே, ஸோ எஸ். அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே டெரிஷரி ஆல்கஹால் தான். ஓகே கைஸ், டெரிஷரி ஆல்கஹால் தான். ஸோ டெரிஷரி ஆல்கஹாலுக்கு எகெயின் என்ன, பல்கி குரூப் எகெயின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே கைஸ், பல்கி குரூப் எகெயின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன நடக்கும், பாண்ட் ஆங்கிள் எகெயின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன, ஜஸ்ட் CH3 வரும்போது 108.9 டிகிரி தான் வருது. ஆனால் இங்கே என்ன, பல்கி குரூப் டெரிஷரி வரும்போது 110.9 டிகிரி வருது. ஓகே, organic is very easy. Wow, that's so nice. Yes, steric hindrance varudhu. Because of this steric hindrance, so bond angle will increases. Clear? Then next is classification on the basis of number of hydrogen, OH bond. Okay, so OH bond oda basis la dhaan first classification. Monohydric, dihydric, trihydric nu sollirukku. Monohydric means one OH group mattu irundha, that is monohydric. Two OH group irundha, that is dihydric. Three OH group irundha, that is trihydric. Is it clear guys? If it is clear, give me thumbs up in the chat box. Everyone give some hearts, give some fire, okay, in the chat box. பாண்ட் ஆங்கிள் எல்லாமே, பாண்ட் ஆங்கிள் நம்ம ஆக்சுவலி கால்குலேட் பண்ண வேண்டடா. இது எல்லாமே என்ன எக்ஸ்பெரிமெண்டலி கால்குலேட் பண்ணுறது தான். பாண்ட் ஆங்கிள் ஆக்சுவலி நமக்கு கால்குலேட் பண்ண முடியாது. இது ப்ராப்பராக எக்ஸ்பெரிமெண்டலி கால்குலேட் பண்ணது தான். ஓகே, ஸோ இது பை ஹார்ட் பண்ணி ஆகணும். இது உங்களோட NCERT டெக்ஸ்டில் இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்கேருந்து சேம் டாப்பிக்கில் இருந்து PYQ வந்திருக்கு. ஓகே, PYQ இந்த டாப்பிக்கில் இருந்து வந்திருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். அண்ட் செகண்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் வினைல் ஆல்கஹால். வினைல் ஆல்கஹால்னா என்ன, OH குரூப் இஸ் டைரக்ட்லி அட்டாச் டு என்ன, sp3 கார்பன். ஓகே, டைரக்ட்லி அட்டாச் டு sp3 கார்பன். sp3 கார்பன்னா என்ன, டபுள் பாண்டட் கார்பன். ஓகே, ஆன் அலிஃபேட்டிக் செயின். ஸோ அலிஃபேட்டிக் செயின் மேலே என்ன, OH குரூப் என்ன டைரக்டா sp2 கார்பன் மேலே. ஓகே, sp2 கார்பன் மேலே டைரக்டா அட்டாச் பண்ணியிருக்கு. எஸ், ஐ கேன் see lots of hearts here right now. எஸ், next allylic alcohol. Allylic alcohol na enna, so inga OH group is attached to sp3 carbon, and the sp3 carbon again that sp3 carbon is attached to sp2 carbon. Okay, so OH attach பண்ணியிருக்கிற direct carbon is என்ன, sp3 carbon. So அந்த sp3 carbon is attached with sp2 hybridized carbon. Okay, clear? Next is benzylic alcohol. Benzylic alcohol means OH it first OH and so I will show here. CH2OH. So OH attach பண்ணி இருக்கிறது என்ன, ஒரு sp3 carbon மேல. So இந்த sp3 carbon is attached with the
benzene. Okay, attached with benzene. Benzene la sp2 carbon da irukku. Okay, clear? Then this is the next classification, and another classification is primary, secondary and tertiary alcohol. So primary, secondary and tertiary alcohol na enna? So OH attach பண்ணி இருக்கிற carbon. Okay, carbon வேற one carbon group மேல. Okay, I'm writing R. Okay, one carbon group மேல attach பண்ணா we can say that it is primary alcohol. It is primary alcohol. So what is secondary alcohol means? OH attached with a carbon. That carbon is attached with two other alkyl group. Okay, two other alkyl group. Then what is tertiary alcohol? OH attached with the carbon. That carbon is attached with three alkyl group. Three different alkyl group or three same alkyl group. Same alkyl group aanalum prachana illa, different aanalum prachana illa. So primary, secondary, tertiary clear thana. Then we are moving to common and IUPAC name of alcohol. Okay, so common names irukku, IUPAC names irukku. So இது normally we can discuss in question answer session la discuss பண்ணா போதும் இல்ல IUPAC naming எல்லாம். IUPAC naming question answer session la discuss பண்ணா போதும்ல, இப்போ வேண்டால. அப்போ நமக்கு like content continue பண்ணலாம், இல்லனா I will take IUPAC. Yes, okay. Then content continue பண்ணலாம். Common name. இது actually இது previous year question, that means 2022 la வந்த question தான். So tell me what is the answer. The COH bond single in alcohol is slightly greater than 109 degree 28 minutes, slightly less than 109 degree 28 minutes, slightly greater than 120 degree 120 degree and slightly less than 120 degree. So tell me what is the correct answer. Yes, IUPAC name is yes, you can like normally questions பண்ணும்போது பண்ணா போதும். Okay, yes, it is slightly less than 109.28 degree 28 minutes. Very good. Okay, so இது 2022 la வந்த questions. Okay, questions எல்லாம் important தான். Then next is preparation of alcohol. alcohol ஓட preparation தான் next நம்ம பார்க்க போறது. So first preparation தான் Grignard reagent use பண்ணிட்டு இருக்கிற preparation. So Grignard reagent னா என்ன? RMGX. Okay, RMGX. So Xம் மெக்னீசியம் என்ன கம்பைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? RMGX கிடைக்கும். So RMGX என்ன? It is actually highly reactive. Okay, so highly reactive with the water. Okay, எப்பவுமே அது என்ன? Water. It should keep, okay, always keep away from water. Okay, it will kept away from water only because it's highly reactive. Okay, so okay, so Grignard reagent என்ன வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணா எப்படி? யாரோ என்கிட்ட கேட்டது, Grignard reagent வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணா எப்படி நடக்கும் அந்த ரியாக்ஷன் சொல்லலன்னு. ஸோ இங்க சொல்றதுக்காக தான் அங்க சொல்லலை. ஸோ Grignard reagent வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணா நமக்கு தெரியும் வாட்டர்னா என்ன? H +ம் OH - இருக்கு. ஸோ Grignard reagent actually RMGX இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது R- and Mg + X மாறும். ஓகே, Mg + X மாறும். ஸோ இங்க என்ன? வாட்டர்ல OH- H + இருக்கு. ஸோ OH- changing. Okay, OH- இருக்கு, H + இருக்கு. Okay, this is water bond break ஆகும்போது. So இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆல்கலி குரூப்பும் கம்பைன் பண்ணிட்டு ஆல்கேன் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? ஆல்கேன். ஓகே, ஆல்கேனும் என்ன கிடைக்கும்? MgOH கிடைக்கும். ஓகே, MgOH கிடைக்கும் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணா. கிளியராடா? ஸோ இதுதான். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆப்போசிட் போல் வில் அட்ராக்ட். ஓகே, ஸோ எங்கே போச்சு எல்லாரும்? ஹலோ கைஸ், ஸ்டக் ஆயிருக்கா? ஹலோ,
ஏய் ஏதாச்சும் சொல்லுடா, புரியலை நீங்கள் இருக்கா இல்லையான்னு. ஸோ ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ ப்ரைமரி ஆல்கஹாலோட ப்ரிப்ரேஷன் தான். ஸோ ஆல்டிஹைடு இருக்குல்ல, ஸோ ஆல்டிஹைடை என்ன ஆல்டிஹைடு, ஓகே, ஆல்டிஹைடு அண்ட் ஆர்எம்ஜிஎக்ஸ் ரியாக்ட் பண்ணும்போது, ஓகே, ஆல்டிஹைடும் ஆர்எம்ஜிஎக்ஸும் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால். ஆல்கஹாலில் பிரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது, டெரிஷரி இருக்குது. ஸோ ஆர்எம்ஜிஎக்ஸும் ஆல்டிஹைடும் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன? ஆர்எம்ஜிஎக்ஸில் ஆர் மைனஸ் அண்ட் எம்ஜிஎக்ஸ் என்ன பாசிட்டிவ் தான். அண்ட் இது எங்கே? HC டபுள் பாண்ட் O, இங்கே H இருக்கு. ஸோ இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். லிசன், இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். டபுள் பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான் எங்கே போகும்? ஆக்சிஜன் கிட்ட போகும். அப்போ இதுக்கு என்ன சார்ஜ் வந்திருக்கு? மைனஸ் சார்ஜ். அப்போ கார்பனுக்கு எந்த சார்ஜ் வந்திருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. கிளியரா? கார்பனுக்கு என்ன? பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. ஸோ அப்போ இங்க பாசிட்டிவ் யாரு? நெகட்டிவ். பாசிட்டிவ்னா நெகட்டிவ் சைடு தான் அங்கே போய் அட்டாச் ஆகும். ஸோ டைரக்டா ஆர் வந்து இங்க அட்டாச் ஆகும். ஸோ நெகட்டிவ் ஓ நெகட்டிவா இருக்கு. ஸோ நெகட்டிவ் சைடில் யார் வரும்? சிம்பிளா என்ன வரும்? எம்ஜிஎக்ஸ் வரும். எம்ஜிஎக்ஸ் வரும். கிளியரா? எஸ், ஸ்டக் ஆயிட்டேன்னு நினைச்சேன். கரெக்ட். So guys, if it is clear, write primary alcohol எப்படி prepare பண்ணனும்னு chatல எழுதுங்க எல்லாரும். primary alcohol எப்படி prepare பண்ணனும்னு chatல எழுதுங்க. So இது ப்ராப்பரா டீடைலா சொல்லி இருக்கு. So primary alcohol prepare பண்றது. So next, so secondary alcohol எப்படி prepare பண்ணனும்? RMgX and N-hydrate other than formaldehyde. Okay, like any aldehyde other than formaldehyde. So இங்க formaldehyde தான் எடுக்கணும். Okay, இங்க formaldehyde தான், நம்ம formaldehyde தான் எடுத்திருக்கு. X இங்க ரெண்டுமே H தான் இருக்கு. So it is a formaldehyde. Okay, R வந்தா அது aldehyde ஆயிருக்கு. Okay, so இங்க என்ன? R வந்திருக்கு. So primary, that means formaldehydeல இருந்து primary alcohol மட்டும்தான் prepare பண்ண முடியும். Okay, formaldehydeல இருந்து பிரைமரி ஆல்கஹால் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் செகண்டரி ஆல்கஹால் எங்கிருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்? அதர் தேன் ஃபார்மால்டிஹைட். ஓகே, அதர் தேன் ஃபார்மால்டிஹைட், ஏதாச்சும் ஒரு ஆல்டிஹைட்ல இருந்து. ஓகே, அதர் தேன் ஃபார்மால்டிஹைட் we can prepare secondary alcohol. ஸோ செகண்டரி ஆல்கஹால்னா என்னடா? ஸோ RMgX plus ஆல்டிஹைடு இருக்கு. ஸோ சிம்பிளா இந்த பாண்ட் என்ன? இந்த பாண்டு பிரேக் ஆகும். இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது ஓகே நெகட்டிவ் வரும். கார்பனுக்கு என்ன? பாசிட்டிவ் வந்திருக்கு. RMgXல R என்ன? நெகட்டிவ் பார்ட் அண்ட் MgX இஸ் பாசிட்டிவ். ஸோ R என்ன? இந்த கார்பன் கீழே வரும். ஓகே, ஸோ கார்பன் கீழே R அண்ட் இங்க OH. ஓகே, இங்க OH. கிளியரா? கிளியரா? ஸோ இங்கே இது கம்ப்ளீட்டாக சொல்லலை. RMgX இருந்தது, அதுக்கப்புறம் என்ன? இது போயிட்டு MgX போயிட்டு அங்கே யார் வரும்? ஆக்சுவலி ஹைட்ரஜன் வரும். ஓகே, ஹைட்ரஜன் வரும். ஓகே, MgOH எக்ஸா மாறிடும். ஓகே, எஸ், இங்கேயும் சேம் தான். என்ன லாஸ்ட் அந்த லைக் இன்டர்மீடியேட் ஸ்டெப் எழுதலை, டைரக்டாக என்ன? ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியரா? ஸோ இதோட மெக்கானிசம் இல்லை, உங்களுக்கு படிக்கிறதுக்கு மெக்கானிசம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன? டெரிஷரி ஆல்கஹால். டெரிஷரி ஆல்கஹால் எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்? கீட்டான்ல இருந்து தான். ஓகே, எனி கீட்டான் யூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? டெரிஷரி ஆல்கஹால். ஸோ பிரைமரி ஆல்கஹால் எங்க இருந்து கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால் ஃபார்மால்டிஹைட்ல இருந்து. செகண்டரி ஆல்கஹால் ஏதாச்சும் ஆல்டிஹைட் அதர் தேன் ஃபார்மால்டிஹைட். அண்ட் டெரிஷரி ஆல்கஹால் கீட்டான்ல இருந்து தான் கிடைக்கும். ஸோ கீட்டான் இஸ் ரியாக்டிங் வித் RMgX. ஸோ சேம் என்ன? இங்க பாண்ட் பிரேக் ஆகுது, இது பாசிட்டிவ் ஆகுது, இங்க என்ன? நெகட்டிவ் வருது. அண்ட் இங்க என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும்? OMgX ஃபார்ம் ஆகும். ஸோ OMgXக்கு அப்புறம் தான் என்ன கிடைக்கும்? OH கிடைக்கும். கிளியரா? Yes, very good. So next, hydration of alkane. So alkane oda hydration.
No, normally 3 reaction தான் இருக்கு. Okay, hydration of alkene ல 3 தான் இருக்கு. One is acid catalyzed. Okay, one is acid catalyzed hydration. Next is hydroboration oxidation, and third one is oxymercuration demercuration. Okay, oxymercuration demercuration. So நீங்க இங்க என்ன இது ப்ராப்பரா படிச்சா போதும். எது மார்கோனிகோவ் ரூல லைக் ஃபாலோ பண்ணும், எது ஆன்டி மார்கோனிகோவ் ரூல ஃபாலோ பண்ணும், ஸோ எதுல ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எஸ், ஸோ இங்க ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன் வில் ஃபாலோ மார்கோனிகோவ் ரூல். ஓகே, ஸோ ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன் என்ன மார்கோனிகோவ் ரூல் தான் ஃபாலோ பண்ணும். ஓகே, நோ இதோட மெக்கானிசம் இல்லை உங்களுக்கு. மெக்கானிசம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்குல்ல. ஸோ ஆர் ப்ளஸ்ஸு எம்ஜி இது மைனஸ் ஆகும். இங்கே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னது தான்டா, இது பிரேக் ஆகுது. ஸோ இது பிரேக் ஆகும்போது இங்கே மைனஸ் வரும், இங்கே என்ன கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன வாட்டர் கூட இது ட்ரீட் பண்ணும்போது என்ன வரும், நார்மலி ஃபஸ்ட்டு இதில் இருந்து ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டெப் வருது. ஸோ CH3 இதோட ப்ராடக்ட் தான் CH3 C இங்கே OMGX. ஓகே, இங்கே OMGX வருது, இங்கே கீழே என்ன வருது, கீழே R வருது, இங்கே CH3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வாட்டர் கூட என்ன ரியாக்ட் பண்ணும்போது MGX என்ன MgOHX மாறிடும், அண்ட் இங்கே OH மாறிடும். கிளியரா? ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன் இருக்கு. ஓகே, அதெல்லாம் சொல்லி தரேன். ஓகே ஓகே, ஸோ ஓகே, that I will tell you. ஓகே, ஸோ எஸ், இங்க ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன்ல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. ஸோ கார்போகேட்டையான்ல மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் எது, டெரிஷரி கார்போகேட்டையான், அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி கார்போகேட்டையான். ஸோ ஆனா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்ல என்ன ஃபார்ம் ஆகல, கார்போகேட்டையான், நோ கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். அண்ட் ஆக்சிமர்குரேஷன் டிமர்குரேஷன்ல என்ன, அங்கேயும் நோ கார்போகேட்டையான், அங்கேயும் என்ன கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகல. தென் நெக்ஸ்ட் என்ன, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் C+. கார்போகேட்டையான் இருக்குன்னா ஆப்வியஸ்லி என்ன இருக்கணும், கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டியில தான் அது ப்ராப்பரா பண்ணணும். ஓகே, yes yes, so not applicable. என்ன இங்க ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்ல பிகாஸ் இங்க கார்போகேட்டையானே ஃபார்ம் ஆகல, ஸோ அதனால அதோட ஸ்டெபிலிட்டி சொல்லல. அண்ட் ஆக்சிமர்குரேஷன் அண்ட் டிமர்குரேஷன்ல இட் இஸ் ஆல்சோ நாட் அப்ளிகபிள். ஸோ இங்க என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் தான். ஸோ நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணனா என்ன, யாருக்கு மார்கோனிகோவ் ரூல் ஃபாலோ பண்ற, யாரு ஆன்டி மார்கோனிகோவ் ரூல் ஃபாலோ பண்ற, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கப்புறம் HBO. ஓகே, ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்ல என்ன இல்லை, normally it is following anti Markovnikov's rule, so no carbocation formation, so no என்ன dependence on stability of carbocations. so அது மாதிரி தான் oxymercuration and demercuration லையும். and next என்ன rearrangement, என்ன இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். rearrangement எங்க இருக்கு, acid catalyzed ஹைட்ரேஷன்ல rearrangement இருக்கு. ஓகே, acid catalyzed ஹைட்ரேஷன்ல rearrangement இருக்கு. and next என்ன, இதுல ரெசமைசேஷன் தான் பாசிபிள். ஓகே, ரெசமிக் மிக்சர் தான் கிடைக்கும். அண்ட் ரியேஜென்ட். ஓகே, இங்க எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணும், ரியேஜென்ட் ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன்ல என்ன ஆசிட் டெஃபினட்டா இருக்கணும். அப்போ என்ன dilute H2SO4 or H3O+. ஓகே, H3O+ or H2SO4 தான் என்ன ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன்ல. ஆனா என்ன ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்ல BH3 இல்லனா H2O2 or O-. ஓகே, OH-. ஓகே, and oxymercuration demercurationல mercuric acetate and water. ஓகே, mercuric acetate and water. ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு எப்படி கொடுக்கும், எக்ஸாமுக்கு அவங்க ரியேஜன் தான் கொடுக்கும், அவங்க ப்ராப்பரா சொல்லாது this is acid catalyzed hydration இல்லனா ஏன்னா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ப்ராப்பரா சொல்லாது, they will give you catalyst. so catalyst வச்சு தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, கிளியரா? if it is clear, give me some thumbs up in the chat box.
Come on guys, if it is clear, give me some thumbs up in the chat box. Yes. Okay, so நீங்க என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும்? Reagents. Okay, reagents. And எங்க rearrangement நடக்குது, எங்க Markovnikov's rule follow பண்ணுது, எங்க anti-Markovnikov's rule follow பண்ணுது, அது important தான். And இங்க major product. Okay, எல்லாத்துலயும் major product என்ன? Alcohol தான். Major product எல்லாத்துலயும் alcohol. Okay, yes. So yes, இதோட product எப்படி எழுதலாம்? இதோட product already இருக்கு. So H3O plus. Okay, H3O plus na enna? It will follow. So இதுதான், it will follow. இது என்ன? எந்த reaction? எந்த reaction டா? இது எந்த reaction? Acid catalyzed hydration. So acid catalyzed hydration ல என்ன நடக்குது? It will follow Markovnikov's rule. Okay, it will follow Markovnikov's rule. What is Markovnikov's rule? So hydrogen ஜாஸ்தியா இருக்கிற அந்த சைடுல ஹைட்ரஜன் வரும், CH3. Okay, CH3. இங்க actually boron தான் கம்ப்ளீட்டா சொல்லல, இங்க OH. Okay, இங்க OH வரும். So இங்க ஹைட்ரஜனும் வரும். Okay, CH. இந்த சைடுல OH வரும், அந்த சைடுல ஹைட்ரஜன் வரும். So Markovnikov's rule. So BH3 னா அதோட ப்ராடக்ட் என்னடா? BH3 வரும்போது that is எந்த ரூல் ஃபாலோ பண்ணும்? That will follow anti-Markovnikov's rule. What is anti-Markovnikov's rule? CH இங்க தான் யாரு வரும்? ஹைட்ரஜன் வரும். less ஹைட்ரஜன் இருக்கிற சைடுல தான் ஹைட்ரஜன் வரும். So that is anti-Markovnikov's rule. Clear? So இங்க third oxymercuration demercurationல என்ன நடக்குது? Oxymercuration demercurationல என்ன நடக்குது? Here also we will follow Markovnikov's rule. Okay, hereum என்ன? Markovnikov's rule தான் same. CH3 CH2 CH3OH. So first case la Markovnikov's rule and last case la Markovnikov's rule. Inga enna? Anti-Markovnikov's rule. So idu romba important. Okay, acid catalyzed hydration la Markovnikov's rule and hydroboration oxidation la anti-Markovnikov's rule. Oxymercuration demercuration la Markovnikov's rule. And rearrangement enga nadakudhu? Rearrangement acid catalyzed hydration la nadakudhu. So start பண்ணலாமா? அதோட வேற ஒரு question. Yes. So இது என்ன? ஒரு tertiary compound தான். So alkene. So alkene என்ன? H3O plus கூட react பண்ணுது. H3O plus means அது எந்த reaction? H3O plus means that is acid catalyzed hydration. Okay, acid catalyzed hydration. So என்ன நடக்குது? So simple Markovnikov's rule follow பண்ணுது. So double bond break ஆகும்போது hydrogen எங்க ஜாஸ்தியா இருக்கு? இங்க தான் hydrogen ஜாஸ்தியா இருக்கு. இங்க வந்து hydrogen attach ஆகும் acid catalyzed hydrationல. Clear? Hydroboration oxidationல என்ன நடக்குது? Hydroboration oxidationல so anti-Markovnikov's rule தான் இருக்கு. So anti-Markovnikov's rule என்ன? இங்க. ஓகே, ஸோ ஹைட்ரஜன் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் ஹைட்ரஜன் வரும். இங்கே ஹைட்ரஜன் வரும், இங்கே என்ன வரும்? இங்கே OH வரும். பட் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட்டு ஆக்சிமெர்குரேஷன் டீமெர்குரேஷன் ஜஸ்ட் ஃபாலோ Markovnikov's rule. அவ்வளோ போட்டால் போதும். அண்ட் acid catalyzed hydration paranga, acid catalyzed hydration. So in the same reactant I will write again here. CH3 CH3. So and double bond CH2 1 2 3. Okay,
ஸோ இதுதான் மாலிக்யூல். ஸோ என்ன ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன் நடக்குது H3O+. ஸோ H3O+ நடக்குது மீன்ஸ் என்ன சிம்பிளாக சொல்ல முடியும், நமக்கு என்ன சிம்பிளாக சொல்ல முடியும்டா, நமக்கு என்ன சிம்பிளாக சொல்ல முடியும், எஸ் மேம் இட் வில் ஃபாலோ மார்கோனிக்கோவ்ஸ் ரூல். ஸோ மார்கோனிக்கோவ்ஸ் ரூல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறேன்னா இதோட ப்ராடக்ட் என்ன வரும்டா, CH3 CH3 C CH3 CH3 CH CH3 okay CH and இங்க ஹைட்ரஜன் வரும் and இங்க OH வரும். பட் ஆனா இங்க என்ன நடக்குது, ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. கிளியரா, இங்க என்ன நடக்குது, ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட்ல இது இல்ல ப்ராடக்ட். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட்ல கார்போகேட்டையான் எங்க ஸ்டேபிளா இருக்கு, பிரைமரி கார்போகேட்டையானா, செகண்டரி கார்போகேட்டையானா, டெர்ஷரி கார்போகேட்டையானா, இங்க கம்ப்ளீட் மீத்தைல் ஷிஃப்ட் நடக்கும். ஓகே லிசன், இங்க கம்ப்ளீட் மீத்தைல் ஷிஃப்ட் நடக்கும். ஓகே, எப்படி மீத்தைல் ஷிஃப்ட் நடக்கும், ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஐ வில் ஷோ யூ இதோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, எப்படி ரியாக்ட் ஆகும், CH3 ஐ வில் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ பாருங்க ப்ராப்பரா, CH3 CH3 இங்கேயும் CH3. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, பாண்ட் பிரேக் ஆகுது CH2. ஓகே, ஸோ CH2 ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, ஹைட்ரஜன் வந்து இங்கே அட்டாச் ஆகும், ஹைட்ரஜன் இங்கே வந்து அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியரா, கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆல்கைல் ஷிஃப்ட். ஓகே, இங்கே மீத்தைல் ஷிஃப்ட் தான் நடக்குது. ஓகே, ஸோ இங்கே என்ன கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கார்போகேட்டையான், எந்த கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள், பிரைமரி, செகண்டரி ஆர் டெர்ஷரி. ஸோ இங்கே இருக்கிறது ஆக்சுவலி செகண்டரி கார்போகேட்டையான். ஓகே, இங்கே இருக்கிறது என்ன, செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ இங்கே என்ன நடக்கும், இது கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் நடக்கும். ஓகே, கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகும் CH3. ஸோ எப்படி ஷிஃப்ட் ஆகும், ஸோ இங்கே மீத்தைல் கம்ப்ளீட்டாக இங்கே வரும். ஓகே, இந்த மீத்தைல் குரூப் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CH3 இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே CH, இங்கே CH3 கம்ப்ளீட்டாக மீத்தைல் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஓகே, இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, CH3 வந்திருக்கு. ஓகே, மீத்தைல் ஷிஃப்ட் நடந்திருக்கு, கம்ப்ளீட் மீத்தைல் ஷிஃப்ட் நடந்திருக்கு அண்ட் CH3 இங்கேயும் வரும். கிளியரா, ஸோ கம்ப்ளீட் மீத்தைல் ஷிஃப்ட் நடந்திருக்கு. Why? Because it is tertiary carbocation. இது பாருங்க, இந்த carbocationல it's attached with 4 other alkyl group. Okay, this carbocation is attached with 4 other alkyl group. The 3 other alkyl group. So it is a tertiary carbocation. So tertiary carbocation மேல தான் யாரு வரும், OH வரும். So OH ஓட OH இது இங்கே எழுதுனா போதும்ல, இதோட ப்ராடக்ட் எங்கே எழுத முடியும், I will write here, பார்க்க முடியுதுல்ல. ஸோ CH3 COH CH3 CH and here it is CH3 CH3. So clear-ஆ கிளியராடா, இது கிளியரா, எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு, திஸ் இஸ் கம்ப்ளீட் மீத்தைல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, கம்ப்ளீட் மீத்தைல் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் இங்கே நடந்திருக்கு. கிளியரா, கம்ப்ளீட் மீத்தைல் ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்படி நடந்திருக்குன்னு. ஓகே ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எஸ், தென் we can move to mechanism of, இது mechanism already சொன்னது தான். ஸோ mechanism தான் சொல்ல போகிறது. ஓகே, ஸோ CH3 இது என்ன,
ஒரு alkene. Alkene is reacting with water and H plus. Okay, so H plus and alkene water கூட H3O plus. Okay, H3O plus. So first step ல என்ன நடக்குது? Protonation நடக்குது. What is protonation means? Protonation means என்னடா protonation னா? Addition of H plus. Okay, addition of H plus நடக்குது first step ல. So இங்க என்ன addition of H plus நடக்குது. So இந்த bond break ஆகுது. H plus என்ன? மார்கோனிகோஃப் ரூல் ஃபாலோ பண்ணும். ஹைட்ரஜன் எங்க ஜாஸ்தியா இருக்கு? இங்க தான் ஜாஸ்தியா இருக்கு. இங்க போய் அட்டாச் ஆகும். கிளியர்? டபுள் பாண்ட் பிரேக் ஆயிருக்கு. ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆகும். என்ன? இட் வில் ஃபாலோ மார்கோனிகோஃப் ரூல். ஓகே, செகண்ட் ஸ்டெப்ல அட்டாக் ஆஃப் வாட்டரோட அட்டாக் தான் செகண்ட் ஸ்டெப்ல நடக்குது. ஸோ வாட்டர் என்ன வந்து அட்டாக் பண்ணும். ஸோ வாட்டர் என்ன டைரக்டா எங்க வந்து அட்டாக் பண்ணும்? கார்போகேட்டையான் மேல. ஓகே, கார்போகேட்டையான் மேல வாட்டர் வந்து அட்டாக் பண்ணும். வாட்டர்னா என்ன? ஆக்சுவலி H, இதுதான் வாட்டர். ஓகே, ஸோ இந்த வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் தான் என்ன கார்பன் மேல வந்து அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் வந்திருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் வந்திருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ். ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் பிடிக்குமா? ஆக்சுவலி ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் பிடிக்காது. ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகும். ஓகேடா, இந்த பாண்ட் என்ன பிரேக் ஆகும். ஓகே, ஸோ பிரேக் ஆகும்போது என்ன நடக்கும்? ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு கொடுத்து அங்கிருந்து டீப்ரோட்டோனேஷன் நடக்கும். தேர்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது? டீப்ரோட்டோனேஷன். வாட் இஸ் டீப்ரோட்டோனேஷன் மீன்ஸ்? புரோட்டோனேஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். டீப்ரோட்டோனேஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் என்ன இங்க இருந்து ரிமூவ் ஆகும். ஓகே, OH H2O இருந்து 1 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும். ஓகே, ஸோ இங்க OH ஃபார்ம் ஆகும். கிளியரா? கிளியரா? clear? I hope இந்த steps எல்லாம் clearன்னு நினைக்கிறேன். Okay, clear-ஆ? இது 2024ல வந்த question. We can discuss in next class. Okay, next classல discuss பண்ணலாம். So இது actually எந்த mechanismனு சொல்ல முடியுமா? Acid catalyzed hydration-ஆ, hydroboration oxidation-ஆ, இல்ல oxymercuration demercuration-ஆன்னு? ஸோ எந்த மெக்கானிசம், எந்த ரியாக்ஷன் வருதுன்னு சொல்ல முடியுமா? எந்த ரியாக்ஷன் மட்டும் சொன்னால் போதும், ப்ராடக்ட் சொல்ல வேண்டாம். எந்த ரியாக்ஷன்? இது எந்த ரியாக்ஷன்? ஆன்டி-மார்கோனிகோஃப் ரூல். இது ஆன்டி-மார்கோனிகோஃப் ரூல். எஸ், ஆன்டி-மார்கோனிகோஃப் ரூல். எந்த ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணும் இது? ஆக்சுவலி ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். Yes, very good. Hydroboration oxidation. Okay, hydroboration. Yes, very good. Then we are moving to from alkyl halide. Alkyl halide ல இருந்து எப்படி prepare பண்ணலாம்? So இது எல்லாமே actually என்ன? SN2 reaction தான். SN2 reaction தான். From alkyl halide னா என்ன? RX ல இருந்து என்ன prepare பண்ணணும்? alcohol prepare பண்ணணும். ROH prepare பண்ணணும். So அதுக்காக first என்ன எடுத்திருக்கு? KOH. Okay, இது எல்லாமே already நம்ம என்ன halogens ல complete பண்ண reactions தான். Okay, so KOH யூஸ் பண்ணியிருக்கு. So KOH யூஸ் பண்ணும்போது எப்படி reaction நடக்குதா? ரியாக்ஷன் நடக்குதுடா. K பிளஸும் Cl மைனஸ் OH மைனஸும். ஓகே, K பிளஸும் OH மைனஸும் இருக்கு. ஸோ இங்க என்ன இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது என்ன இங்க என்ன நடக்கும்? பிஆருக்கு பிஆரோட சார்ஜ் என்ன? பிஆர் நெகட்டிவ். ஓகே, பிஆர் நெகட்டிவும் இது பாசிட்டிவும் தான் வரும். ஸோ இங்க எந்த பாண்ட் வந்து இங்க பாசிட்டிவ்னா K பிளஸ் OH மைனஸ். ஸோ இங்க என்ன OH மைனஸ் வந்து அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ ஆல்கஹால் கிடைக்கும். கிளியரா? இது கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் என்ன? மோயிஸ்ட் Ag2O Ag2O தான் reagent. ஓகே, மோயிஸ்ட் Ag2O. ஸோ மோயிஸ்ட் Ag2 இங்க ரியாக்ஷன் என்ன மெக்கானிசம் தேவையில்லை, டைரக்ட் என்ன OH ஆட் ஆகுது. ஓகே, டைரக்ட் என்ன OH ஆட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன?
KOH. ஓகே, இங்க என்ன KOH crystals தான். இங்க என்ன KOH aqueous KOH. ஓகே, இங்க crystals, இங்க aqueous KOH. ரெண்டுலயுமே என்ன கிடைக்குது? ஆல்கஹால் கிடைக்குது. அண்ட் aqueous NaOH. aqueous NaOHலயும் என்ன கிடைக்குது? ஆல்கஹால் கிடைக்குது. ஓகே, aqueous NaOH and crystalline KOH, aqueous KOH and moist Ag2O கூட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் கிடைக்கும். கிளியரா? ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, எஸ், ரியேஜென்ட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும்டா. ஸோ நீங்கள் ரியேஜென்ட் ப்ராப்பராக படிச்சே ஆகணும். ஓகே, தென் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் ரியாக்ஷன். ஸோ இதுலேயும் என்ன SN1 ரியாக்ஷன், SN1 தான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இங்கே H2O இருக்கு, D2O இருக்கு, aqueous NaOH இருக்கு and moist Ag2O இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். moist Ag2O வரும்போது என்ன வரும்? ஸோ Br ரீப்ளேஸ் பண்ணும், OH வரும். aqueous NaOH வரும்போது என்ன? சிம்பிள், Br ரீப்ளேஸ் பண்ணும், அங்கே OH வரும். அண்ட் D2O வரும்போது என்ன வரும்? D2O. ஓகே, D2O என்ன? D2O என்ன? ஹெவி வாட்டர். ஓகே, ஹெவி வாட்டர் வரும்போது நமக்கு நார்மலி H2O வரும்போது எப்படி வரும்? H2O வந்தால் OH தான் வரும். ஓகே, ஸோ D2O வரும்போது என்ன? OD வரும். ஓகே, OD வரும். ஓகே, OD. ஓகே, D2O is heavy water டா. ஸோ ஹைட்ரஜனோட ஐசோடோப் இருக்குல்ல, புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரிஷியம். ஸோ ஹெவி வாட்டர். ஓகே, கிளியர்? ஸோ இது ஆல்ரெடி சொன்னது தான். என்ன? மாய்ஸ்ட் Ag2 வரும்போதும், aqueous NaOH வரும்போதும், வாட்டர் வரும்போதும் எல்லாமே என்ன வருது? அங்கே ஆல்கஹால் கிடைக்குது. ஆல்கஹால் கிடைக்குது. கிளியரா? தென் we are moving to next reaction, that is reduction of aldehyde, ketone, carboxylic acid. So proper concentrate பண்ணிருங்க. so aldehyde, okay, aldehydeல இருந்து என்ன நமக்கு primary alcohol. okay, especially formaldehydeல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? primary alcohol கிடைக்கும். okay, so aldehydeல இருந்து என்ன கிடைக்கும்? primary alcohol. and நெக்ஸ்ட் என்ன? செகண்டரி ஆல்கஹால் எப்படி கிடைக்கும்? செகண்டரி ஆல்கஹால் கீட்டான்ல இருந்து. ஓகே, கீட்டான். ஸோ கீட்டானா என்ன? ஆக்சிடேஷன். ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங், ஓகே, நாட் ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் தேவை. ஓகே, ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் தேவை. இது எல்லாருமே ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தான். இது எல்லாருமே யாரு? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் தான். ரிடக்ஷன் நடக்கணும்னா ரெடியூசிங் ஏஜென்ட் தேவை. ஸோ எல்லாருமே என்னடா? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தான். ஓகே, கிளியர்? ஸோ பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. ஓகே, ஓகே, இது வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். ரிடக்ஷன் பண்ணும்போது aldehyde, ketone and carboxylic acid. okay, so aldehyde reduction பண்ணும்போது primary alcohol கிடைக்குது and ketone reduction process பண்ணும்போது என்ன? secondary alcohol கிடைக்குது and carboxylic acid என்ன? reduction பண்ணும்போது, reduction நடக்கும்போது primary alcohol கிடைக்குது. ஓகே, tertiary alcohol எங்கேயும் கிடைக்கல, tertiary alcohol கிடைக்கல. ஓகே, ஸோ ஆல்டிஹைட்ல இருந்து primary alcohol, கீட்டான்ல இருந்து secondary alcohol and carboxylic acidல இருந்து primary alcohol. கிளியர்? ஓகே, கேம் ஓவர். எக்ஸாமுக்கு அப்புறம் தான் கேம் ஓவர்னு சொல்ல முடியும்லடா. ஸோ ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே கிளியர் தானே? ஏதாச்சும் டவுட் இருக்கா ஆல்கஹாலில்? Then we are moving to phenol. So phenol is also known as carbolic acid. Okay, carboxylic acid illa carbolic acid. Okay, so the structure and bonding in phenolic group. So structure and bonding na nama next paaka poradhu phenol oda. So phenol also known as carbolic acid and water oda structure. Okay, நமக்கு என்ன தெரியும்? இதுதான் water. எங்க இருக்கு? இதுதான் வாட்டர். ஓகே, ஸோ இதுதான் வாட்டர். ஸோ வாட்டர்ல இருந்து ஒரு 1 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஆல்கைல் குரூப் அங்கே வந்தால் அது என்ன ஆயிடுச்சு? அது
அது என்ன ஆயிடுச்சு, அது ஆல்கஹால் ஆயிடுச்சு. ஓகே, அது ஆல்கஹால் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் என்ன வாட்டர்ல இருக்கிற ஒன் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே பென்சீன் ரிங் இல்லைன்னா ஃபினைல் குரூப், ஓகே, ஃபினாக்சைடு அயன் வந்தால் அது என்ன ஆகும், ஃபீனால் ஆகும். ஓகே, ஃபீனால் ஆகும். ஃபினாக்சைடு அயன் வந்தால் அது என்ன, ஃபீனால் ஆகும். அண்ட் இங்கே பாண்ட் ஆங்கிள், இந்த OH பாண்ட், அங்கே OH பாண்ட் ஆங்கிள் அந்த என்ன 109 degree. ஓகே, இங்க என்ன OH bond angle, that is 10. Yes, resonance structure I will explain. Okay, resonance structure இங்க explain பண்ணனும். Next I will explain. Okay, next resonance structure தான்டா. Okay, so next I will explain. Next resonance structure தான். So yes, so OH bond என்ன, OH bond angle என்ன, 109 degree. Okay, 109 degree தான். So phenol ஓடது. And alcohol ஓடது என்ன, 108.9 degree. It is less than 109 degree. இதெல்லாம் last 2022ல கேட்ட question. Okay, then okay, so இங்கே தான் என்ன resonance structure. ஓகே, ஸோ நார்மலி நமக்கு என்ன ஆல்கஹால் எடுத்தா, ஓகே, ஒரு ஆல்கஹால் எடுத்தா என்ன ஆல்கஹால். ஓகே, ஸோ ஆல்கஹால் எடுத்தா அதில் என்ன இல்லை, அதில் ஜஸ்ட் sp3 கார்பன் தான். ஓகே, இங்கே இருக்கிற கார்பன் என்ன, OH அட்டாச் பண்ணி இருக்கிற கார்பன் இஸ் sp3 கார்பன். அண்ட் இங்கே என்ன இல்லை, ரெசோனன்ஸ் இல்லை. ரெசனன்ஸ் என்ன, ரெசோனன்ஸ் இல்லை. ஓகே, இங்கே என்ன ரெசோனன்ஸ் இல்லை. ஸோ COH பாண்ட் லெங்த் என்ன, COH பாண்ட் லெங்த் இஸ் large. ஓகே, COH bond length. ஓகே, COH bond length என்ன லார்ஜா இருக்கும். COH bond length என்ன லார்ஜ் bond length இருக்கும். பட் ஆனா ஓகே, ஆனா ஃபீனால்ல இங்க என்ன OH இருக்கு. அண்ட் இங்க இந்த கார்பன் OH அட்டாச் பண்ணி இருக்கிறது என்ன sp2 கார்பன் மேல தான். ஓகே, ஸோ sp2 கார்பன் மேல தான். அண்ட் கார்பன் ஆக்சிஜன் மேல என்ன இருக்கு, லான் பேர் இருக்கு. ஓகே, ஆக்சிஜன் மேல என்ன இருக்கு, லான் பேர் இருக்கு. ஸோ லான் பேர் சிங்கிள் டபுள், லான் பேர் சிங்கிள் டபுள், லான் பேர் சிங்கிள் டபுள் மீன்ஸ் கான்ஜுகேஷன். ஓகே, கான்ஜுகேஷன் வந்திருக்கு மீன்ஸ் ரெசோனன்ஸ் இருக்கு. ஓகே, ரெசோனன்ஸ் இருக்கு. ஓகே, இதுக்கு என்ன ரெசோனன்ஸ் இருக்கு. ரத்திமா தெரியாதுடா, ரத்தினா தெரியாதுடா. இது கிளாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் முடியும், அதுதான் சாப்டர்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். ஓகே, ஸோ இங்கே என்னடா ரெசனன்ஸ் இருக்கு. ஓகே, இங்கே என்ன பாண்ட் லெங்த், ரெசனன்ஸ் இருந்தால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பாண்ட் லெங்த்தை விட என்ன பாண்ட் லெங்த் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ பாண்ட் லெங்த் இஸ் ஸ்மால் ஹியர். ஓகே, பாண்ட் லெங்த் இஸ் ஸ்மால் ஹியர். ஓகே, அண்ட் phenol is also ortho-para directing. Okay, so I will tell you ortho-para directing ne edanaல சொல்றேன்னு டவுட் இருக்கா? Phenol is ortho-para directing. Why? I will tell you the reason. So இது benzene. Okay, sorry, not benzene, this is phenol. So phenolல நமக்கு தெரியும் ஆக்சிஜன் மேல என்ன இருக்கு, லான் பேர் இருக்கு. ஸோ லான் பேர் சிங்கிள் டபுள். ஸோ இந்த லான் பேர் எங்கே வந்துட்டேன், இங்கே வந்துட்டேன். ஸோ ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்ன இங்கே டபுள் பாண்ட் ஆயிருக்கு, இங்கே OH. ஸோ இங்கே டபுள் பாண்ட் வரும்போது இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும் அண்ட் இங்கே நெகட்டிவ் சார்ஜாக மாறும். ஸோ இங்கே என்ன நெகட்டிவ் சார்ஜாக மாறி இருக்கு அண்ட் இங்கே டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, ஸோ நெகட்டிவ் சிங்கிள் டபுள். ஓகே, நெகட்டிவ் சிங்கிள் டபுள். நெக்ஸ்ட் ரெசனன்ஸ் நெகட்டிவ் சிங்கிள் டபுள். ஸோ நெகட்டிவ் சிங்கிள் டபுள். இங்கே OH வருது, OH வருது அண்ட் இங்கே இந்த நெகட்டிவ் என்ன திருப்பி பாண்டாக மாறிட்டேன் அண்ட் இங்கே இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகிட்டேன் அண்ட் அது இங்கே நெகட்டிவ் சார்ஜாக மாறும். ஸோ இங்கே பாண்ட், இங்கே நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இங்கே பாண்ட், இங்கே நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளீஸ் சேவ்
why it is 11th என்னடா 11th புரியல காந்தி what is 11th என்ன 11th புரியல phenoxide ion okay so yes OH இங்க டபுள் பாண்ட் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க சார்ஜ் போகும் என்ன இங்க ஆல்ரெடி டபுள் பாண்ட் இருக்கு இந்த டபுள் பாண்ட் என்ன இங்க சார்ஜா மாறும் so next stepல can I write here and இங்க டபுள் பாண்ட் இருக்கு இங்க OH so இது டபுள் பாண்ட் ஆயிருக்கு and இங்க டபுள் பாண்ட் பிரேக் பண்ணி இது சார்ஜா மாறி இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த சார்ஜ் இங்க வரும் and இந்த lone pair இந்த பாண்ட் இங்க போகும் அப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் so இது so சார்ஜ் என்ன டபுள் பாண்டா மாறி இருக்கு சார்ஜ் என்னடா டபுள் பாண்டா மாறி இருக்கு ஸோ இங்க இருந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி திருப்பி ஆக்சிஜன் மேல போயிருக்கு ஸோ லான் பேர் இங்க வரும் ஸோ நீங்க பாருங்க இங்க சார்ஜ் ஆக்சுவலி எங்க இருக்கு சார்ஜ் எந்த சைட்ல இருக்கு சார்ஜ் எங்க சைட்ல இருக்கு திஸ் இஸ் ஆர்த்தோ இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு அண்ட் சாரி இதுல இங்க இருக்கு இதுல இங்க இருக்கு ஆமா ரைட் ஸோ இங்க சார்ஜ் எல்லா சைட்லையுமே சார்ஜ் பார்த்தா எங்க இருக்கு சார்ஜ் ஒன்லி ஓர்த்தோ அண்ட் பாரா சைட்ல தான் இருக்கு ஓகேடா கிளியரா ஓர்த்தோ அண்ட் பாரா சைட்ல தான் charge இருக்கு so we can say that it is ortho para directing okay so we can say that it is ortho para directing so phenol is a ortho para directing so nucleophilic attack வரும்போது எங்க வரும் ortho para directing ல தான் வருது clear இல்ல எப்படி ortho para directing வருதுன்னு clear இல்ல எப்படி ortho para directing வருதுன்னு ஏதாச்சும் டவுட் இருக்கா எப்படி ortho para directing வருதுன்னு clear தானே எப்படி ortho para directing வருதுன்னு clear தானே Shruti yes okay so then next we can move to preparation of phenol oda preparation பார்க்கலாம் okay so first one is from benzene diazonium chloride okay benzene diazonium chloride so benzene diazonium chloride na enna actually aniline la irundhu okay so aniline la irundhu enna from benzene diazonium chloride first enna prepare பண்ணனும் benzene diazonium chloride prepare பண்ணனும் so benzene diazonium chloride நீங்க already enna haloalkenes and haloarenes la prepare பண்ணி இருக்குல so ஞாபகம் இருக்கா benzene diazonium chloride எப்படி prepare பண்ணனும்னு so NaNO2 and HCl ஓட பிரசன்ஸ்ல என்ன ட்ரீட் பண்ணும்போது அனிலின் ட்ரீட் பண்ணும்போது N triple bond NCl minus வருது ஓகே ஸோ இந்த நைட்ரஜனுக்கு ஆக்சுவலி பாசிட்டிவ் சார்ஜ் பிடிக்காது அப்போ இந்த நைட்ரஜன் என்ன இந்த நைட்ரஜன் ஆக்சுவலி இந்த பாண்ட் பிரேக் பண்ணி N2ஆ இங்கிருந்து போகும் ஓகே N2ஆ இங்கிருந்து போகும் பாக்கி Cl இருக்கு ஸோ அது வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது அங்கே என்ன வரும் டைரக்டா OH வரும் ஓகே அண்ட் இங்க இந்த Clலும் இங்க இருக்கிற HCl ஓகே H plus and OH minus ஸோ இந்த Clலும் Hம் கம்பைன் பண்ணிட்டு HCl மாறும் இந்த OH என்ன டைரக்டா இங்க வந்து அட்டாச் பண்ணிட்டு ஃபீனாலா மாறும் கிளியரா எங்க ஓகே அனிலின் தான் clear then we are moving to next okay so இது ortho para directing தான் already சொல்லி இருக்கு so ortho para directing எல்லா சைடுலயும் NH2 வருது so என்ன நடக்கும் in aniline இல்லடா NH2 தான் இருக்கு NH2 தான் இருக்குடா நான் NH3 எழுதல NH2 தான் இருக்கு so clear okay yeah it is 2 okay yes it is 2 only so aniline so என்ன ortho para directing da so ortho paraலையும் என்ன இருக்கு NH2 இருக்கு so yes got it da so என்ன இது HNO2 வச்சு ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்குது
in presence of H2O. Okay, water ஓட presenceல HNO3 வச்சு ட்ரீட் பண்ணும்போது and இங்க temperature actually கம்மி temperature போதும். Okay, இந்த ரியாக்ஷனுக்கு என்ன கம்மி temperature போதும். That means almost 0 to 5 degrees Celsiusல இந்த ரியாக்ஷன் ஸ்மூத்தா நடக்கும். Okay, almost 0 to 5 degrees Celsiusல இந்த ரியாக்ஷன் ஸ்மூத்தா நடக்கும். நெக்ஸ்ட் Dawes process. Dawes process ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஃபினாலோட இண்டஸ்ட்ரியல் ப்ரோசஸ் தான் Dawes process. ஓகே, ஸோ நார்மலி ஃபினால் எல்லாம் லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ரோசஸில் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் தான் இந்த ப்ரோசஸ் நடக்குது. ஓகே, Dawes process. ஸோ இங்கே என்ன நடக்குது, சிம்பிளாக NaOH வச்சு ட்ரீட் பண்ணும்போது, ஓகே, NaOH வச்சு ட்ரீட் பண்ணும்போது குளோரோபென்சீனை இங்கேருந்து குளோரின் போய் யார் வரும், OH வரும். இந்த குளோரினும் சோடியம் கம்பைன் பண்ணிட்டு NaCl மாறும். ஓகே, சோடியம் குளோரினும் NaCl மாறும். அந்த குளோரின் OH என்ன இங்கே வந்து அட்டாச் ஆகி பென்சீனா ஃபினாலா மாறும். ஓகே, கிளியர். Then next we can move to next process, next formation from benzene sulfonic acid, BSA. Okay, BSA, they will give you BSA. Okay, so BSA, okay, benzene sulfonic acid. Okay, so first என்ன இது benzene. So benzene ல இருந்து benzene sulfonic acid prepare பண்ணணும். So benzene sulfonic acid எப்படி prepare பண்ணும், benzene is treating with the oleum. What is oleum? H2S2O7, that is oleum. Okay, oleum வச்சு ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், benzene sulfonic acid. ஸோ என்ன benzene sulfonic acidனா சிம்பிள், பென்சீன் மேலே என்ன இருக்கணும், SO3H. ஓகே, SO3H வந்தால் அதுதான் என்ன பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ இந்த பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் என்ன சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ஹீட் பண்ண போகிறேன். ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ஹீட் பண்ண போகிறேன். அப்போ என்ன நடக்குது, ஸோ சிம்பிளாக இங்கேருந்து ஹைட்ரஜன் மாதிரி டைரக்ட் ONA இங்கே வந்து அட்டாச் ஆகும். ஓகே, டைரக்டாக ONA வந்து அட்டாச் ஆகும் அண்ட் Na2SO3 ஃபார்ம் ஆகுது அண்ட் SO2 பை ப்ராடக்டாக வருது. எகெயின் இதை என்ன வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது சிம்பிளாக அங்கேருந்து சோடியம் போய் அதுக்கு பதிலாக யார் வரும், ஹைட்ரஜன் வரும். சோடியம் போய் அதுக்கு பதிலாக யார் வரும், ஹைட்ரஜன் வரும். கிளியரா? தென் yes, we will get sodium phenoxide. Sodium phenoxide. Clear? Organic, zero organic. I am so scared for organic. Please tell me. Hey, so like organic la, I will mug up anything. ஸோ இப்போ மக்கப் தான் பண்ண முடியும், ஃபியூ டேஸ் தான் இருக்குல்ல. ஸோ மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் PYQs பண்ணு. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பண்ணு அண்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் மேக்ஸிமமாக பண்ணு. ஓகே, ஸோ கண்டென்ட் ஆல்மோஸ்ட் ஒரு சாப்டர்ல இருந்து ஒரு 50% இல்லைன்னா 70% ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பண்ணு. ஓகே, ஸோ எஸ், சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சேயிங் எஸ் நான் இது வரைக்கும் டச் பண்ணலை, புக் டச் பண்ணலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு like previous year question papers. Okay, previous year question paper தாராளமா பண்ணுங்க. Okay, yes, then we are moving to decarboxylation of sodium salicylate and its derivative. Okay, decarboxylation சொன்னா என்னடா, removal of CO2. Okay, removal of CO2, carbon dioxide என்ன ரிமூவ் பண்ணணும் in the form of Na2CO3 ஃபார்முலா. ஓகே, Na2CO3 ஃபார்ம் இல்லைனா கார்பன் டை ஆக்சைடு டைரக்ட் CO2 ஃபார்ம்லையும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ டீகார்பாக்சிலேஷன் சொன்னால் அதுதான். ஓகே, ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஹியர் வி ஆர் ரிமூவிங் இன் த ஃபார்ம் ஆஃப் Na2CO3 ஃபார்முலா தான் CO2 ரிமூவ் பண்ண போகிறேன். கிளியரா? கிளியர். ஓகே, ஸோ இங்கே என்ன, ஸோ COO இருக்கு அண்ட் எதோட பிரசன்ஸ்ல NaOH அண்ட் கால்சியம் ஆக்சைடோட பிரசன்ஸ்ல. ஓகே, கால்சியம் ஆக்சைடோட பிரசன்ஸ்ல தான் பண்றது. ஸோ அப்போ என்ன நடக்குது, ஸோ இங்க இருக்கிற NaO அண்ட் COONA கம்பைன் பண்ணிட்டு அங்கிருந்து எலிமினேட் ஆகுது. தட் மீன்ஸ்
Na2CO3. ஓகே, Na2 என்ன இருக்கு, C இருக்கு, O3 இருக்கு. ஓகே, Na2CO3 ஃபார்ம்ல எலிமினேட் ஆகுது. ஸோ அங்க யாரு வரும், அதுக்கு பதிலா ஹைட்ரஜன். யாரு வருது, ஹைட்ரஜன் வருது. அண்ட் இங்க இது Na மாறுது. ஹைட்ரஜன் என்ன Na மாறுது. ஓகே, ஸோ இங்க Na2CO3 எலிமினேட் ஆகுது. அண்ட் எகெயின் அதை ஹைட்ரஜன் வச்சு ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஃபீனால் கிடைக்கும். ஓகே, எகெயின் ஹைட்ரஜன் வச்சு கவர் பண்ணும்போது நோ, இட் இஸ் நாட் பாசிபிள் டா. ஸோ லைக் PYQ மட்டும் பண்ணால் உங்களுக்கு 100 out of 100 டெஃபினட்டாக கிடைக்காது. தட் இஸ் டேம் ஷுர். ஓகே, ஸோ PYQs மட்டும் பண்ணால் எப்படி 100 out of 100 கிடைக்கும்டா, அது பாசிபிளே இல்லைல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் cumin. cuminனா என்னடா, cumin ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, cumin ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். cumin எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், பென்சீனும் என்ன ப்ரொப்பீனும். ஓகே, பென்சீனும் ப்ரொப்பீனும் ரியாக்ட் பண்ணும். ஓகே, பென்சீனும் ப்ரொப்பீனும் ரியாக்ட் பண்ணும். ஸோ இங்க என்ன சிம்பிளாக இந்த பாண்ட் பிரேக் ஆகும், இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். ஸோ இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி இங்கே யார் வரும், ஹைட்ரஜனோட ப்ரெசன்ஸில் தான் இங்கே CH3 மாறும். ஸோ இங்கே டைரக்டாக யார் வரும், பென்சீன் வரும். ஸோ இதுதான் என்ன, cumin. ஓகே, இதுதான் என்ன, cumin. ஸோ cumin என்ன, பென்சீனும் என்ன ப்ரொப்பீனும் ரியாக்ட் பண்ணும்போது, ஓகே, பென்சீனும் ப்ரொப்பீனும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, cumin கிடைக்குது. ஸோ இதுதான் cuminோட ப்ரிப்ரேஷன். ஸோ cuminல இருந்து என்ன கிடைக்குது, cuminல இருந்து என்ன ஃபீனால் கிடைக்கணும்ல. ஸோ cuminனை என்ன பெராக்சைடு அண்ட் ஆக்சிஜன் பெலேடியத்தோட ப்ரெசன்ஸில், வாட்டரோட ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணும்போது இங்கேருந்து இந்த குரூப் சிம்பிளாக இங்கேருந்து போகும். அதுக்கு பதிலாக யார் வரும், OH குரூப் வரும். ஓகே, OH குரூப் வரும், ஃபீனால் கிடைக்கும். அண்ட் அசெட்டானும் இதோட ஒரு பை ப்ராடக்ட் தான். ஓகே, இதோட பை ப்ராடக்ட் என்ன, வெரி குட் கௌரிஜா. அசெட்டானும் இதோட ஒரு பை ப்ராடக்ட் தான். ஓகே, கிளியரா. தென் இது டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. ஓகே, டீட்டெயிலாக இது கொடுத்துருக்கு. ஓகே, கிளியரா. ஸோ இந்த மெக்கானிசம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் டேக் எ பிரேக். ஸோ ஐ வில் டேக் ஒரு 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு வர்றேன். ஓகே, ஸோ நீங்களும் ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, போடா என்ன சொல்லியிருக்கு, 10 years question paper I will give you. Okay, definitely I will give you 10 years question paper. Okay, don't worry, I will give you 10 years question paper. Okay, ஸோ இன்னைக்கு நைட்டு ஆக்சுவலி எனக்கு டைம் இல்லை, அதனால தான். ஸோ இன்னைக்கு ஐ வில் கிவ் யூ 10 year question paper. ஓகே, 10 year டுகெதராக ஒரு PDF இருக்குது என் கையில், ஐ வில் கிவ் யூ. ஓகே, ஓகே. ஸோ எல்லாரும் பிரேக் எடுத்து என்ன ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டு வாங்க. ஸோ ஒரு 15 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு 15 minutes பிரேக். Definitely I will give you today. I will give you today. Okay, don't worry, I will give you today.
Now it is 3:35. So 3 like up to 15 minutes. 3:35 done. 3:15. Okay.
எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா? எஸ். ஸோ கியூமின்ல இருந்து எப்படி ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஜஸ்ட் சொல்லிட்டேன். ஸோ இதோட ப்ராப்பர் மெக்கானிசம் இருக்குது. ஓகே, இதோட ப்ராப்பர் மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நமக்கு தெரியும் என்ன, பென்சீன் இஸ் என்ன, ஓர்த்தோ பேரா டைரக்டிங் தான். ஓர்த்தோ பேரா டைரக்டிங் தான். ஸோ என்ன, பென்சீன் என்ன, ப்ரோப்பீன் கூட ரியாக்ட் பண்ணுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் புரோட்டோனேஷன் தான் நடக்குது. என்னடா புரோட்டோனேஷன் மீன்ஸ்? புரோட்டோனேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். எங்கே அடிஷன் ஆட் ஆகுது? ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு, ஸோ என்ன, எங்கே ஹைட்ரஜன் எங்கே ஹைட்ரஜன் ஜாஸ்தியாக இருக்கோ, ஓகே, மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எங்கே இருக்குது, ஸோ அங்கே போய் ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ இது என்ன, CH3 ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, கார்போகேட்டையான். எஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்டா. திஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கார்போகேட்டையான் இருக்கு. ஸோ இந்த கார்போகேட்டையான் டைரக்டாக எங்கே போய் அட்டாச் ஆகும்? பென்சீன் ரிங் மேலே போய் அட்டாச் ஆகும். ஓகே, கிளியர்? ஸோ இட்ஸ் டைரக்ட்லி அட்டாச் டு பென்சீன் ரிங். ஸோ பென்சீன் ரிங் இங்கே பாருங்க, கார்பனுக்கு ஆக்சுவலி 1 2 3 4 பாண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே கார்பன்னா இந்த பாண்ட், ஓகே, இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் ஆக்சுவலி வீக். எதனால வீக் பாண்டாக இருக்கு? ஸோ அந்த பாண்ட் பிரேக் ஆயிருக்குன்னா இது என்ன, டெரிஷரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த பாண்ட் பிரேக் ஆயிருச்சுன்னா என்னடா, இட் வில் ஃபார்ம் டெரிஷரி கார்போகேட்டையான். ஓகே, ஸோ இங்கே ஆக்சிஜன் அண்ட் பலேடியம் அண்ட் பெராக்சைடோட ப்ரெசன்ஸில் ரியாக்ஷன் நடக்கும்போது எல்லாரும் எங்கே போச்சு? வேகம் வாங்கடா. just cover all the content. Okay, one shot. இந்த one shot வீடியோ பார்த்துட்டு நீ என்ன பண்ணணும்? ப்ராப்பராக questions டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, ப்ராப்பராக questions டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, ப்ராப்பராக question ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அண்ட் ஓகே ஜெனி, ஓகே, I will explain again. Okay, so I will explain again. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒன் ஷாட் வீடியோ பார்க்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஓகே, கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகே, ஸோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு தெரியும் பென்சீன் இஸ் ஓர்த்தோ பேரா டைரக்டிங். ஸோ அதுக்கு இல்லை, ஸோ நார்மலி இருக்குது. ஸோ என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு ப்ரோப்பீன் கூட ரியாக்ட் ஆகுது. ஓகே, ப்ரோப்பீன் கூட ரியாக்ட் ஆகுது இன் பிரசன்ஸ் ஆஃப் H+. ஓகே, H+ கூட. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? புரோட்டோனேஷன் நடக்குது. வாட் இஸ் புரோட்டோனேஷன்? ஸோ புரோட்டோனேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ எங்கே ஹைட்ரஜன் ஆட் ஆகுது? ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு எங்கே ஹைட்ரஜன் ஜாஸ்தியாக இருக்கோ, மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எங்கே இருக்கோ அங்கே போய் யார் ஆட் ஆகும்? ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஓகே, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 1 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ டேரெக்டாக இங்கே போய் ஆட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே இப்போ CH3 ஆகிட்டேன். அண்ட் இங்கே என்ன, ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்போகேட்டையான் வில் டைரக்ட்லி அட்டாச் டு பென்சீன் ரிங். பென்சீன் ரிங் மேலே டைரக்டாக அட்டாச் ஆகும். ஸோ இங்கே இந்த CH பாண்ட், ஓகே கிளியரா, இங்கே இருக்கிற CH பாண்ட் பிரேக் ஆகும். ஓகே, இங்கே இருக்கிற CH பாண்ட் ஆக்சுவலி வீக் பாண்ட் தான். ஓகே, இங்கே இருக்கிற CH பாண்ட் இஸ் ஏ வீக் பாண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் எ வீக் பாண்ட். ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? டெரிஷரி கார்பன். ஓகே, டெரிஷரி கார்போகேட்டையான் கிடைக்கும். ஸோ சப்போஸ் அந்த என்ன கார்பன் போயாச்சுன்னா, ஓகே, ஸோ டெரிஷரி கார்பன் வரும். ஸோ டெரிஷரி கார்பன் அந்த ஹைட்ரஜன் போனால் அது வீக். ஆக்சுவலி அந்த பாண்ட் ஹைட்ரஜன் கார்பன் போனது ஆக்சுவலி வீக் பாண்ட் தான். ஸோ ஹைட்ரஜன் போயாச்சு. வி கேன் ட்ரீட் திஸ் வித் ஆக்சிஜன், பலேடியம்
and peroxide. Okay, oxygen, palladium and peroxide ஓட presence-ல treat பண்ணும்போது என்ன நடக்குதுடா? So direct-ஆ water இருக்குல்ல H2O. So water-ல water-ம் என்ன hydrogen இங்க வந்து H oxygen OH bond இங்க direct-ஆ வந்து attach ஆகும். Okay, OH bond வந்து direct-ஆ attach ஆகும். This is actually cumin hydroperoxide. Okay, இங்க hydroperoxide கூட hydrogen peroxide கூட தான் reaction நடக்குதுல. So obviously O2 form ஆயிருக்கும். So O2 என்ன டைரக்டா இங்க வந்து attach ஆகும். So it is cumin hydroperoxide. Okay, hydroperoxide. இங்க 2 hydrogen 2 oxygen இருக்கு. So it's a hydroperoxide. So next stepல என்ன நடக்குது? Again hydrogen வச்சு treat பண்ணும்போது okay, again hydrogen வச்சு act as a catalyst reaction speed increase ஆகும் catalyst. Okay, act as a catalyst. So H plus என்ன இங்க direct again இந்த oxygen மேல one more hydrogen வரும். Okay, இந்த oxygen மேல என்ன hydrogen வந்திருக்கு. So normally என்ன இது இப்போ normally H2O ஆயிட்டேன். Okay, இது என்னடா H2O ஆயிட்டேன். So இந்த H2O இங்க இருந்து போகும், eliminate ஆகும். Okay, H2O இங்க இருந்து eliminate ஆகும். So என்ன H2O போயிட்டேன். So அதுக்கு பதிலா என்ன இருக்கு? O இருக்கு. Okay, O இருக்கு, CH3 இருக்கு, CH3 இருக்கு. Next stepல water elimination நடக்குது. So water elimination நடக்கும்போது என்ன நடக்குது? OH டைரக்டா வருது. நமக்கு என்ன கிடைக்குது? phenol கிடைக்குது. Okay, phenol டைரக்டா கிடைக்குது. ஓகே, கிளியரா? இதுதான் ஃப்ரம் cuminல இருந்து phenol எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. ஓகே, cuminல இருந்து phenol எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. ஓகேடா கௌரிஜா. ஓகே, கிளியர் தானே? ஸோ இது வரைக்கும் ஓகே தானே? பிரச்சனை இல்லைல்ல? Then we can move to next one. Next topic is physical properties. Okay, physical property the next topic. So physical property la first one is boiling and melting point. So due to the presence of hydrogen bonding, alcohol have generally high boiling and melting point. So alcoholic என்ன? So waterல dissolve பண்ணும்போது hydrogen bond form ஆகும். Okay, hydrogen bond form ஆகும். So hydrogen bond means actually bond na proper electron என்ன donate பண்ணும் accept பண்ணும் அப்படி இல்ல, attraction தான். Okay, attraction தான். hydrogen bond எப்போ form ஆகும்? So hydrogen bond எப்போ form ஆகும்? fluorine oxygen nitrogen. Okay, hydrogen with fluorine, hydrogen with oxygen, hydrogen with nitrogen வரும்போ மட்டும்தான் என்ன hydrogen bond form ஆகும். Okay, hydrogen na complete என்ன electron கொடுக்கும், இல்லைன்னா complete electron வாங்கும் அப்படி இல்லை, just என்ன attraction மட்டும்தான். ஓகேடா, just ஒரு attraction மட்டும்தான். So due to the presence of hydrogen bonding, alcohol generally shows high boiling and melting point. Okay, high boiling and melting point இருக்கு. So இங்க எப்படி hydrogen bond இருக்கு? Actually two type of hydrogen bond இருக்கு. Inter hydrogen bond இருக்கு, intra hydrogen bond இருக்கு. Okay, inter hydrogen bond இருக்கு, intra hydrogen bond இருக்கு. Okay, so இங்க என்ன? So இது ஒரு alcohol molecule. Okay, இது ஒரு alcohol molecule. So இது என்னடா? ஒரு alcohol molecule. So இதுல நமக்கு தெரியும் oxygen என்ன? Partially negative, hydrogen என்னடா? Partially positive. Okay, so இந்த molecule இருக்கிற oxygen, இந்த molecule இருக்கிற hydrogen என்ன? Hydrogen bondல இருக்கு. Okay, hydrogen bondல இருக்கு. Same. So இங்க என்ன இருக்கு? Phenol. Okay, so இது different molecule. Okay, இது என்ன? different molecule என்ன? hydrogen bonding. So இங்கேயும் என்ன இருக்கு? phenolலையும் என்ன? oxygen hydrogen attraction இருக்கு. So ஆனாலும் என்ன? stronger bond என்ன? hydrogen alcoholல தான் வருது. Okay, alcoholல தான் வருது due to presence of hydrogen bonding. Hydrogen bonding இருக்கிறதுனால so alcohol have generally high boiling and melting point. Clear? Then
solubility in water. Solubility சொல்லும்போது solubility is directly proportional to branching. So branching, number of branches increase ஆகும்போது what will happen? Solubility decrease ஆகும். Clear? Solubility directly proportional to, so no, we will like conversion next day dada. So conversion இன்னைக்கு இல்ல. Okay, we will cover all the content today. So then after that we will discuss question. Conversion questions எல்லாம் discuss பண்ணும். Okay. So solubility in water. So solubility is directly proportional to branching. Branching increase ஆகும்போது இல்லைன்னா branch number increase ஆகும்போது solubility என்ன increase ஆகும். Okay. And solubility is inversely proportional to molar mass. So molar mass increase ஆகும்போது என்ன molar mass increase ஆகும்போது solubility decrease ஆகும். Okay. Solubility decrease ஆகும். So solubility of alcohol, phenol in water is due to their ability to form hydrogen bond with water molecule. So normally in the phenol, water, phenol, alcohol, என்ன வாட்டர்ல டிசால்வ் ஆகும். ஓகே, வாட்டர்ல டிசால்வ் ஆகும். சாலிபிலிட்டி இருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் என்ன? ஸோ ஹைட்ரஜன், வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜனும் என்ன இது மாதிரி ஆல்கஹால்ல இருக்கிற ஆக்சிஜனும் என்ன நார்மலி ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்களுக்கு தெரியும்ல ஹைட்ரஜன் பாண்ட் யாருக்கு பிட்வீன்ல இருக்குன்னு. ஸோ ஃபான், ஓகே, ஃபான் அந்த கோடு யூஸ் பண்ணால் போதும். எல்லாமே ஹைட்ரஜன் இருக்கணும். அண்ட் ஃபான், ஃப்ளூரின் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன் ஹைட்ரஜன் வந்தால் எப்படி சொல்லலாம்? நமக்கு சிம்பிளாக சொல்லலாம் என்ன? hydrogen bond. Okay, so solubility of alcohol, phenol in water is due to their ability to form hydrogen bond with the water molecule. So with the water molecule la enna form panna mudiyum? Hydrogen bond form panna mudiyum. So next enna, more the branch, lesser relative volume of hydrophobic part. So hydrophobic part na என்னடா? So assume இதுதான் என்ன ஒரு ஆல்கஹால். ஓகே, இது ஒரு ஆல்கஹால் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால்ல இந்த பார்ட், ஓகே, இந்த பார்ட் இஸ் ஆக்சுவலி ஹைட்ரோஃபோபிக் பார்ட். ஓகே, இந்த alkyl part இருக்குல்ல, that is actually hydrophobic part. Okay, so என்ன more the branches, okay, branch increase ஆகும்போது less relative volume நடக்குது. Okay, branch increase ஆகும்போது என்ன நடக்குது? volume கம்மி ஆகுது. ஓகேடா, branch increase ஆகும்போது volume கம்மி ஆகுது of hydrophobic பார்ட்டோட. ஸோ இந்த பார்ட்டில் என்ன பிரான்ச் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் கம்மி ஆகுது. ஸோ வால்யூம் கம்மி ஆகுது மீன்ஸ் என்ன? சால்யபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, வால்யூம் கம்மி ஆகுது மீன்ஸ் சால்யபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கிளியரா? ஸோ பிகாஸ் இட்ஸ் அ ஹைட்ரோஃபோபிக் பார்ட். ஓகே, இது என்ன? ஹைட்ரோஃபோபிக் பார்ட். ஓகே, ஸோ நீங்கள் மிசல்லே ஃபார்மேஷன் இல்லைன்னா சோப்போட லைக் அதெல்லாம் படிக்கும்போது நீங்கள் இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம் 11th. ஓகே, so next I will give you a question. Solubility order. So 3 molecule இருக்கு. So இதுல solubility order என்ன? Come on, Kyukka. Volume means surface area. Yes, volume means surface area. Yes. So ஒரு particular volume. Okay. Come on, எதுக்கு solubility greater இருக்கும் கம்மியா இருக்கும்? And with the reason. Okay, with the reason. You should give the reason also. CBA. With reason. Reason சொல்லுங்க. So எதனால? சொல்லடா, reason சொல்லணும்ல. Reason important இல்ல. Come on.
CBA. So CBA ன்னு எல்லாரும் சொல்லியிருக்கு because branching. Okay. So branching increase ஆகும்போது என்ன நடக்குது? Branching increase ஆகும்போது solubility increase ஆகுது. So இங்க என்ன? Branching இதுக்கு தான் branching ஜாஸ்தியா இருக்கு. Okay. Branching இதுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. So அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது. Okay. Clear? Then we are moving to chemical properties of alcohol. இது வரைக்கும் clear தானே? இது வரைக்கும் yes, branching the reason. Okay, branching increases. Yes. Yes. So chemical properties of alcohol. So chemical properties la first one என்ன? The OH group present in the alcohol is a very reactive group. ஏன்னா OH இருக்கிற ஆல்கஹால்ல என்ன இருக்கும்? Obviously OH group இருக்கும். So அந்த OH group ஓட speciality என்ன? It is highly reactive. Okay. So actually two type la அந்த bond cleavage இருக்கு. Okay. Two type la bond cleavage இருக்கு. So first type என்ன? So carbon oxygen bond cleavage. Okay. Carbon oxygen bond ஓட cleavage and second cleavage எப்படி இருக்கும்? Oxygen hydrogen ஓட cleavage. Okay. Two type of cleavage இருக்கு bondல. Carbon oxygen cleavage, oxygen hydrogen cleavage. Okay. So the carbon oxygen bond is weaker in the case of tertiary alcohol. So carbon hydrogen bond எங்க weaker இருக்கு? Tertiary alcohol la weaker இருக்கு. Okay. So this is tertiary alcohol. So tertiary alcohol என்ன? Carbon oxygen bond weaker இருக்கு. Okay. Carbon oxygen bond weaker இருக்கு. So இது என்ன? ஈஸியா break ஆகும். ஏன்னா tertiary ல. Okay. And because of plus I effect of alkyl group. So plus I effect என்னடா? plus I effect na electron donate பண்றதுக்கு ரெடியா இருக்கு. Okay. For example CH3 எல்லாமே alkyl group எல்லாமே என்ன இருக்கு? அதுக்கு எல்லாமே plus I group தான். Okay. alkyl group க்கு எல்லாமே என்னடா? plus I group தான். So இந்த bond break ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? carbocation form ஆயிருக்குல்ல. carbocation form ஆகுது. So carbocation னா இது stable cation தான். Okay. tertiary carbocation. Okay. tertiary carbocation என்ன? stable carbocation தான். Okay. So and இங்க இருக்கிற CH3 group என்ன? electron donate பண்றதுக்கு ரெடியா இருக்கு. tertiary தான். electron donate பண்றதுக்கு ரெடியா இருக்கு. And OH bond is weaker in primary alcohol as electron density increases between OH bond. So என்ன நடக்குது? OH bond is weaker. So second next case பார்க்கும்போது OH bond is weaker in primary alcohol. Suppose ஒரு primary alcohol எடுக்கலாம். So OH. So OH ல எந்த bond weaker இருக்கு? primary தான் weaker இருக்கு. primary alcohol ல OH bond தான் weaker இருக்கு. Okay. So அதுக்கு reason என்ன? electron density increases. So அது electron density ஜாஸ்தியா இருக்கு. So அதனால இந்த bond தான் weaker. tertiary ல எந்த bond weaker? carbon oxygen bond weaker. So carbon oxygen bond break ஆயிடுச்சுன்னா என்ன? stability increase ஆகும் because tertiary carbocation stability is more. Okay. Okay. Clear? Then we are moving to the order of reactivity with OH cleavage. So OH cleavage la order of reactivity என்னடா? primary க்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் secondary, அதுக்கப்புறம் tertiary. Okay. So the order of reactivity with the OH bond. OH bond la. So order of reactivity with the COH bond, CO cleavage னாலும் அதுல main important என்ன? tertiary, அதுக்கப்புறம் secondary, அதுக்கப்புறம் primary. Because என்ன? tertiary carbocation form ஆகுதுல. அதனால stability increase ஆகுது. So during OH bond cleavage, so proton is given out showing that alcohol is acidic in nature. Okay. So normally எந்த bond break ஆகும்போது, so இந்த bond break ஆகும்போது H plus என்ன? H plus release ஆகும். இங்க minus வரும். So H plus நமக்கு தெரியும் H plus release ஆகுது means weaker in the sense what? In the sense what? Weaker bond. You are asking about bond. Acidity. Okay, I will tell you that. So acidity
என்ன இதுக்கு ஜாஸ்தி தான் என்ன ஆல்கஹாலுக்கு அசிடிட்டி ஜாஸ்தி ஓகே அசிடிட்டி ஆல்கஹாலுக்கு ஜாஸ்தி ஸோ பிகாஸ் H+ போனதுக்கு அப்புறம் என்ன ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு யார் இருக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு ஆல்கைல் குரூப் இருக்குல்ல ஸோ அதனால ஸோ யாருக்கு ஜாஸ்தி அசிடிட்டி ஜாஸ்தி தான் ஓகே ஸோ டியூரிங் OH cleavage proton is given out showing that alcohol is acidic in nature. நார்மலி என்ன இங்க இருந்து ஒரு H போனா நார்மலி ஆசிட்னா என்னடா H ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஆசிட் தான் ஓகே H ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா we can say that it is acid. ஸோ ஆசிட்னு சொல்ல முடியும் அப்போ என்ன ஆல்கஹால் ஒரு ஆசிடா கன்சிடர் பண்ணலாம் ஓகே ஆல்கஹால் என்னடா ஒரு ஆசிடா கன்சிடர் பண்ணலாம் கிளியரா தென் நெக்ஸ்ட் இதோட ரியாக்ஷன் பாண்ட் கிளீவேஜ் ரியாக்ஷன்ஸ் தான் ஸோ ரியாக்ஷன் இன்வால்விங் பாண்ட் கிளீவேஜ் OH பாண்ட் கிளீவேஜோட ரியாக்ஷன்ஸ் தான் ரியாக்ஷன் வித் ஆக்டிவ் மெட்டல் சோடியம் ஸோ ஆக்டிவ் மெட்டல்னா என்னடா ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் ஓகே ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் என்ன சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் அலுமினியம் இது எல்லாமே என்ன we can consider as an active metal because they all are highly reactive okay so for example in alcohol is reacting with the sodium what we will get alkoxide okay alkoxide கிடைக்கும் இங்க இருந்து ஹைட்ரஜன் போகும் and யாரு வந்து அட்டாச் ஆகும் Na வந்து அட்டாச் ஆகும் okay clear suppose CH3 சேம் என்ன சோடியம் ரியாக்ட் ஆகுது ஸோ சோடியம் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும் ஸோ சேம் தாடா இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் போய் OH பாண்டு தான் கிளீவேஜ் நடக்குது ஸோ ஹைட்ரஜன் இங்கேருந்து போய் யார் வரும் சோடியம் வரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க ஸோ சேம் என்ன டெரிஷரி தான் ஓகே டெரிஷரி ஆல்கஹால் ஸோ டெரிஷரி ஆல்கஹால் இஸ் ரியாக்டிங் வித் அலுமினியம் ஸோ அப்போ எந்த பாண்டு பிரேக் ஆகும் ஸோ டெஃபினெட்லி OH பாண்ட் இல்லை ஓகே இங்கே எல்லாமே OH பாண்டு தான் பட் ஆனால் இது என்ன டெரிஷரி தான் டெரிஷரியில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் ஸோ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது மீன்ஸ் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இங்கே என்ன இந்த பாண்டு தான் பிரேக் ஆகும் ஓகே CO பாண்ட் பிரேக் ஆகும் பிகாஸ் இட் இஸ் டெரிஷரி ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் CH3 டைம்ஸ் Al வரும் clear then next reaction with the monocarboxylic acid or esterification so என்ன நடக்குது so carboxylic acid ஆல்கஹாலும் ஓகே கார்பாக்சிலிக் ஆசிடும் ஆல்கஹாலும் ரியாக்ட் ஆகுது சிம்பிளா இங்க இருந்து என்ன போகும் வாட்டர் எலிமினேட் ஆகும் ஓகே வாட்டர் எலிமினேட் ஆகும் ஸோ வாட்டர் எலிமினேட் ஆகும் ஸோ CH3 ஓகே CH3 இங்கேயும் அது கம்பைன் ஆகும் CH3 C double bond okay CH3 C double bond O and OC what is this OCH OR yes OCH3 plus H2O form ஆகும் okay ester form ஆகும் okay ester form ஆகும் okay clear so next the reaction involving cleavage of so COH bond less CO bond cleave ஆகுது okay cleavage நடக்குது so reaction with hydrogen halide okay so reaction with hydrogen halide na HX okay HX கூட react ஆகுது இது ஆல்ரெடி நாம படிச்ச ரியாக்ஷன் தான் okay alcoholsல இது ஆல்ரெடி படிச்ச ரியாக்ஷன் தான் என்ன alcohol என்ன ZnCl2 கூட ரியாக்ஷன் நடக்கும்போது இங்க இருந்து வாட்டர் எலிமினேட் ஆகுது இங்க இருந்து சிம்பிளா ஹைட்ரஜன் அண்ட் ஆல்கஹால் OH ல இருந்து வாட்டரா எலிமினேட் ஆகுது yes definitely I will tell you okay don't worry so alcohol water eliminate ஆகுது and RCl கிடைக்குது okay so it's a nucleophilic substitution reaction okay டா it is nucleophilic substitution reaction so next என்ன அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் same reactant என்ன CH3 alcohol தான் so alcohol is reacting with this is actually
No. CH. This is hydrogen, okay? This is hydrogen. Okay? So, CH, yes, this is hydrogen. So, enna nadakum? So, in the hydrogen combine பண்ணிட்டு என்ன HCl இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு CH3 CH3 plus HCl. So, இங்க ஒண்ணும் இல்ல. Single bond hydrogen தான் இருக்கு. Okay, OH and single bond hydrogen தான் இருக்கு. 1 2 3 4. Yes, hydrogen தான் இருக்கு. And react பண்ணும்போது என்ன நடக்குது? சிம்பிளா இங்க okay product இங்க CH3 வருது. Okay, it is a secondary alcohol. Okay, இது என்ன? இது ஒரு secondary alcohol. So secondary alcohol வரும்போது என்ன நடக்குது? Simple. எங்க OH இருக்கோ அங்க இருந்து என்ன water eliminate ஆகும். Okay, so இங்க OH இருந்தது. So இங்க இருந்து என்ன OH remove பண்ணிட்டு replace பண்ணிட்டு யாரு வந்திருக்கு? chlorine வந்திருக்கு. Okay, OH replace பண்ணிட்டு யாரு வந்திருக்கு? chlorine வந்திருக்கு. So OH replace பண்ணிட்டு யாரு வந்திருக்குடா? chlorine வந்திருக்கு. கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? So இது வரைக்கும் கிளியரா? OH remove பண்ணிட்டு யாரு வந்திருக்கு? chlorine வந்திருக்கு. Clear? Then we are moving to next reaction, that is reaction with the PX3. Reaction with PX3 already பண்ணதுதான். So haloalkanes and haloarenes ல இந்த same reaction பண்ணிருக்கு. PX3 வரும்போது என்ன product வரும்னு சொல்லிருக்கு? H3PO3 வரும். ஓகே, PX3 வரும்போது H3PO3 பை ப்ராடக்டா வரும். ஓகே, H3PO3 பை ப்ராடக்டா வரும். அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன? PCl3. ஓகே, PCl3. ஸோ வாட் இஸ் த ப்ராடக்ட்? ப்ராடக்ட் என்னடா? ஸோ இதோட ப்ராடக்ட் என்ன? CH C2H5 X என்ன? இங்க fluorine தான். இது என்ன? 3 times வருது. ஓகே, 3 times வருது. And we will get H3PO3. ஓகே, H3PO3 we will get. So next என்ன? reaction with thionyl chloride. ஓகே, thionyl chloride ஓட reaction தான். So ROH and thionyl chloride in presence of pyridine. In the presence of pyridine react பண்ணும்போது என்ன சிம்பிள் தான்? இங்க OH போகும், அதுக்கு பதிலா யார் வரும்? Cl வரும். ஓகே, அது OH போய் அதுக்கு பதிலா யார் வரும்? Cl வரும். CH3 CH2 OH. ஸோ இங்கே என்ன ப்ராடக்ட் வருது? CH3 CH2 Cl. ஓகே, CH3 CH2 Cl. ஓகே, அண்ட் பை ப்ராடக்டா என்ன வருது? SO2 and HCl. ஓகே, SO2 and HCl. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னது தான். என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? Haloalkane preparation method தான். And this preparation method தான் என்ன? commercially chloroalkane prepare பண்றதுக்காக யூஸ் பண்றது. அதுக்கு ரீசன் என்ன? இங்க SO2 இங்க பை ப்ராடக்டா கிடைக்கிற SO2 and HCl இங்க இருந்து இவால்வ் ஆகும். ஓகே, ரெண்டுமே கேஷியஸ் ஸ்டேட்ல தான் இருந்து சிம்பிளா இவால்வ் ஆகும். நமக்கு என்ன? சிம்பிளா RCl ஈஸியா கிடைக்கும். ஓகே, RCl டைரக்டா கிடைக்கும். பை ப்ராடக்ட் என்ன கிடைக்காது, அது அங்கிருந்து இவால்வ் ஆகும். கிளியரா? கிளியர்? ஓகேடா. Then we are moving to next question. Dehydration. What is dehydration means? Dehydration என்னடா? So சொல்லுங்க, what is dehydration? Tell me in the chat box. Hi Hepsi, Sanjayan, yes. Sanish, removal of water. Yes, dehydration means removal of water. Okay, so elimination of water or removal of water is actually dehydration from compound known as dehydration. So நமக்கு கிடைச்ச காம்பவுண்ட்ல இருந்து வாட்டர் எலிமினேட் ஆகி போகிற இல்லைன்னா ஒரு ரிமூவல் ஆஃப் வாட்டர் தான் ஆக்சுவலி என்ன? எலிமினேஷன். ஸோ இட் இஸ் பீட்டா எலிமினேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, இங்கே என்ன நடக்குது? பீட்டா எலிமினேஷன். ஸோ ஆல்கஹாலோட பக்கத்தில் இருக்கிற கார்பன் இஸ் ஆல்ஃபா கார்பன். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் இஸ் பீட்டா கார்பன். ஓகே, ஸோ ஐ வில் டெல் யூ அது எப்படின்னு. ஸோ ஈஸ் ஆஃப், ஸோ இங்கே எப்படி இருக்கு? ஸோ டெரிஷரி தான் ஈஸியாக நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம்
பிரைமரி தான். ஸோ ஈஸியாக எங்கே நடக்குது? டீஹைட்ரேஷன் டெரிஷரியில். ஓகே, டீஹைட்ரேஷன் டெரிஷரியில் தான் நடக்குது. ஸோ டீஹைட்ரேஷன் கேன் பி டன் பை கான்சன்ட்ரேட்டட் H. ஸோ இங்கே டீஹைட்ரேஷனுக்கு என்ன தேவை? ஒரு ரியேஜெண்ட் தேவையில்ல. ஸோ அந்த ரியேஜெண்ட் தான் இங்கே யார்? H2SO4. ஓகே, H2SO4, H2SO4 இல்லைனா H3PO4. ஓகே, H2SO4 or H3PO4 and என்ன டெம்பரேச்சர் என்ன? 473 Kelvin. ஓகே, 473 Kelvinல. ஸோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் லைக் இங்கே என்ன டீஹைட்ரேட்டிங் ஏஜெண்டா? ZnCl2 இருக்கு or KHSO4. ஓகே, ஸோ இங்கே என்ன ஹீட் பண்ணணும்? ஓகே, இது ஹீட் பண்ணணும் in presence of ZnCl2 or KHSO4. ஸோ வேப்பர் அலுமினா. ஓகே, இங்கே வேப்பர் அலுமினா யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே என்ன ஏஜென்ட்ஸ் தான். ஓகே, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் தான். ஸோ கான்சன்ட்ரேட்டட் H2SO4, H3PO4 அண்ட் என்ன இது ஆல்மோஸ்ட் 473 Kelvinல. இல்லைனா என்ன டீஹைட்ரேட்டிங் ஏஜெண்டா ZnCl2 ஹீட் பண்ணலாம் ஆர் என்ன KHSO4 in presence of heat. ஓகே, அண்ட் இல்லைனா வேப்பர் அலுமினா Al2O3 யூஸ் பண்ணலாம். பட் இங்கே என்ன டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சராக இருக்குது. ஓகே, 623 Kelvin to 673 Kelvin வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற டெம்பரேச்சர். ஸோ அதுதான் ஆக்சுவலி டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷன் மெக்கானிசம் ப்ராப்பராக பார்க்கலாம். ஸோ டீஹைட்ரேஷனோட மெக்கானிசம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆக்சுவலி அது ஒரு 3 ஸ்டெப் மெத்தடு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்குது? புரோட்டோனேஷன். ஸோ வாட் இஸ் புரோட்டோனேஷன்னா? புரோட்டோனேஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தான் என்ன புரோட்டோனேஷன். ஸோ புரோட்டோனேஷன் இங்கே என்ன CH3 CH2OH. ஓகே, ஆல்கஹால் தான் எடுத்திருக்கு, எத்தனால் எடுத்திருக்கு. ஸோ எத்தனாலை என்ன பண்ணுறேன்? ஆடிங் H+ ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்ன இங்கே H+ ஆட் பண்ணிட்டேன், H+. ஓகே, H ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ஆக்சுவலி அன்ஸ்டேபிள். ஓகே, இங்கே என்ன அன்ஸ்டேபிள் தான் இது. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் இஸ் அன்ஸ்டேபிள். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கணும்? சிம்பிளாக இந்த பாண்ட் பிரேக் ஆகும். ஓகே, இந்த பாண்ட் என்ன சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பிரேக் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன ஹைட்ரஜன் ஆட் ஆகும் புரோட்டோனேஷன் ஸ்டெப்பில். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது? இங்கே இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது வாட்டர் ரிலீஸ் ஆகுது அண்ட் அது மாதிரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, லிசன், கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. கிளியரா? கார்போகேட்டையான். ஸோ வாட்டர் இங்கிருந்து எலிமினேட் ஆகுது. அப்போ என்ன செகண்ட் ஸ்டெப்பில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது லைக் இங்கே. ஸோ எஸ், ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். ஸோ இந்த பாண்ட் என்ன? இந்த பாண்ட் பிரேக் ஆகிருக்கு. ஸோ என்ன கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது செகண்ட் ஸ்டெப்பில். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது என்ன ஸ்டேபிளைஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால டீப் புரோட்டோனேஷன் நடக்குது. ஸோ ஆல்ரெடி புரோட்டோனேஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ டீப்ரோட்டோனேஷன்னா என்னடா? டீப்ரோட்டோனேஷன்னா என்ன? டீப்ரோட்டோனேஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, இங்கே ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுற. ஓகே, ஸோ என்ன இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இது ஆல்ஃபா, திஸ் இஸ் பீட்டா எலிமினேஷன் தான் நடக்குது. ஓகே, பீட்டா எலிமினேஷன் நடக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிற கார்பன்ல இருந்து 1 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. ஸோ தென் வாட் வில் ஃபார்ம்? ஆல்கீன். ஓகே, ஆல்கீன் ஃபார்ம் ஆகும். கிளியர்? ஓகேடா. ஸோ ஆல்கீன் ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் கிளியரா? ஒன் டூ ஹைட்ரேட் ஷிஃப்ட்னா ஹைட்ரேட் ஆல்ரெடி நாம சொன்னதில்ல, லைக் மீத்தைல் ஷிஃப்ட் எல்லாம் அதோட மெக்கானிசத்தில் சேம் அது மாதிரி தான். ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக ஷிஃப்ட் பண்ணுறது. ஓகே, கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் தான்
oxidation. Oxidation என்ன? So oxidation நமக்கு தெரியும் addition of oxygen இல்லனா removal of hydrogen. Okay. என்னடா புரியல? So yes, so oxidation means addition of oxygen or removal of hydrogen. So first one da enna for primary alcohol. So in the case of primary alcohol la, a primary alcohol is easily oxidized to form aldehyde. Okay, primary alcohol enna easy oxidize பண்ணிட்ட. நாம already சொன்னது aldehyde என்ன reduction பண்ணா, okay, reduce பண்ணா, reduction நடந்தா aldehydeல இருந்து என்ன கிடைக்கும்? alcohol கிடைக்கும். எந்த alcohol? primary alcohol னு already சொல்லி இருக்கு. okay, aldehydeல இருந்து primary alcohol கிடைக்கும். okay, same reaction தான், just ulta reaction. okay, so primary alcohol is easily oxidized to aldehyde. okay, இந்த aldehyde again oxidize பண்ணா, okay, aldehyde again oxidize பண்ணா என்ன கிடைக்கும்? நமக்கு அங்கிருந்து carboxylic acid கிடைக்கும். okay, இந்த aldehyde again oxidize பண்ணா we will get carboxylic acid. okay, so இங்க என்ன alcohol இருக்கு, oxidation addition of oxygen நடக்குது. so என்ன நடக்குது? இங்க இருந்து aldehyde கிடைக்குது. okay, this aldehyde is primary aldehyde. okay, so primary alcohol ல இருந்து aldehyde கிடைக்குது. okay, so primary alcohol ல இருந்து aldehyde கிடைக்குது. okay, so இந்த aldehyde again oxidize பண்ணா என்ன கிடைக்கும்? carboxylic acid. clear-ஆ? so இங்க நமக்கு actually 2 stepsல reaction பண்ணலாம். இல்லனா நமக்கு carboxylic acid தான் வேணும்னா 1 stepல reaction பண்ணலாம். okay, so இங்க யூஸ் பண்ற என்ன oxidizing agent, ஒரு strong oxidizing agent யூஸ் பண்ணா we can convert directly to carboxylic acid. okay, we can convert primary alcohol directly to carboxylic acid. okay, ஒரு strong, okay, என்ன யூஸ் பண்ணா? ஒரு strong oxidizing agent யூஸ் பண்ணா. okay, ஒரு weak oxidizing agent யூஸ் பண்ணா என்ன நடக்கும்டா? weak oxidizing agent யூஸ் பண்ணா என்ன இந்த primary alcohol ல இருந்து என்ன கிடைக்கும்? aldehyde prepare பண்ணலாம். clear-ஆ? so என்ன strong alcohol, என்ன strong oxidizing agent and என்ன weak oxidizing agent I will tell you. so இதுல strong PCC PDC எல்லாம் almost weak oxidizing agent தான். so இங்க MnO2 in acetone la allylic or benzylic halides convert பண்ணனும்னா, okay, allylic or benzylic like in alcohol இருந்தா we can use MnO2 in acetone. okay, or normally PCC and PDC தான் யூஸ் பண்ணும். okay, PCC and PDC தான் யூஸ் பண்ணும். they are strong, it's like weak. okay, it's not a strong, it is a weak oxidizing agent. strong oxidizing agent யாரு? strong oxidizing உங்களுக்கு normally இதுதான் தெரியும்ல. so most of the reaction லையும் acidic K2Cr2O7 இல்லனா KMnO4 தான் கொடுக்கும். okay, most of the reaction ல acidic K2Cr2O7 இல்லனா KMnO4 தான் கொடுக்கும். அதுக்கு ரீசன் என்ன? அதுக்கு ரீசன் இது நார்மலி இதுதான், ஜென்ரலி இதுதான் யூஸ் பண்ணும். ஜான்ஸ் ரியேஜென்ட்னா என்ன? CrO3 is John's reagent. okay, CrO3 in H2SO4 தான் John's reagent. and aluminum third butoxide that is here in acetone, அது ஒரு என்ன oxidizing agent தான். so mainly நம்ம யூஸ் பண்ற oxidizing agent PCC, PDC and KMnO4 and K2Cr2O7. okay, clear? then I will give you a question time ஆயிடுச்சா? இல்ல question time ஆகல. question இருக்குல்ல, இந்த topic related question இருந்திருக்கு. okay, I will give you questions. okay, don't worry. so இது வரைக்கும் clear இல்ல? doubt இல்லல்ல? இது வரைக்கும் clear-ஆ? என்ன oxidizing agent, எந்த oxidizing agent எல்லாமே ரொம்ப important. strong oxidizing agent எப்போ யூஸ் பண்ணணும்? why should we need? என்னடா என்ன ரிமெம்பர் பண்றது? புரியல மேம். this என்னடா புரியல why temperature in reaction
எங்கே இங்கேயா எந்த ரியாக்ஷன்ல எனக்கு புரியலடா எந்த ரியாக்ஷன்ல 413 கெல்வின் நார்மலி லைக் ரியாக்ஷன் நடக்கணும்னா டெம்பரேச்சர் வேணும் சம் ரியாக்ஷனுக்கு எஸ் 2026 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எஸ் 2026 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எஸ் மேம் ஓகே ஓரளவுக்கு இது வரைக்கும் கிளியர் இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா மேம் கொஸ்டின் எஸ் மேம் வை வி நீ ஆட் டெம்பரேச்சர் இன் ரியாக்ஷன் லைக் நார்மலி ஆட் பண்ண மாட்டாடா ஸோ சம் ரியாக்ஷன் நடக்கணும்னா ஒரு ப்ராப்பர் டெம்பரேச்சர் நடக்கணும் ஓகே டெம்பரேச்சர் வேணும் ஸோ அந்த டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும் ஓகே ஸோ அதனால வி ஆர் கிவிங் டெம்பரேச்சர் it is in Tanglish only Tanglish not only in English it's in Tanglish yes I hope idu varaikum clear na then we can move to secondary for secondary alcohol ada ena oxidize panna pora so when oxidizes with acidified K2 நான் already சொல்லி இருந்தது acidified K2 Cr2O7 versus Cr2 K2 Cr2O7 and KMNO4 தான் important already சொல்லி இருக்குல்ல so yes can you explain that temperature okay reaction temperature so I will tell you like elimination of water okay so ninga like parcherized milk எல்லாம் பார்த்திருக்குல்ல parcherized milk actually parcherized milk னா என்ன actually water content இருக்கும்போது like இல்லனா removal of water டைம்ல எல்லாம் நம்ம ஹீட் பண்ணும்ல so அங்க இருந்து water eliminate ஆகிறதுக்காக water என்ன heat யூஸ் பண்ற அவ்வளவுதான் okay payment 999 தாடா 999 தான் வருது crash course-க்கு okay yes that we should remember okay so உங்களுக்கு actually board exam-க்கு அவ்வளவு important இல்ல but நீங்க இது படிச்சா போதும் PCC PDC என்ன ஒரு weak ஆன reagent okay but acidic K2Cr2O7 and KMNO4 என்ன அது strong oxidizing agent தான் suppose allylic or benzylic வந்தா என்ன யூஸ் பண்ணணும் MnO2 in acetone இது மட்டும் ஞாபகத்துல வச்சா போதும் இது தெரியும்ல normally oxidizing agent is PCC PDC but strong னா K2Cr2O7 and KMNO4 யூஸ் பண்ணா போதும் இதுதான் okay so for secondary alcohol என்ன oxidize பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ketones okay so when oxidized secondary alcohol oxidize with K2Cr2O7 gives ketone என்ன கிடைக்கும் secondary alcohol ல இருந்து ketone கிடைக்கும் primary alcohol ல இருந்து என்ன கிடைச்சிருக்கு first aldehyde again oxidize பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் again oxidize பண்ணா carboxylic acid கிடைக்கும் and இந்த ketone again oxidize பண்றதுக்கு difficult தான் okay so again ஒரு strong oxidizing agent எல்லாம் வச்சு இந்த ketone again என்ன oxidize பண்ணும்போது okay oxidation நடக்கும்போது அது என்ன carboxylic acid மாறும் okay clear yes only 999 தான்டா okay fine we need to remember that is not much required yes எல்லாமே வேண்டாம் அது மட்டும் போதும் okay yes so yes இதுல secondary alcohol ல என்ன நடக்குது secondary alcohol oxidize பண்ணும்போது in presence of K2Cr2O7 it will give ketone so இந்த ketone actually oxidize பண்றது further oxidize பண்றது கொஞ்சம் difficult தான் but we can in drastic condition ல we can oxidize என்ன
ketone also we will get, what we will get, it's same carboxylic acid we will get. Okay, so same இதுதான் என்ன first நமக்கு என்ன கிடைச்சிருக்கு secondary alcohol. Okay, secondary alcohol. So இது என்ன secondary alcohol தான் இது. So secondary alcohol ட்ரீட் பண்ணும்போது, ஓகே, PCC இல்லைன்னா PDC வச்சு ட்ரீட் பண்ணும்போது, ஸோ இங்கே என்ன POAன்னு எழுதியிருக்கும், லைக் லெஸ் பவர், ஓகே, லோ பவர் oxidizing agent. I am just writing POA, power of oxidizing agent, less power oxidizing agent use பண்ணா you will get என்ன ketone. So ketone again you என்ன oxidize பண்ணா we will get carboxylic acid. So note, in oxidation of unsymmetrical ketone, the carbonyl group remains attached to the similar alkyl group. Okay, and in unsymmetrical ketones என்ன oxidize பண்ணா என்ன கிடைக்கும், the carbonyl group இருக்கும்ல, so அது என்ன, it is attached to that similar alkyl கரெக்டா attach ஆகும். என்னடா கெமிஸ்ட்ரி ஈஸியா இருக்கான்னு புரியல. Yes. Then we are moving to tertiary alcohol. So tertiary alcohol நமக்கு oxidize பண்ணி aldehyde இல்லைனா ketone இல்லைனா carboxylic acid convert பண்ண முடியாது. Okay, tertiary alcohol having no oxidizable hydrogen, because என்ன tertiary என்ன ஆல்கஹால்ல ஆக்சிடைசபிள் ஹைட்ரஜன் இல்லை, அதுதான் ரீசன். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதனால டெரிஷரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ண முடியலை, மே தே வில் ஆஸ்க். ஓகே, ஸோ அதுக்கு ரீசன் என்ன, இட் ஹாஸ் நோ ஆக்சிடைசபிள் ஹைட்ரஜன், அதில் ஆக்சிடைசபிள் ஹைட்ரஜன் இல்லை. ஓகே, ஆக்சிடைசபிள் ஹைட்ரஜன் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, அண்டர் டிராஸ்டிக் கண்டிஷன். ஓகே, டிராஸ்டிக் கண்டிஷனில் என்ன ஆக்சிடைஸ் பண்ணலாம். ஓகே, ஆக்சிடேஷன் ஆஃப் கார்பன் செயின். ஓகே, இங்கே என்ன கார்பன் செயின் இருக்கும்ல, ஸோ கார்பன் செயின் இஸ் ரப்சர்டு. ஓகே, இங்கே இருக்கிற கார்பன் செயின் என்ன ரப்சர் ஆகும். ஓகே, டெரிஷரி ஆல்கஹாலை எகெயின் டிராஸ்டிக் கண்டிஷனில் ஆக்சிடைஸ் பண்ண பார்த்தா அங்கே இருக்கிற என்ன ஆல்கைல் குரூப்ஸ், ஆல்கைல் செயின்ஸ் என்ன ரப்சர் ஆகும். ஓகே, பிரேக் ஆகும். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராடா? அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காம செஷன் லைக் பண்ணுங்க அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஐ வில் கிவ் யூ PDF. ஓகே, ஸோ இன்னைக்கு ஐ வில் கிவ் யூ a PDF. ஓகே, லைக் உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு ஆர்கானிக் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கம்மி தான். ஸோ ஐ தாட் ஐ வில் கிவ் யூ ஒன் PDF. ஓகே, டெஃபினெட்லி ஐ வில் கிவ் யூ ஒன் PDF. எஸ். Then next we are moving to physical properties. So physical properties of phenol தான் next பார்க்க போகிறது. physical properties of phenol, phenol எப்படி இருக்கும், ஒரு crystalline solid மாதிரி இருக்கும். ஓகே, phenol எப்படி இருக்கும், crystalline solid மாதிரி, அதுக்கு என்ன ஒரு ப்ராப்பர் கலர் இல்லை, and gyroscopic. Okay, it is gyroscopic and melting point is almost 42 degrees Celsius and boiling point is 186 degrees Celsius தான். Okay, 186 degrees Celsius. It shows corrosive action. Okay, இதுக்கு என்ன கேரக்டர் தான், corrosive action இருக்கு. Okay, corrosive character தான். Okay, highly corrosive தான் phenol. So அதுக்கு ரீசன் என்னன்னா I will tell you. Okay, so present with hydrogen bonding in liquid state. liquid stateல எப்படி இருக்கும், hydrogen bonding present தான். okay, so liquid stateல hydrogen bonding, so waterல dissolve பண்ண என்னடா hydrogen bonding form ஆகும். okay, hydrogen bonding form ஆகும். okay, less should in water. okay, less soluble in water. waterல என்ன normally solubility கம்மி தான், ஆனால் ஆர்கானிக் சால்வெண்ட்ல solubility ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ வாட்டரில் solubility கம்மி தான், ஆனால் என்னடா ஆர்கானிக் சால்வெண்ட்ல solubility ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, organic simple only. Now don't lose your motivation. yes, organic simple தான்டா, நீங்கள் என்ன ப்ராப்பராக
ப்ரிப்பேர் லைக் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆர்கானிக் அவ்வளோதான். ஆர்கானிக் ஒரு ப்ராப்பராக நீங்கள் லைக் ஸ்டார்டிங்கே வேண்டாம், ஒரு 1 monthல இருந்து ஆர்கானிக் ப்ராப்பராக படித்தா ஈஸியாக இருக்கும் ஆர்கானிக். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக்கை விட ஐ வில் டெல் யூ ஆர்கானிக் இஸ் மோர் ஈஸி. ஓகே, ஸோ லைக் ப்ராப்பராக ஆர்கானிக் பிடிச்சா எஸ் ஆர்கானிக் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் வரும். ஸோ இல்லைன்னா பிரச்சனை இருக்கும். ஓகே ஓகே, 1 second. So yes, இதுல ஹைட்ரஜன். ஸோ இது வரைக்கும் கிளியர் தானே? ஏதாச்சும் டவுட் இருக்கா இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில்? எஸ், ஓகே. ஹைக்ரோஸ்கோபிக் மீன்ஸ் என்னடா? வாட்டர் அப்சார்ப் பண்ணும்ல, வாட்டர் அப்சார்ப் பண்ணும்ல. ஸோ அதுதான் என்ன ஹைக்ரோஸ்கோபிக் மீன்ஸ். ஸோ வாட்டர் அப்சார்ப் பண்ணும்ல, அதுதான் என்ன ஹைக்ரோஸ்கோபிக். Acidity of phenol. Phenol actually acidica basica. Yes, yes. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன ஹைக்ரோஸ்கோபிக். ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னடா? வாட்டர் அப்சார்ப் பண்ணும்ல, வாட்டர் அப்சார்ப் பண்ணுறது தான் ஹைக்ரோஸ்கோபிக். ஸோ என்ன ஃபீனாலுக்கு ஹைக்ரோஸ்கோபிக் கேரக்டர் இருக்குது. ஓகே, நேச்சர் இருக்குது. ஸோ acidity of phenol. What is actually phenol? Acidica, basica, acidic. Why phenol is acidic in nature? Why phenol is acidic in nature? CBSE board exam. Okay, படிக்கல மேம், என்ன பண்றது, படிக்கணும் இல்லடா. ஸோ எஸ், ஸோ இதுதான் ஃபீனால். ஸோ ஃபீனாலை வாட்டரில் போடும்போது, ஓகே, வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது இங்கேருந்து ஹைட்ரஜன் போகும், H+ ரிலீஸ் ஆகும். ஸோ என்ன இருக்கும்? ஸோ இது மைனஸ். ஓகே, திஸ் இஸ் ஃபினாக்சைடு அயன். ஓகே, இது என்ன? ஃபினாக்சைடு அயன். ஸோ ஃபினாக்சைடு அயன்னா என்ன? ஃபினாக்சைடு அயன் ஆக்சுவலி ஸ்டேபிள் தான். என்ன இங்கே இருக்கு? ரெசோனன்ஸ் இருக்கு. ஓகே, இங்கே என்ன இருக்கு? ரெசோனன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இங்கே பாருங்க என்ன ரெசோனன்ஸ் எப்படி இருக்கு? 1 2 3. இங்கே ஆக்சிஜனில் லான் பேர் இருக்கு, இல்லைன்னா என்ன நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அண்ட் இங்கே ஓகே, ஸோ நெகட்டிவ் சிங்கிள் டபுள். ஓகே, கான்ஜுகேஷன் பார்த்தா நெகட்டிவ் சிங்கிள் டபுள் வருது. ஸோ நெகட்டிவ் சிங்கிள் டபுள் வந்தால் அது என்ன? சிம்பிளாக சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? கான்ஜுகேஷன். ரெசோனன்ஸ் இருக்கு. ஸோ ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால ஃபினாக்சைடு அயன் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ வி கேன் சே தட் என்னடா ஃபீனாலுக்கு அசிடிக் நேச்சர் இருக்குன்னு. So clear la? So case 1. So first case now. So the electron with the withdrawing group is attached. So inga I am attaching one electron withdrawing group. Okay, electron withdrawing group attach பண்ணிருக்கு. Okay, so இங்க ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆயிருக்கு, ஹைட்ரஜன் H+ போயிருக்கு. ஸோ இங்க என்ன? OH O- தான் இருக்கு. ஓகே, O- தான் இருக்கு. ஸோ O- வரும்போது NO2 என்ன? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகே, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா என்னடா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா எலக்ட்ரானை என்ன வித்ட்ரா பண்ணும். ஓகே, இங்க இருந்து எலக்ட்ரானை அப்படியே வித்ட்ரா பண்ணும். ஓகே, ஸோ ஆக்சிஜனுக்கு ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, ஆக்சிஜனுக்கு ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. யாராச்சும் அதை ஷேர் பண்றதுக்கு ரெடினா ஆக்சிஜன் என்ன ஹாப்பி தான். ஸோ சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஓகே ஃபினாக்சைடு அயன் மேலே வந்தால் அசிடிட்டி வில் இன்க்ரீசஸ். ஓகே, அசிடிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். வை? பிகாஸ் இங்கே என்ன இருக்குடா? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, ஸோ NO2 என்ன? ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான். எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும். ஓகே, எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்.
ஸோ இங்கே ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஷேர் பண்ணுறதுக்கு யார் வந்திருக்கு? NO2 குரூப் வந்திருக்கு. ஓகே, NO2 குரூப் வந்திருக்கு. ஸோ வாட் வில் ஹேப்பன்? அசிடிட்டி வில் இன்க்ரீசஸ். ஓகே, அசிடிட்டி வில் இன்க்ரீசஸ். எஸ், clear? So electron withdrawing group vanda acidity will increase. So I am writing, so electron withdrawing group, electron withdrawing group, withdrawing group increases acidity. Okay, increases acidity. Clear? So electron withdrawing group vanda enna, obviously acidity will increases. Definitely PYQ video podum. Okay, definitely PYQ video podum. Okay, don't worry. So then next enna, case 2 enna, electron donating group vandirukku. Okay, electron donating group na, for example alkyl group. Okay, so electron donating group oda speciality enna? ஸோ என்ன, ஏன் எலக்ட்ரான் எடுத்துக்கோ, ஏன் எலக்ட்ரான் எடுத்துக்கோ. ஸோ எலக்ட்ரான் என்ன கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஆக்சிஜனுக்கு என்ன நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, ஸோ ஆனால் இங்கே என்ன, இங்கே CH2 இல்லைனா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் என்ன, எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் again என்ன நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன அசிடிட்டி கம்மி ஆகும். ஓகே, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்தா presence of electron donating group decreases electron acidity. Clear? So இது ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். எஸ், ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அண்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட். வெரி குட். ப்ளஸ் ஐ அண்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட். ஓகே மேம், நேமிங் ரியாக்ஷன் அண்ட் கன்வர்ஷன் கேன் யூ ப்ரொவைட்? பிகாஸ் in most resource they confuse or give wrong. So definitely I will give you one like session for that. Okay, definitely I will give you one session for conversion and named reactions. So next, chemical properties of phenol. Okay, so named reaction ku I will give you a PDF. Okay, named reaction ku I will give you a PDF. Conversion ku I will give you a video. Okay, video class I will give you. Okay, live class I will give you. Members will not occur in this reaction. எந்த ரியாக்ஷன்லடா, இந்த ரியாக்ஷனில் ரெசனன்ஸ் இருக்கும். ரெசனன்ஸ் இருக்குது. ரெசனன்ஸ் இல்லை, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு தான். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன, எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறதுக்கு அவங்க ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஸோ ஆக்சிஜனுக்கு ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல. ஸோ நெகட்டிவ் சார்ஜ்னால் ஆல்ரெடி என்ன எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ என்ன இங்கே CH3 இல்லைனா ஆல்கைல் குரூப்பும் எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லைனா எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ என்ன எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன எகெயின் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். Yes, that is actually plus I effect and minus I effect. Very good. RR edits. Very good. So chemical properties of phenol. Phenol or a chemical property the next. So Raymond-Taman reaction. Raymond-Taman reaction. Named reaction. Raymond-Taman reaction. Named reaction எல்லாமே important தான். Okay, Raymond-Taman reaction. So Raymond-Taman reaction ல என்ன நடக்குதுடா? So phenol இருக்கு. phenol is reacting with the chloroform. Okay, so phenol is reacting with the chloroform and sodium hydroxide இல்லைன்னா potassium hydroxide in a warm condition. ஒரு warm conditionல, ஒரு light hot conditionல ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்குது, சாலிசிலால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. சாலிசிலால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் ரேமண்ட்-டேமன் ரியாக்ஷன். சாலிசிலால்டிஹைட் NaCl and H2O. சாலிசிலால்டிஹைட் NaCl H2O. Clear? Clear? Asking? Okay, he is asking what is plus I and minus I effect. Okay, yes. Okay, I will tell you what is plus I and minus I effect. I thought you are saying plus I effect and minus I effect. Okay, I didn't see that. Okay, plus I effect means
electron donating groups, okay, electron donating groups தான் plus I group னு சொல்லும், okay, plus I group na electron donating group, okay, and minus I group na electron accepting group, okay. So electron donate பண்ற group தான் actually plus I group, okay. நான் பார்க்கல. So plus I group means electron donating group, minus I group mean என்ன electron accepting group, okay. So plus I group example தான் என்ன CH3 எல்லாம் plus I group தான், NO2 எல்லாம் minus I group தான், okay. clear-ஆ இப்பதான் எனக்கு புரியுது, okay. Salicylaldehyde, okay, this is salicylaldehyde, Riemann-Tiemann reaction, ரொம்ப important reaction, okay. So Riemann-Tiemann reaction ஓட proper mechanism தான். So என்ன இருக்கு? So benzene இருக்கு, chloroform இருக்கு, warm conditionல கிடைக்குது. இதுல நமக்கு தெரியும் இங்க ஹைட்ரஜன் போயிருக்கு, ஓகே, ஹைட்ரஜன் என்ன ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க என்ன ஃபினாக்சைடு அயன், ஓகே, ஃபினாக்சைடு அயன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்க ஒரு இது ஆக்சுவலி இட் வில் ஆக்ட் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல், ஓகே, இட் வில் ஆக்ட் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல். ஸோ குளோரோஃபார்ம்னா என்ன, குளோரோஃபார்ம்ல இருந்தும் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ CCl3 minus ஃபார்ம் ஆயிருக்கு, CCl3 minus. ஸோ CCl3 minusல இருந்து again CCl3 minusல இருந்து 1 electron, okay, 1 bond, okay, 1 bond. Actually CCl3 minus வர்றதுக்கு ரீசன் என்ன, ஹைட்ரஜன் போகும்போது எலக்ட்ரானை டொனேட் பண்ணி போயிருக்கு. ஸோ இங்க 3 bond lone pair with negative charge, okay, அப்போ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எகெயின் என்ன, இது ஆக்சுவலி அன்ஸ்டேபிள் தான், ஓகே, இது அன்ஸ்டேபிள் தான். ஸோ 1 குளோரினை லூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு, CCl2, okay, CCl2, okay. So CCl2 will act as a electrophile, okay, CCl2 will act as a electrophile. So in the electrophile என்ன டைரக்டா எங்க போய் அட்டாச் ஆகும், டைரக்டா எங்க போய் அட்டாச் ஆகும், பென்சீனோட ஓர்த்தா, ஸோ ஃபினாக்சைடு அயனோட ஓர்த்தோ பொசிஷன்ல போய் அட்டாச் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது, H3PO4, H3 தட் மீன்ஸ் அசிடிக் மீடியம், ஓகே, அசிடிக் மீடியத்தில் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ என்ன நடக்கும், இந்த Cl இங்கேருந்து போகும், ஓகே, Cl இங்கேருந்து போகும் அண்ட் ஆக்சிஜன் வரும் அண்ட் இங்கே H plus மாறும், ஓகே, H plus வரும், OH and CHO form ஆகும், CHO form ஆகும். clear, Riemann-Tiemann reaction, okay, Riemann-Tiemann reaction. So clear தானே, doubt இல்லல்ல. So you will get salicylaldehyde, okay. So இப்படிதான் salicylaldehyde அதுக்கு பை ப்ராடக்டா சோடியம் குளோரைடு அண்ட் வாட்டரும் கிடைக்கும், ஓகே, clear. Okay, then we are moving to next reaction, that is Kolb's reaction. Kolb's reaction ரொம்ப important தான் because it's a named reaction, okay, it is a named reaction. So named reaction, first என்ன, this is industrial process in medicine industry. இது actually medicine industryல யூஸ் பண்ற process, okay, industrial process in medicine industryல இது யூஸ் பண்ணியிருக்கு and cosmetic industries-லயும் Kolb's reaction யூஸ் பண்றாங்க, okay. So start பண்ணலாமா, yes ma'am, please all naming reaction A to Z orderல பண்ணுங்க, okay. PDF கொடுக்க ma'am, it will very use, yes, I will definitely I will give you all named reaction, okay, all named reaction oda PDF I will give you, okay, எல்லா named reaction oda PDF I will give you, okay, clear, okay. So Kolb's reaction, industrial process in medicine industry and cosmetic industry இது யூஸ் பண்றாங்க. So let's see. So
இங்க phenol and carbon dioxide in presence of sodium hydroxide and almost 553 Kelvin temperature and 5 to 6 atm pressureல இந்த reaction நடக்குது. என்ன நடக்குது? salicylic acid கிடைக்குது. Okay, simple. salicylic acid கிடைக்குது. So reaction என்ன? proper reaction தேவை. So yes. So first என்ன நடக்குது? First phenoxide ion form ஆகுது. Okay, phenoxide ion form ஆகுது. So phenoxide ionல இருந்து, okay, phenoxide ion actually stable. Phenoxide ion stable தான். So it will act as a nucleophile. Okay, what happened? So it will act as a nucleophile. It will act as a nucleophile act பண்ணும். Okay, phenoxide ion. Okay, and Riemann-Taman reaction லையும் same என்ன? phenoxide ion Riemann-Taman reaction லையும் phenoxide ion என்ன? nucleophile act பண்ணியிருக்கு. Okay, so yes. And this is carbon dioxide. Carbon dioxide என்ன? First இந்த bond break பண்ணும். Okay, bond break. One bond. Okay, single bond break பண்ணிட்டு அப்போ obviously என்ன நடக்கும்? ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். கார்பனுக்கு என்ன சார்ஜ் வரும்? கார்பனுக்கு பாசிட்டிவ். ஓகே, கார்பனுக்கு என்ன சார்ஜ் வரும்? கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். பாண்ட் பிரேக் ஆயிருக்கு. ஸோ எலக்ட்ரான் எங்கே மூவ் ஆயிருக்கு? ஆக்சிஜன் மேலே மூவ் ஆயிருக்கு. ஆக்சிஜனுக்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு? கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. கார்பனுக்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு? ஸோ இட் வில் ஆக்ட் ஆஸ் எ electrophile. Okay, it will act as a C plus இல்ல. So it will act as a electrophile. Here this phenoxide ion act as a nucleophile. Okay, clear இல்ல? So next stepல இந்த கார்போகேட்டியான் டைரக்டா எங்க போய் அட்டாச் ஆகும்? இதோட ortho பொசிஷன்ல. ஓகே, phenoxide ion-ஓட ortho பொசிஷன்ல போய் அட்டாச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன? இது அசிடிக் மீடியத்தில் ட்ரீட் பண்ணும்போது, ஓகே, அசிடிக் மீடியத்தில் ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்குதுடா? ஸோ இங்கே இந்த டபுள் பாண்ட், ஓகே, இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி அதுக்கு பதிலாக அங்கே OH வரும். ஓகே, டபுள் பாண்ட் பிரேக் ஆகி அதுக்கு பதிலாக அங்கே OH வரும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆக்சுவலி சாலிசிலிக் ஆசிட், COOH. ஓகே, COOH வருது. that is actually salicylic acid. கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ், ஓர்த்தோ பொசிஷன்ல தான் வருது. ஓர்த்தோ பொசிஷன்ல வர்றதுக்கு ரீசன் என்ன? ஃபீனால் தான். ஓர்த்தோ பாரா டைரக்டிவ் தான். ஓகே, ஓர்த்தோ பாரா டைரக்டிவ் தான். ஓகே, கிளியர்? Next, reaction with the zinc dust. Okay, reaction with the zinc dust. So zinc dust கூட react பண்ணும்போது என்ன நடக்குது? மென்சின் கிடைக்குது, ZNO கிடைக்குது. Okay, reaction with the zinc dust அவ்வளவுதான். So next, halogenation. Halogenation na reacting with halogen, bromine, chlorine, iodine. Okay, so simple என்ன நடக்கும்? So இதுதான் reaction வரும். என்ன ortho para directive தான். ஸோ பிஆர் வரும்போது பிஆர் வரும். அண்ட் என்ன இங்க BR2 தான். அண்ட் பிஆர் எக்வஸ் சொல்யூஷன்ல எடுத்தா ortho அண்ட் para பொசிஷன்ல பிஆர் வருது. ஓகே, அண்ட் இங்க மைனர் அண்ட் மேஜர் ப்ராடக்ட் இருக்கு. ortho அண்ட் பாரால மைனர் அண்ட் மேஜர் ப்ராடக்ட் வருது. ஸோ விச் இஸ் மைனர்? எதனால பாரா பொசிஷன்ல மேஜரா இருக்கு, எதனால மைனரா இருக்கு? ortho பொசிஷன்ல இருக்கிற புரோமின். டெல் மீ, எதனால அது மேஜரா இருக்கு, எதனால மைனரா இருக்கு? I'm expecting your answers. So yes, next is sulfonation. Sulfonation என்ன? H2SO4 ஓட பிரசன்ஸ்ல, கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஓட பிரசன்ஸ்ல தான் சல்ஃபனேஷன் நடக்கும். நைட்ரேஷன் என்ன? நைட்ரேஷன் NHNO3 ஓட பிரசன்ஸ்ல தான் நடக்கும். ஸ்டெபிலிட்டி, எஸ், ஸ்டெபிலிட்டி தெரியும். ஸ்டெபிலிட்டி, எஸ், கரெக்ட். எதனால அது ஸ்டேபிள்? ஐ எம் ஆஸ்கிங் தட். ஹே, ஜிங்க் டஸ்டா, ஜிங்க் டஸ்ட், அவ்வளோதான். ஜிங்கோட பவுடர். ஜிங்க் டஸ்ட்னா ஜிங்கோட பவுடர் தான், அவ்வளோதான். ஸோ என்ன? H2SO4 வரும்போது என்ன நடக்கும்? சல்ஃபோனேஷன் நடக்கும். சல்ஃபோனேஷன்னா என்ன? இங்கே வந்து ஆட் ஆகுது.
O3H. Okay, SO3H இங்க ortho and para positionல add ஆகுது. So same என்ன HNO3 வரும்போது என்ன NO2. Okay, NO2 ortho and para positionல add ஆகுது. இது வரைக்கும் clear-ஆ? இது வரைக்கும் clear-ஆ? பரையடா சொல்லடா. இது வரைக்கும் clear-ஆ? If it is clear, then we can move to next topic. Steric hindrance. Steric hindrance, yes, very good. It is because of steric hindrance only. It is because of steric hindrance. So, it is more stable, okay? Then we are moving to next question. I think you all are ready. Yes, steric hindrance, very good, steric hindrance. So, next topic pakalama. Okay. So, and students, like the session, okay? So, target like 100 da, 150, 100 la 150 da. So, yes. உங்களுக்கு என்ன லைக் பண்றதுக்கு இவ்ளோ என்ன பிரச்சனைடா? லைக் பண்ணுடா. இவ்ளோ பிரச்சனை இருக்கா உங்களுக்கு லைக் பண்றதுக்கு? Come on, guys. Ready, ma'am? Yes, Mukul. Steric hindrance, stability. Okay. So, like the session and subscribe the channel, okay? So, proper-ஆ channel subscribe பண்ணுங்க. So, உங்களுக்கு proper-ஆ அங்கிருந்து என்ன கிடைக்கும்? Proper videos கிடைக்கும். And like இந்த மாதிரி biology video and chemistry related videos and physics videos and neat video, okay? உங்களுக்கு complete neat package கிடைக்கும், okay? Will you give a small break after completing this chapter? Okay, definitely. இந்த chapter முடிஞ்சதுக்கு அப்புறம் I will definitely give you a break, okay? Don't worry. So, yes, the ortho and para isomers can be separated by steam distillation. Okay, நமக்கு தெரியும் இங்க எல்லாமே ortho and para, ortho and para, ortho and para தான் இருக்கு. So, இதை எப்படி செப்பரேட் பண்ணணும்? ஆக்சுவலி மிக்சரா தான் கிடைக்கும்ல நமக்கு. Yes, very good. முக்குல். Yes. So, இதோட mixture தான் ortho and para ஓட mixture தான் நமக்கு கிடைக்கும். அது என்ன செப்பரேட் பண்ணணும். எப்படி செப்பரேட் பண்ணணும்? So, we can separate through distillation. Okay, distillation வச்சு separate பண்ணலாம். Steam distillation வச்சு separate பண்ணலாம். So, all organic chapter. அதுதான் என்னோட plan. All organic chapter. So, இன்னைக்கு முடியலைன்னா நாளையில இருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும், ஓகே? So, distillation, orthonitrophenol is steam volatile due to intramolecular hydrogenation. Steam volatile na என்னடா? Steam ஆகும்போது அது என்ன volatilize பண்ணி போகும், ஓகே? Steam volatilization நடக்கும். And இதுக்கு ரீசன் என்ன? intramolecular hydrogen bonding. என்னடா intramolecular hydrogen bonding and intermolecular hydrogen bonding? Intramolecular hydrogen bonding means இது same molecule தான். ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன ஹைட்ரஜன் பாண்டிங் எப்படி இருக்கும்? ஃபான் வரும்போது தான் இருக்கும், ஓகே? ஃபானில் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஸோ ஃப்ளூரின் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஹைட்ரஜன், நைட்ரஜன் ஹைட்ரஜன், ஃபானில் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு, ஓகே? கிளியரா? ஸோ இங்கே என்ன இருக்கு? ஸோ நைட்ரோ, இங்கே நைட்ரோஃபினால், ஆர்த்தோ நைட்ரோஃபினாலும் இருக்கு, பேரா நைட்ரோஃபினாலும் இருக்கு. ஸோ இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபினால்ல ஹைட்ரஜன் இருக்கு அண்ட் பக்கத்திலேயே ஆக்சிஜன் இருக்கு, ஓகே? பக்கத்திலேயே சேம் மாலிக்யூல்ல இருக்கிற ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனுக்கு அட்ராக்ஷன் வருது. ஸோ வி கேன் சே தட் இட் இஸ் ஆர்த்தோ நைட்ரோஃபினால் இஸ் ஏ இன்ட்ராமோலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இங்கே என்ன பார்க்க முடியும்? இன்ட்ராமோலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். வாட் இஸ் இன்ட்ராமோலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்? Hydrogen bonding is present in same molecule, okay? Hydrogen bonding is present within the molecule, that is intra, okay? Inter means hydrogen molecule is present in different molecule, okay? Present between different molecule. So இது ரெண்டுமே different molecules தான். இது ஒரு paranitro
phenol and this is another para-nitrophenol. So இங்க என்ன இதுக்கு betweenல oxygen and nitrogenக்கு betweenல என்ன இருக்கு hydrogen bond இருக்கு. Okay, so yes, back to our topic. So அதனால என்ன நடக்கும்? So we can separate orthonitrophenol and para-nitrophenol through steam distillation. Here orthonitrophenol is steam volatile due to intramolecular hydrogen bonding. It is an steam volatile da. So why? Because it contain intramolecular hydrogen bonding. But in the case of para-nitrophenol, it is less volatile. Okay, it is less volatile because inge enna irukku? Inge enna irukku? Inge inter hydrogen bonding da irukku. Okay, intermolecular hydrogen. Intermolecular hydrogen bonding da irukku. Intermolecular hydrogen bonding. So அதனால okay, so அதனால இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் என்ன volatile ஆக மாட்டேன். Okay, இது அவ்வளோ சீக்கிரம் volatile ஆக மாட்டேன். So intermolecular hydrogen bonding which causes association of molecule. இங்க என்ன இருக்கு? intermolecular hydrogen bonding இருக்கிறதுனால which causes என்ன association நடக்குது, moleculeோட association நடக்குது. Okay, yes, intermolecular hydrogen bonding, yes, it is very strong. Okay, intermolecular hydrogen bonding is very strong. Okay, so அதனால அவ்வளோ சீக்கிரம் volatile ஆகாது. Very good, volatile ஆகாது. So it is less volatile because of intermolecular hydrogen bonding. Okay, because it's very strong. Okay, when you compare inter and intra, I will say inter is more strong. Okay, clear? இது வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். Then we can move to next, commercial importance of alcohol. So alcoholோட commercial importance என்ன? So alcoholல கொஞ்சம் important points இருக்கு. Okay, so first methanol இருக்கு, ethanol இருக்கு. First we are discussing about methanol. Methanol is also known as wood spirit. Okay, methanol is also known as wood spirit. Okay, was produced destructive distillation of wood. எதனால wood spirit ன்னு சொல்றேன்? wood இருக்குல்ல, நார்மல் wood destructive distillation பண்ணிட்டு தான் என்ன கிடைக்குது? methanol கிடைக்குது. Yes, today definitely I will cover aldehyde, ketone, carboxylic acid. So biomolecules amines தான் டவுட்டா இருக்கு, பட் ஆனாலும் I will try to cover all the chapters. Okay, yes, so it is destructive distillation of wood. அதனால தான் wood spirit ன்னு சொல்றது. Okay, wood spirit ன்னு சொல்றதுக்கு reason. So today most of the methanol is produced by catalytic hydrogenation. இப்போ ஆனா methanol டைரக்டா woodல இருந்து prepare பண்ணல, அதுக்கு பதிலா என்ன catalytic hydrogenation of carbon monoxide. So carbon monoxide ஓட catalytic hydrogenation வச்சுதான் இப்போ என்ன நார்மலி wood spirit இல்லனா methanol prepare பண்றாங்க. So எப்படி prepare பண்றாங்க? So the methanol is produced by catalytic hydrogenation of carbon monoxide ஓட catalytic hydrogenation. Okay, catalytic hydrogenation of carbon monoxide. So இது எப்படி நடக்கும்? high temperature and high pressureல தான் இந்த reaction நடக்கும். Okay, carbon dioxide என்ன carbon monoxide catalytic hydrogenation பண்றது. Okay, but in the presence of இங்க என்ன catalyst ZnOCr2O3 act as a catalyst. Okay, so இந்த reaction தான் same reaction. CO இருக்கு, carbon monoxide இருக்கு, hydrogen இருக்கு, and ZnO and Cr2O3 என்ன 200 to 300 atm pressure. Actually 200 to 300 atm pressure means ரொம்ப like high pressure தான். Okay, and 573 to 673 Kelvin temperatureல treat பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்டா? நமக்கு wood spirit கிடைக்கும். Okay, wood spirit கிடைக்கும். Okay, ஓஹோ, நான் 100 லைக் சொல்லல, 150 சொன்னது.
நான் 100 மட்டும் சொன்னலடா, 150 சொன்னது ஜெனி. ஸோ மெத்தனால் என்ன, மெத்தனாலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தா இட் இஸ் கலர்லெஸ் லிக்விட். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் தான், கலர்லெஸ் லிக்விட். அண்ட் பாயிலிங் பாயிண்ட் என்ன, அதோட பாயிலிங் பாயிண்ட் இஸ் 337 கெல்வின். ஓகே, செஷன் எப்போ முடியும், இந்த சாப்டர் முடிச்சு இப்போது what is time now 5:10 தான்ல, ஸோ ஒரு 7-8 ஆகும், 7-8. ஸோ என்ன boiling point is 337. Boiling point is 337. It's highly poisonous, guys. It's highly poisonous in nature. So methanol na alcohol madri, ethanol madri enna drink panna mudiyadu. Methanol is actually highly poisonous in nature. Okay, so idu actually idu enna consume பண்ணா blindnessக்கு chances இருக்கு, not chances, blindness வரும் and it leads to death. Okay, it leads to consume பண்ணா it leads to death. Okay, but என்ன மெத்தனாலோட யூஸ் என்ன, it was used as solvent in paints. Okay, paints, varnish and making formaldehyde. Formaldehydeோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணும். அண்ட் மெத்தனால் கேன் காஸ் பிளைண்ட்னஸ் அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெத்தனால் கேன் மேக் காஸ் டெத் ஆல்சோ. ஓகே, இது வரைக்கும் கிளியர் இல்லை? பிரேக் மேம், பிரேக்கா? இப்போ எதுக்குடா பிரேக்கு? 5 தானே, இப்போ 5 தானே, 5க்கு எதுக்கு பிரேக்? ஸோ எஸ், ethanol. Next என்ன, ethanol. So ethanol na என்ன, ethanolோட formula is C2H5OH. Okay, C2H5OH is ethanol. So ethanol என்ன எப்படி கிடைக்குது? So ethanol fermentation வழி, okay, fruits ஓட fermentation வழி தான் நார்மலா ethanol கிடைக்குது. So the oldest method like sugars method is from sugarல இருந்து தான், it is oldest method. Okay, sugarல இருந்து ethanol prepare பண்றது. Sugar means in the sense of sugar sense. Okay, sugar means okay, yes, just go and watch. Okay டா, ஐயோ இப்போ போகாதீங்க, இது இப்போ ப்ராப்பரா பாருங்க. ஓகே, ஸோ ஃபெர்மெண்டேஷன் லைக் ஓல்ட்லாம் என்ன, நார்மலி சுகர்னா சுகர் கெயின். ஓகே, சுகர் கெயினோட ஃபெர்மெண்டேஷன் வச்சு தான் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆனால் the sugar in molasses, என்ன sugar in molasses, sugar cane or fruits such as grape. Okay, grape எல்லாம் போட்டு wine போடும்ல, so wineல எல்லாம் fermentation தான் நடக்குது. Okay, so it is converted into glucose. so என்ன molasses நடந்து என்ன glucose-ஆ மாறுது. so இது என்ன குளுக்கோஸ், ஃப்ரூட்ஸ் என்ன குளுக்கோஸ், மொலாசஸ் நடந்து சுகரோட மொலாசஸ் நடந்து குளுக்கோஸா மாறுது. அண்ட் ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் அங்கிருந்து கிடைக்குது. ஸோ போத் ஃபார்முலா அண்ட் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸோட ஃபார்முலா என்ன, C6H12O6 தான். பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இதோட ஓரியன்டேஷன். ஓகே, இதோட ஸ்பின்னில் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஒன்று கிளாக் வைஸ், another one is anti clockwise. Dextro and levo rotatory. Okay, dextro and levo rotatory. Is any other class there today, ma'am? No, today organic chemistry only. Okay, so in presence of enzyme. Okay, enzyme ஓட presenceல which enzyme, invertase ஓட presenceல தான் இங்கே என்ன சுகர்ல இருந்து என்ன குளுக்கோஸ் அண்ட் என்ன ஃப்ரக்டோஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ குளுக்கோஸ்ல இருந்து என்ன, எஸ், குளுக்கோஸ்ல இருந்து ஃப்ரக்டோஸும் இன்வெர்டேஸும் கிடைக்குது. ஓகே, குளுக்கோஸ்ல இருந்து ஃப்ரக்டோஸும் இன்வெர்டேஸும் கிடைக்குது. எதோட பிரசன்ஸ்ல, என்சைமோட பிரசன்ஸ்ல. விச் என்சைமோட பிரசன்ஸ்ல, இன்வெர்டேஸோட பிரசன்ஸ்ல. ஓகே, இன்வெர்டேஸோட பிரசன்ஸ்ல கிடைக்குது. அண்ட் திஸ் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் அண்டர்கோ ஃபெர்மெண்டேஷன். இந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்க்கு என்ன நடக்குது, ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. ஓகே, ஃபெர்மெண்டேஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்சைம் ஸைமேஸ். ஓகே, இது என்ன, அகெயின் ஸைமேஸ் கூட ரியாக்ஷன் நடக்குது, விச் இஸ் ஃபவுண்ட் இன் ஈஸ்ட். ஸோ உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பார்த்துருக்கான்னு தெரியாது. ஸோ நம்ம நார்மலி வைன் போடும்ல, ஸோ வைன் போடும்போது என்ன போடும், அதில் ஈஸ்ட். ஓகே, அதில் என்ன போடும், ஈஸ்ட். ஸோ அதுக்கு ரீசன் என்ன, ஈஸ்டில் என்ன இருக்குது, ஸைமேஸ். ஓகே, ஈஸ்டில் என்ன, எந்த என்சைம் இருக்குது, ஸைமேஸ் இருக்குது. டெக்ஸ்ட்ரோ அண்ட் லிவோ மீன்ஸ், டெக்ஸ்ட்ரோ மீன்ஸ்
ரைட்டில் ரொட்டேட் ஆகும். ஓகே, இட்ஸ் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். லிவோ மீன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். அந்த சேம் மாலிக்யூலுக்கு இப்படியும் ரொட்டேட் ஆக முடியும், இப்படியும் ரொட்டேட் ஆக முடியும். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்ரோ மீன்ஸ் ரைட்ஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, லிவோ மீன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஸோ அவ்வளோதான். ஓகே, கிளியர். தென் next is zymase. Okay, so wine making, in wine making grape are the source of sugar and yeast. Okay, grape la enna irukku, sugar irukku, yeast irukku. Okay, we will additionally nama enna yeast add பண்ணு. Okay, additionally yeast add பண்ணு. As grape ripen ஆகும்போது, okay, ripen timeல the quality of sugar increases. Okay, normally நமக்கு தெரியும் ripen fruitல என்ன sugar content ஜாஸ்தியா இருக்கும். And yeast grows on the outer skin. yeast என்ன அங்க grow ஆகும். where grapes in crushed, அதனால தான் grape எல்லாம் crush பண்ணி போடுறது. Okay, grape and அது மாதிரி sugar எல்லாம் crush பண்ணிட்டு தான் wine making timeல போடும். grape are crushed, sugar and the enzyme come in contact with fermentation starts. So என்ன enzyme direct contactல வரும்போது fermentation என்ன start ஆகும். Fermentation takes place in anaerobic condition. Anaerobic condition means without oxygen. Okay, oxygen, absence of oxygen ல தான் halogen, haloalkenes and haloarenes தான் ஸ்டார்டிங்ல எடுத்தது. haloalkenes and haloarenes முடிஞ்சாச்சுடா. haloalkenes and haloarenes முடிஞ்சாச்சு. So anaerobic condition la தான் நடக்கும். In absence of, anaerobic means absence of air condition. So carbon dioxide என்ன இங்க release ஆகும். Okay, fermentation timeல என்ன release ஆகும்? carbon dioxide release ஆகும். இது actually ரொம்ப important. உங்களோட டெக்ஸ்ட்ல இது செப்பரேட்டா கொடுத்திருக்கு. Okay, and the action of zymase, okay, the action of zymase is inhibited once the percentage of alcohol formed excess 14%. 14%. Okay, so alcohol in a zymase inhibited the percentage of alcohol in a it's exceeded 14%. Okay, it will exceeded 14%. The air get into the fermentation mixture. Suppose if air enter into this fermentation mixture, so here the taste of the oxygen of air oxidize ethanol. Okay, அங்க இருக்கிற என்ன ஏர் டைரக்டா காண்டாக்ட் வந்தா அங்க இருக்கிற ஆக்சிஜன், ஓகே, அங்க இருக்கிற ஆக்சிஜன் என்ன நடக்கும்? ஆக்சிஜனுக்கு அங்க இருக்கிற ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகும்? ஏர் ஆக்சிடைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு என்ன எத்தனாயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். எத்தனால்ல இருந்து எத்தனாயிக் ஆசிடா மாறும். ஓகே, ஸோ ஏரும் காண்டாக்ட் வந்தா எத்தனாயிக் ஆசிடா மாறும். ஓகே, ஸோ இது என்ன? இட் வில் டிஸ்ட்ராய் த டேஸ்ட் ஆஃப் alcoholic drink. Okay, it will destroy the taste of alcoholic drink. Okay, clear illa? So next, ethanol is colorless liquid. Ethanol enna colorless liquid da, and idoda boiling point is 351 Kelvin. Okay, 351 Kelvin. It is used as solvent in paint. Okay, paint industries la, and preparing a number of carbon compounds, different number of carbon compounds, huge number of carbon compounds எல்லாம் prepare பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றாங்க? ethanol யூஸ் பண்றாங்க. And the commercial alcohol is made unfit for drinking by mixing it with copper sulfate. Okay, நம்ம commercial like alcohol is made unfit. So இதுல normally commercial alcohol ல என்ன add பண்ணா? like copper sulfate add பண்ணா என்ன? we can't drink. Okay, we can't drink. It is unfit to drink. Okay, so if you are adding copper sulfate, you can see a color. Okay, it will give a color. Okay, and pyridine add பண்ணா, alcohol add பண்ணா ஒரு foul smellum கிடைக்கும், foul smellum இருக்கும். and copper sulfate add பண்ணா கலரும் சேஞ்ச் ஆகும். Okay, so it is known as denaturization. Yes, this is very important. Denaturation of alcohol. Denaturation of alcohol na enna? If we are adding copper sulfate and if we are adding
pyridine to alcohol. You can say a false smell because of pyridine and a color because of that copper sulfate. So adu enna adanala we can't drink. Okay, we can't, it's unfit to drink. So this process is actually denaturation of alcohol. Clear ah? Idu clear ah? Clear ah idu varaikkum? Next we are moving to ether. So alcohol, phenol mudichiten, we are moving to ethers. So ethers are the organic compound. Okay, ethers and it is organic compound which is divalent. Okay, divalent oxygen. So further bonded with two monovalent alkyl group. And symmetrical ethers irukku, unsymmetrical ethers irukku. I will show you. Ether R, this is O. If it is RR, it is unsymmetric alcohol. Okay, then symmetric alcohol. Symmetric alcohol. R, C double bond R. This is symmetric alcohol. R dash C double bond R. This is unsymmetric alcohol. So inge irukra two alcohol group, so two alkyl group different da. Okay, so inge irukra two alkyl group different da. Appo we can say that it is unsymmetrical ether. Okay, it's unsymmetrical ether. Suppose rendu group rendu alkyl group same ah irunduchuna, we can say that it is symmetric alcohol. Okay, it is symmetric alcohol. Clear ah? Clear ah? Okay, then we can move to ether. So ether oda bond angle important da. Okay, ether oda bond angle important da. Ether eppadi kadikidhu? So namukku theriyum idu water. Okay, idu water da. So water la irukra two hydrogen you replace pannite anga alkyl group varudhu. Okay, two hydrogen you replace pannite anga alkyl group varudhu. Appo obviously what will happen? Steric hindrance increase agum. Okay, steric hindrance increase agum. Ma'am, organic ah? No da, organic actually simple தான்டா. ஸோ நீங்கள் என்ன ப்ராப்பராக நீங்கள் லைக் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்குல்ல, ஒரு ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு சாப்டரில் 70% கண்டென்ட் முடிச்சுட்டேன்னு go for PYQs. Okay, so go with PYQs, do lots of PYQs, do lots of questions. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஆர்கானிக் ரொம்ப ஈஸியாக மாறும்டா. Just do how much questions you can do, that much you can do. Okay, do maximum questions. Okay, like உங்களுக்கு ஆக்சுவலி 11thலலாம் நீங்கள் ஜிஓசி கான்செப்ட் எல்லாம் படிச்சிருக்கும்ல, 11thல ஜிஓசி கான்செப்ட் எல்லாம் இருக்கும். ஸோ ஜிஓசி கான்செப்ட் வச்சு படிக்கலாம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸும் பைஹார்ட்டாக படிக்கணும். அண்ட் நீங்கள் PYQs பாருங்க. ஓகே, PYQs பாருங்க. இஃப் யூ ஆர் வாட்சிங் PYQs ப்ராப்பர்லி ஆர் இஃப் யூ ஆர் டூயிங் PYQs ப்ராப்பர்லி, ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியும். ஓகே, சப்போஸ் ஒரு சாப்டரில் இருக்கிற பேட்டர்ன் நீங்கள் ப்ராப்பராக ஒரு PYQ, ஒரு ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸோட PYQ பண்ணால் ஒரு 10 years PYQ பண்ணுங்க. டெஃபினெட்லி டுடே ஐ வில் கிவ் யூ ஏ வீடியோ. ஓகே, டெஃபினெட்லி ஐ வில் கிவ் யூ a video for you guys, so no worries. Okay, so நீங்கள் ப்ராப்பராக அதில் அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஓகே 10 years PYQ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ என்ன ஆனாலும் ஐ வில் கிவ் யூ. ஓகே, இன்றைக்கி நான் என்ன ஆனாலும் ஐ வில் கிவ் யூ PDF. ஓகே, ஸோ அப்போது நீங்கள் அவ்வளோ ரிமெம்பர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு 10 years பண்ணும்போதே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஒரு லைக் சப்போஸ் ஒரு 5 years கொஸ்டின் பேப்பர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எஸ், எனக்கு பண்ண முடியுது, எனக்கு ஓகே தான், ஆர்கானிக் பண்ண முடியுதுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் நீங்கள் படிங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 70% கண்டென்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லைக் கோ ஃபார் PYQs. ஓகே, கோ வித் PYQs, டூ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பண்ணணும். ஓகே, அதில் தான் இருக்குது ஆர்கானிக்னா லைக் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பண்ணணும். எஸ், 5 days தான் இருக்குது, இனி 5 days இருக்குது. ஸோ ப்ராப்பராக அந்த 5 days யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, ப்ராப்பராக இல்லாமல் ஐயோ படிக்கணும் ஃபீல் இருக்குது ஆனால் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, மைண்டு செட் ஆகலை, அப்படி சொன்னால் இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி 7 days இருந்தது. ஓகே, உங்களுக்கு ப்ராப்பராக இந்த 7 daysல படித்தா உங்களுக்கு
Biomolecules ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஐயோ, பயோமாலிக்யூல் இஸ் வெரி ஈஸி சாப்டர். ஸோ எஸ்பெஷலி பயோமாலிக்யூல்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பயோமாலிக்யூல்ஸில் ஒரு சிமிலர் லைக் அது ஆக்சுவலி குட்டி சாப்டர் தானே, அதில் அவ்வளோ கண்டென்ட்டும் இல்லை. ஸோ ஈஸியாக படிக்கலாம்ல. என்ன பயோமாலிக்யூல்ஸில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது? பயோமாலிக்யூல்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். I will finish around 8. Okay. Okay. Clear. And students, மறக்காம subscribe பண்ணுங்க, செஷன் லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு. ஓகே, கம்ப்ளீட் நீட் அண்ட் நீட். ஸோ இதில் யாரெல்லாம் நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? who's preparing for NEET? who's preparing for JEE? Oh, you're a CS student. Okay, okay, then it's okay. So guys, நீங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇக்காக ப்ரிப்பேர் பண்ற, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ற? ஜேஇ மேம், ஓகே. தர்ஷு ஜேஇ, கௌதம் ஜெனி, மீ, ஹேமா ஜேஇயா நீட்டா? மீ நீட், எலியா, ஓகே, எலியாஸ் நீட், ஹேமா இஸ் ஜேஇ. ஓகே, ஸோ என்ன ஆனாலும் நீங்கள் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ எஸ், ஈத்தர் என்ன? ஸோ 2 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே யார் வருது? ஆல்கைல் குரூப் வருது. ஸோ ஆல்கைல் குரூப் மீன்ஸ், so I want to finish 5 organic chapter. I don't know if it is possible. I will finish 5 organic chapter. இல்லைனா like 2 organic chapter நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ நாளையில் நம்ம எல்லா கண்டென்ட்டும் ஃபினிஷ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் டுமாரோ we will start question practicing. Okay. Yes, you can watch this. I'm starting from scratch. If you don't know organic chemistry base, அது இதுன்னு சொல்ல வேண்டாம். So you can watch. Okay, I'm starting from scratch only. Okay. So yes. ஸோ ரெண்டுமே என்ன? ஆல்கைல் குரூப் வந்திருக்கு. ஸோ ஆல்கைல் குரூப் வந்திருக்கு மீன்ஸ் ஒப்வியஸ்லி ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நோ, இட்ஸ் ஃபார் போர்ட் எக்ஸாம். ஓகே, இட்ஸ் ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேடா, பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ R and R dash. Okay, so steric hindrance increase ஆகும். Ma'am, inorganic. Okay, definitely I will give you inorganic class tomorrow. Okay, so பாக்கி வர்ற எல்லா கிளாஸுமே நாளைக்கு எடுக்கும். Okay, so few like 3-4 chapters இருக்கு. So we can cover tomorrow. Okay. Yes, ethers are organic compound which divalent oxygen further bonded with 2 monovalent alkyl group. 2 monovalent alkyl group இங்க வந்து attach பண்ணியிருக்கு. ஆக்சிஜன் என்ன? divalent தான். ஸோ இதெல்லாமே ஈஸி. ஸோ சிமெட்ரிக்கல் ஈத்தர் இருக்கு, அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர் இருக்கு. ஸோ சிமெட்ரிக்கல் ஈத்தர்னு சொன்னா என்ன? 2 சைட்லையும், ஓகே, 2 சைட்லையும் சேம் குரூப், ஆக்சிஜனோட 2 சைட்லையும் சேம் குரூப் வந்து தட் இஸ் சிமெட்ரிக் ஈத்தர். அன்சிமெட்ரிக் ஈத்தர்னா என்ன? ஸோ ஆக்சிஜனோட 2 சைட்லையும் டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப் வந்தா, ஓகே, டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப் வந்தா we can say that it is unsymmetrical ethers. Okay, we can say that it is unsymmetrical ethers. Okay, so yes, so note, ethers are also regarded as anhydride of alcohol. Okay, it is considered as anhydride of alcohol. எப்படி? so இது என்ன? இது ஒரு I will write here. Okay, CH3OH இது ஒரு ஆல்கஹால் பிளஸ் இது வேற ஒரு ஆல்கஹால் CH3. ஓகே, ஸோ 2 ஆல்கஹால் இருக்கு. ஸோ இந்த ஆல்கஹால்ல இருந்து H, இந்த ஆல்கஹால்ல இருந்து OH அண்ட் இந்த ஆல்கஹால்ல இருந்து O போகுது, ரிமூவ் ஆகுது. தட் இஸ் வாட்டர் எலிமினேட் ஆகுது. இப்போ பாக்கி யார் இருக்கு? CH3O
CH3 okay CH3 OCH3 form ஆகுது so அதனால we can say that it is anhydride form of alcohol alcoholோட anhydride form தான் etherன்னு சொல்ல முடியும் okay alcoholோட anhydride form தான் etherன்னு சொல்ல முடியும் H2 is removing okay so next என்ன common name etherோட common name ethers are like இதெல்லாமே naming தான் so we can like discuss in next session okay so இது எப்படி வரும் dimethyl ether so ரெண்டுமே என்ன methyl group தான் so dimethyl ether so இங்கேயும் சேம் குரூப் தான் வருது சிமெட்ரிக் ஈத்தர் தான் வருது ஸோ C2H5 வருது ஸோ டைஈத்தைல் ஈத்தர் எஸ் டைஈத்தைல் ஈத்தர் ஆனால் இங்கே ஒன் சைடில் மீத்தைலும் வருது ஒன் சைடில் ஈத்தைலும் வருது அப்போது நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் நேம் எழுதணும் ஓகே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் நேம் எழுதணும் ஸோ இங்கே மீத்தைல் இருக்குது இங்கே ஈத்தைல் இருக்குது ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் பார்க்கும்போது என்ன ஈத்தைல் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஸோ ஈத்தைல் மீத்தைல் ஈத்தர் ஓகே ஈத்தைல் மீத்தைல் ஈத்தர்னு வரும் ஓகே ஸோ IUPAC நேம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தர் ஈத்தரோட ப்ரிப்ரேஷன் தான் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் என்ன டைஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் டைஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மெத்தட் தான் ஓகே டீஹைட்ரேஷன் மெத்தடில் ஆல்கஹாலோட டீஹைட்ரேஷன் மெத்தடில் தான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது ஈதர் ப்ரிப்பேர் பண்ணுறது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் H2SO4 H2SO4ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன இட்ஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஓகே இது எல்லாமே டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தான் H2SO4 அண்ட் H3PO4 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் 713 Kelvin ஸோ நேற்று லைக் ஐ திங்க் ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம் எஸ் தர்ஷு என்கிட்ட சொன்னது தான் ஸோ தர்ஷு சொன்னது தானே எது எப்போ 413 Kelvin யூஸ் பண்ணணும்னு எஸ் இப்போ 413 Kelvin யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் 413 Kelvin யூஸ் பண்ணியிருக்கு ஓகே 433 டெம்பரேச்சர் யூஸ் பண்ணியிருக்கு ஸோ டீஹைட்ரேஷன் ஓகே டீஹைட்ரேஷன் மெத்தடில் டெம்பரேச்சர் ஓகே கிளியரா டெம்பரேச்சர் நீடட் மேம் ஓகே கிளியர் இல்லை ஸோ நீத்தானே கேட்டது நேற்று ஸோ ஆல்கஹாலை டெம்பரேச்சர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது ஆக்சுவலி நமக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் H2SO4 வச்சுட்டு 443 டெம்பரேச்சரில் ட்ரீட் பண்ணும்போது ஹீட் பண்ணும்போது என்ன ஈத்தீன் கிடைக்குது ஆல்கீன் கிடைக்குது அண்ட் இங்கே என்ன H2SO4 413 ஓகே இங்கே பாருங்க டெம்பரேச்சரில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரியாக்டன் சேம் அண்ட் ரியேஜென்ட்டும் சேம் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்போ என்ன ஒப்வியஸ்லி ப்ராடக்ட்டும் மாறுது இது என்ன ஈத்தர் இது என்ன ஈத்தர் ஆனால் இது என்ன இது ஆல்கீன் ஓகே அப்போ டெம்பரேச்சரும் ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணுது ஓகே டெம்பரேச்சரும் ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணுது தென் மெக்கானிசம் ஸோ மெக்கானிசத்தில் ஃபர்ஸ்ட் தான் protonation of alcohol என்னடா protonation of alcohol னா addition of hydrogen தான் protonation okay protonation னா என்ன addition of hydrogen so addition of hydrogen நடக்குது என்ன இது மேல hydrogen வந்து add ஆகுது okay so hydrogen add ஆகுது first stepல and இங்க nucleophilic second step என்ன nucleophilic attack on unprotonated alcohol இது actually 2 alcoholல நடக்குது ஓகே ஸோ 2 alcohol எடுக்குது ஸோ செகண்ட் ஆல்கஹாலில் என்ன நடக்குது இங்கே செகண்ட் ஆல்கஹாலில் என்ன நடக்குது ஸோ unprotonated alcohol to nucleophilic attack on unprotonated alcohol ஸோ இதுதான் என்ன unprotonated alcohol இது என்ன protonated alcohol means அங்கே என்ன ஆட் ஆயிருக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆன ஆல்கஹால் ஸோ இங்கே ஆக்சுவலி இதுதான் ஹைட்ரஜன் ஆட் ஆன ஆல்கஹால் ஓகே பாருங்க ஸோ nucleophilic attack on unprotonated alcohol so here இது என்ன இது ஒரு unprotonated alcohol so இங்கே என்ன proton இல்லை so it is unprotonated alcohol so unprotonated alcohol எங்கே வந்து like யாரு like attack பண்ற
நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்குது. ஓகே, நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்குது. ஸோ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும்போது என்ன நடக்குது, இங்கேருந்து சிம்பிளாக H2O போகுது, H2O எலிமினேட் ஆகுது அண்ட் இங்கே சிம்பிளாக பாண்ட் ஃபார்ம் ஆகுது டைரக்டாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நடக்குது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து என்ன நடக்குது, ஸோ இங்கேயும் ஓகே இங்கேயும் ஹைட்ரஜனும் வருது, ஹைட்ரஜன் வருது. ஸோ இங்கேருந்து H2O எலிமினேட் ஆகுது, H2O எலிமினேட் ஆகும்போது இங்கே தான் பாண்ட் வருது. ஓகே, இங்கே ஹைட்ரஜனும் இருக்குது. ஓகே, ஹைட்ரஜனும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும், சிம்பிள் தான், டீப்ரோட்டோனேஷன் நடக்கும். ஓகே, பிகாஸ் அங்கேருந்து ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகணும்ல. ஸோ என்ன நடக்கும், டீப்ரோட்டோனேஷன் நடக்கும். ஓகேடா, டீப்ரோட்டோனேஷன் நடக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது, H+ ஃபார்ம் ஆகுது. கிளியர்? சாரி, இங்கே ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது. ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, ஈத்தர் ஃபார்ம் ஆகுது, H+ இங்கே ஃபார்ம் ஆகுது. கிளியர்? கிளியர்? ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன, வில்லியம்சன் சிந்தசிஸ். இதுவும் என்ன, ஒரு நேம்டு ரியாக்ஷன் தான் வில்லியம்சன் சிந்தசிஸ். ஸோ இட் என்ன, ஸோ இட் வில் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இட் இன்வால்வ்ஸ், நான் என்ன எம் மாதிரி இருக்குன்னு நானே என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இது, என்ன மோலோவ்ஸ்னு பார்த்துருக்கு. ஸோ இட் இன்வால்வ்ஸ் த ஹீட்டிங் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட். ஸோ ஆல்கைல் ஹாலைடோட ஹீட்டிங் தான் நடக்குது. ஓகே, வித் சோடியம். ஓகே, என்னடா வித் சோடியம் ஆர் பொட்டாசியம் ஆல்காக்சைடு. ஓகே, சோடியம் ஆல்காக்சைடு இல்லைன்னா பொட்டாசியம் ஆல்காக்சைடோட ப்ரெசன்ஸில் என்ன நடக்குது, ஹீட்டிங் நடக்குது. ஓகே, ஆல்கைல் ஹாலைடுக்கு. ஓகே, ஆல்கைல் ஹாலைடுக்கு sodium hydroxide இல்லனா potassium hydroxide, and this is a very so inge enna you will get a mixed ether. Okay, mixed ether. So you will get a mixed ether. So inga you will get mixed ether. So R dash edutha you will get mixed ethers. Okay, so inga enna irukku, it involve heating of alkyl halide. Okay, inga enna irukku, alkyl halide irukku, alkyl halide with sodium alkoxide. Okay, inga sodium alkoxide தான் எடுத்திருக்கு, sodium alkoxide. So sodium alkoxide alkyl halide heat பண்ண போறேன். ஓகே, so இங்க என்ன நடக்குது, சோடியம் இருக்கு, ஹாலஜனும் இருக்கு. ஓகே, சோடியம் ஹாலஜனும் இருக்கு. ஸோ வாட் we will get, சோடியம் ஹாலஜன் இங்கேருந்து எலிமினேட் ஆகும். ஓகே, சோடியம் இங்கேருந்து சோடியம் அண்ட் இங்கேருந்து ஹாலஜன் என்ன கம்பைன் பண்ணிட்டு சோடியம் ஹாலைட் கிடைக்கும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங் என்ன நமக்கு சிம்பிளாக ஈத்தர் கிடைக்கும். ஓகே, இங்கே இருக்கிற ஆர், ஓகே இந்த ஆர் ஆக்சுவலி சேம் ஆறுனா, ஓகே இந்த ஆர் சேம் ஆறுனா we will get என்ன சிம்மெட்ரிக்கல் ஈத்தர். இல்லை ஆர் டிஃப்ரெண்ட், இங்கே இருக்கிற ஆல்கைல் குரூப் டிஃப்ரெண்டாக இருக்குன்னா we will get unsymmetrical ether. ஓகே, we will get unsymmetrical ether. என்னடா இது லைவ்? ஆடா லைவ் தான். It's called as SN2 reaction. Yes, SN2 reaction. SN2 reaction என்ன? SN2 reaction one step reaction தான், back side attack. So same timeல living group அங்கிருந்து போகுது. நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்றது, living group என்ன அங்கிருந்து போகுது. So yes, இதோட மெக்கானிசம் தான். ஓகே, இதோட மெக்கானிசம். ஸோ எஸ், ஸோ இங்கே என்ன நடக்குது, NaO means Na+ம்
O மைனஸும் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த நியூக்ளியோஃபைல் SN2 ரியாக்ஷன் தான் சேம் டைமில் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பேக் சைடு அட்டாக் நடக்குது. ஓகே, SN2 ரியாக்ஷன்னா பேக் சைடு அட்டாக் நடக்குது. சேம் டைமில் என்ன லிவிங் குரூப் இங்கேருந்து போகுது. ஓகே, லிவிங் குரூப் இங்கே யார்? BR தான் லிவிங் குரூப். ஸோ லிவிங் குரூப் இங்கேருந்து சேம் டைமில் போகுது. அண்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? BAயும் NAயும் NABR ஃபார்ம் ஆகும். ஓகே, BA BR அண்ட் NA. ஸோ NABR ஃபார்ம் ஆகும். ஸோ இது பேக் சைடில் அட்டாக் நடக்குது சேம் டைமில். ஓகே, எஸ் டா லைவ் தான். எஸ் கமெண்ட் பார்க்குவேன், டெஃபினட்டாக கமெண்ட் பார்க்குவேன். ஸோ என்ன பிரச்சனை? Then next properties of ether. So dimethyl ether and ethyl methyl ether are gases. Okay, dimethyl ether ethyl methyl ether என்ன gases தான். All the ethers are colorless liquid other than என்ன dimethyl ether and methyl ether. Ethyl methyl ether other than that every ethers are colorless. All ethers are colorless and they are gases. Okay, gases இவங்க மட்டும்தான். Diethyl ether and ethyl methyl ether are gases and all ether are colorless liquids. பாக்கி எல்லாமே என்ன liquid formல தான் இருக்கும். பாக்கி எல்லாமே so chemistry tough-ஆ இருக்குமா? I want to analyze previous papers, previous data எல்லாம் analyze பண்ணிட்டு சொல்றேன். Okay, so all ethers are colorless liquid with characteristic smell. இதுக்கு என்ன ஒரு ப்ராப்பர் ஸ்மெல் இருக்கும். ethers என்ன கலர்லெஸ் தான், எல்லாமே லிக்விட் தான். பட் லிக்விடுக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. டைமீத்தைல் ஈத்தர் அண்ட் ஈத்தைல் மீத்தர் ஈத்தர் என்ன கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, அண்ட் என்ன ப்ராப்பர் கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல் இருக்கு, ஒரு ப்ராப்பர் ஸ்மெல் இருக்கு. அண்ட் தே ஆர் லைட்டர் தேன் வாட்டர் கைஸ். ஈத்தர் என்ன lighter than water தான். ஓகே, lighter than water. It is lighter than water. Lower ethers up to C3 should be C3 are soluble in water. Okay, almost C3 lower ethers is water. Up to C3 வரைக்கும் என்ன waterல soluble தான். And it is comparable to those of corresponding alcohol. It is comparable to those of corresponding alcohol. And as the molecular mass increase ஆகும்போது the solubility of ether in water decreases. Obviously என்ன molecular mass increase ஆகும்போது up to 3 வரைக்கும் மட்டும்தான் என்ன வாட்டர்ல soluble-ஆ இருக்கும். more than that molecular mass increase ஆகுது. molecular mass increase ஆகும்போது solubility கம்மியாகும். so it is due to large hydrocarbon portion. ஓகே, அதுக்கு ரீசன் என்ன? லார்ஜ் ஹைட்ரோகார்பன் போர்ஷன். ஹைட்ரோகார்பன் போர்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? that is organic solvent. organic solvent-ஆ மாறும். ஓகே, ஆர்கானிக்கா மாறும். அது ஆர்கானிக் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகும். ஓகே, ஆர்கானிக் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகும். ஸோ solubility of lower ether in water is due to hydrogen bonding. ஸோ lower hydrogen up to C3 வரைக்கும் ether soluble தான். ஸோ அதுக்கு ரீசன் என்ன? because of this hydrogen bonding. ஓகே, because of the hydrogen bonding. yes, definitely they will ask mechanism. okay, previous year question paper எல்லாம் பார்க்கும்போது like one question எல்லாம் mechanismத்துல இருந்து வருது. okay, one question like lots of question இல்ல, one question எல்லாம் வருது. so mechanism எல்லாத்தோடையும் 70 out of 70 தான் aimனா you should check mechanism. you should by heart mechanism or you should understand mechanism. okay, டெஃபினட்டாக கேட்குவாங்க. ஓகே, today I will give you a PDF. okay, today I will give you a PDF so you can check the PDF and accordingly you can practice. okay, I will give you a 10-year previous year question paper. okay, 10-year previous year question paper so you can practice. so chemical properties. first property is hydrolysis. what is hydrolysis? so hydrolysis means treating with water. okay, water கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்குது? ஸோ இங்கே
alcohol form ஆகுது. Okay, alcohol form ஆகுது. Different type of alcohol கிடைக்கும். Okay, hydrolysis பண்ணும்போது ஈத்தரை hydrolysis பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஸோ நீங்கள் 20 hours படிக்க ரெடினா இல்லைனா 18 hours படிக்க ரெடினா ஐ வில் டெல் யூ எஸ் இட் இஸ் பாசிபிள். 20 hours இல்லைனா 18 hours படிக்க ரெடினா. ஓகே, acid catalyzed hydration is most important mechanism. Yes, acid catalyzed hydration is important mechanism and SN1 SN2 mechanism important தான். elimination reaction ஓட mechanism important தான். இதெல்லாமே important தான். ஓகே, dehydration is too important. Yes, dehydration is elimination of water. Okay, so yes, next action of hydrogen acid. Okay, hydrogen acid na ennada? Halogen acid. Okay, hydrogen acid la halogen acid. Halogen acid means HX. Okay, generally HX na edala. Okay, halogen acids are HX. So inga enna ether. Okay, ether is reacting with halogen acid. Enna nadakudhu? So we will get alcohol. Enna kadaikum? Alcohol. இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகே, இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ ரிங் சப்ஸ்டியூஷன் இன் அரோமேட்டிக் ஈத்தர். ஸோ ரிங் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ ஹாலோஜனேஷன்னா என்ன? ஸோ ஹாலோஜனேஷனில் ப்ரோமினேஷன் ஃபஸ்ட்டு. ப்ரோமினேஷனில் என்ன? ப்ரோமின் வச்சு ட்ரீட் பண்ணும்போது ortho para directing. Okay, ortho para directing. So ortho and para side la Br வருது. And என்ன nitration means HNO3 வச்சு ட்ரீட் பண்ணும்போது ortho para side la NO2 வருது. Okay, ortho and para side la NO2 வருது. And next என்ன? Next Fidelkraft reaction. So Fidelkraft reaction I will discuss properly. Okay, so yes, we are moving to aldehyde ketone carboxylic acid. Aldehyde ketone carboxylic acid. Clear ah? இது வரைக்கும் ஓகே தானே? Aldehyde ketone carboxylic acid. Okay, in ma'am 20 hours எப்படி படிக்க plan? So I will give you a plan. Okay, 5 days plan I will give you today. Ma'am, break. Okay. Okay, definitely I will give you break. So up to break க்கு அப்புறம் we can discuss this chapter. Okay, so you should resume at what is time now? 50. Yes, so 6:05 க்கு you should reach here. Okay, again I'm Insta ID joining Insta ID search பண்ணிக்கோங்க. Okay, 6. Okay, 6. Okay, 6:05 வரைக்கும் I will give you. Okay, 6:05. Okay, break up to 6:05 வரைக்கும். Okay, okay, okay. So ப்ராப்பரா break எடுக்கணும். ஸோ போய் ஃபான் நோண்டக்கூடாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் பண்ணி ஷார்ப்பாக 6:05க்கு ஜாயின் பண்ணுங்க. எகெயின் என்ன சொல்லணும்டா? என்ன சொல்லணும் மேம்? சொல்லாங்க ப்ளீஸ். மேம் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, இன்ஸ்டா ஐடியா இன்ஸ்டா ஐடி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, பிளான். ஓகே, டெஃபினெட்லி ஐ வில் கிவ் யூ பிளான் டுடே. ஓகே, டோன்ட் வரி.
ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லோரும் ரெடின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் செஷன் லைக் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் செஷன் லைக் பண்ணால் மட்டும்தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ரீச் ஆகும். ஓகே, வீடியோ ரீச் ஆகணும்னா ஸோ நீங்கள் லைக் பண்ணியே ஆகணும். எஸ், வி வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ டெஃபினெட்லி ஐ வில் ஸ்டார்ட் தான். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எஸ் எனக்கு தெரியும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிரச்சனை தான். ஸோ எல்லோரும் வீடியோ பார்க்குறதுக்காக ஸோ நீங்களும் லைக் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரீச் பண்ணணும்ல. ஸோ எல்லோரும் லைக் பண்ணியாச்சா? ஸோ டார்கெட் இப்போது 200 தான். ஓகே, டார்கெட் என்ன 200 தான். இப்போது எவ்வளோ கிடைச்சிருக்கு? டார்கெட் 200. இப்போது 118 தான் இருக்குது. டார்கெட் 200. ஓகே, ஸோ செஷன் முடியும் போது எனக்கு டெஃபினட்டாக 200 லைக்ஸ் வேணும். அண்ட் கைஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு இங்கேருந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, செஷன் லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி செஷன் லைக் பண்ணி போல் போடுங்க. எனக்கு போல் போட முடியாதுடா. ஓகே, ஸோ இங்கே மேனேஜர் இருக்கணும், சேனல் மேனேஜர் இன்னைக்கு சண்டேல. ஸோ கமான் நீங்கள். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல்டிஹைட், கீட்டான், கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் கௌதம், ஐ எம் வீக் இன் திஸ் சாப்டர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேம். ஓகே, ஸோ ஈஸியாக குயிக்காக ரிவைஸ் பண்ணலாம். ஸோ எல்லோரும் ரெடின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் இப்போது சப்போஸ் மேபி சம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாம் லைக் சம் டெஸ்ட், ஓகே டெஸ்ட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாம் குவெஸ்டன் டைமில் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்குது. பிகாஸ் இப்போவும் டிஸ்கஸ் பண்ணணும், குவெஸ்டன் டைம்லேயும் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ பிகாஸ் அது எல்லாமே ரிப்பீட்டட் குவெஸ்டன் தான். ஸோ டெஸ்ட்டு லைக் ஆல்கஹாலோட டெஸ்ட்டு அண்ட் இது எல்லாமே அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, பிகாஸ் அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், குவெஸ்டன் டைமில் டிஸ்கஸ் பண்ணலாம். பிகாஸ் அப்போவும் டிஸ்கஸ் பண்ணணும், இப்போவும் டிஸ்கஸ் பண்ணணும்ல. ஆமாம், ஓகே. ஸோ எஸ், ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ். ஓகே, ஆல்டிஹைட்ஸோட ப்ரிப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ பை ஆக்சிடேஷன் ஆஃப் ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணணும். ஸோ ஆக்சிடேஷன் பண்ணணும்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வேணும்ல. எஸ் கியூக்கா 200 likes. யா ஸோ என்ன ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணணும்னா ஆக்சிடேஷனுக்கு என்ன தேவைடா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தேவை. ஸோ இங்கே என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கு? இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் K2Cr2O7. இது என்ன? ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, இது என்னடா? ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ப்ரைமரி ஆல்கஹாலை என்ன நம்ம ஆல்ரெடி ஆல்கஹாலில் சொல்லியிருக்கு. ஸோ ஆல்கஹாலில் இருந்து என்ன கன்வெர்ட் பண்ணலாம்? ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல்கஹாலில் இருந்து ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ரைமரி ஆல்கஹாலில் இருந்து ஆல்டிஹைட் கிடைக்குது. ஓகே, என்ன ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வேணும். இங்கே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார்? K2Cr2O7. கிளியர்? and in presence of H2SO4 or acidic medium னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஸோ இதோட எக்ஸாம்பிள் தான். ஸோ PCCலையும் இந்த சேம் ரியாக்ஷன் பண்ண முடியும். ஓகே, PCCலையும் இந்த சேம் ரியாக்ஷன் பண்ண முடியும். ஸோ PCC in presence of என்ன? CH2Cl. ஓகே, in presence of CH2Cl2. ஓகே, CH2Cl2ல பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகே, சேம். ஸோ இங்கே என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கு? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பை டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ டீஹைட்ரஜனேஷன்னா என்னடா?
Dehydrogenation na removal of hydrogen. Okay, hydrogen remove பண்ணனும். Okay, so இங்க என்ன ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணியிருக்கு. ஓகே, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ என்ன ஆர் இங்க நார்மலி ஆர் இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர். ஓகே, இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் 573 கெல்வின். ஓகே, 573 கெல்வின். ஸோ இங்க என்ன இங்க ஆல்டிஹைட் கிடைச்சிருக்கு. ஓகே, இங்க ஆல்டிஹைட் கிடைச்சிருக்கு. கிளியர். ஸோ இங்க இருந்து என்ன ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணியிருக்கு. ஓகே, இங்க இருந்து என்ன ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணியிருக்கு. கிளியர். இங்க இருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் ஹைட்ரோ கார்பன். ஸோ ஹைட்ரோ கார்பன்ல இருந்து ஸோ அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் by ozonolysis of alkane. So ozonolysis reaction ரொம்ப important reaction தான். Okay, ozonolysis ரொம்ப important reaction தான். clear-ஆ? ozonolysis என்ன ரொம்ப important reaction தான். So ஒரு alkene group எடுத்திருக்கு, ஒரு alkene group எடுத்திருக்கு, and we are treating this alkene group in presence of O3. Okay, ஓசோனோட பிரசன்ஸ்ல ஆல்கீன் குரூப் என்ன ரியாக்ட் பண்ண போறேன். ஸோ இங்க இருக்கிற சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் என்ன பிரேக் ஆயிருக்கு. ஓகே, இந்த டபுள் பாண்ட் ஆக்சுவலி பிரேக் ஆயிருக்கு. இங்க டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ டபுள் பாண்ட் என்னன்னா பிரேக் ஆயிருக்கு. ஸோ டபுள் பாண்ட் பிரேக் ஆகும்போது அப்புறம் ஓகே, ஸோ இந்த டபுள் பாண்ட் என்ன ஃபர்ஸ்ட் பிரேக் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு வீடு மாதிரி ஃபார்ம் ஆகுது. நான் ஸ்கூலில் படிக்கும்போது இதுதான் படித்தது. ஓசனோலிசிஸ்னா வீடு, ஓசனோலிசிஸ்னா வீடு, ஓசனோலிசிஸ்னா வீடு. ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஒரு வீடு மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஒரு ரூஃப் மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்படி தான் நான் எல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது இப்படி தான் என்னோட வீடெல்லாம் இருந்தது. என்ன எப்போவும் ட்ராயிங் பண்ணுவோம்ல, ட்ராயிங் கிளாஸில் இப்படி தான் என்னோட வீடு இருக்கும். சிம்பிளாக ஐயோ மறந்துட்டேன். இப்படி இது டோர், இதுதான் இந்த மாதிரி தான் வீடு இருக்கும். ஸோ இந்த சேம் ரூஃப் தான் என்ன நடக்குது, இந்த சேம் ரூஃப் தான் என்ன ஓசனாலிசிஸ்லேயும் இருக்குது. ஓகே பாருங்க, இப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் சேம் ரூஃப் தான் எங்கே இருக்குது, ஓசனாலிசிஸ்லேயும் இருக்குது. ஓகேடா. ஓகே, ஸோ ஓசனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் இங்கே இருந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி என்ன O3 இருக்குல்ல. ஸோ 1 ஆக்சிஜன் இங்கே, ஸோ கார்பன் பாண்ட் இருக்கு, அண்ட் another oxygen, another 2 oxygen பேஸ்லேயும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது, இந்த ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது, இந்த ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி பிரேக் ஆகுது. ஓகே, அண்ட் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த பாண்ட் கிராக் ஆகும்போது இல்லைன்னா பாண்ட் பிரேக் ஆகும்போது என்ன வருது, ஜஸ்ட் அது மட்டும் எழுதுனா போதும். ஓகே, ஸோ இங்கே என்ன ஒரு CH2 இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் ரைட் CH2. ஓகே, இதோட ப்ராடக்ட் என்ன CH2, அண்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்கு CH2, அண்ட் இங்கேயும் பாண்ட் பிரேக் ஆயிருக்கு, ஹாஃப் ஆஃப் பாண்ட் தான் இருக்கு. ஸோ இது என்ன டபுள் பாண்ட் ஓவா மாறி இருக்கு. ஓகே, டபுள் பாண்ட் ஓவா மாறி இருக்கு. இங்கேயும் பாண்ட் இருக்கு, அது டபுள் பாண்ட் ஓவா மாறி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, இங்கேயும் CH2 இருக்கு, CH2 இருக்கு, அண்ட் இங்கே என்ன சேம் டபுள் பாண்ட் ஓ. கிளியர்? ஓசனாலிசிஸ் கிளியர் தானே? ஓசனாலிசிஸ் கிளியர் தானே? ஸோ ஓசனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். ஓகே, ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிஹைடில் ஓசனோலிசிஸ் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். ஓகே, கிளியர்? ஸோ இங்கே என்ன, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓசோனோட ப்ரெசன்ஸில் தான் ரியாக்ஷன் நடக்குது. அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ZN. ஓகே, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ZN அண்ட் வாட்டர், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ZN அண்ட் வாட்டர். கிளியர்? கிளியர்? Yes, she is fighting for me. So next same reaction தான், ஆனா இங்க என்ன, இங்க alkene வருது and சேஞ்சே இல்லை. ஓகே, இந்த ரியாக்ஷன்ல I will write here. ஓகே, CH3, இங்க டபுள் பாண்ட், இங்கேயும் CH3, இங்க
CH2. ஸோ இப்படி தானே வருது. ஓகே, ஸோ என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் O3, ஓகே, O3 கூட ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த பாண்டு தான் பிரேக் ஆகும். ஓகே, இந்த டபுள் பாண்டு தான் பிரேக் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன, இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகுது. ஸோ அதனால ஐம் ரைட்டிங் இங்கே CH3 இருக்கு. ஸோ இந்த கார்பன் மேலே CH3, அதுக்கு ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ அதை அப்படியே எழுதணும். ஓகே, அது அப்படியே எழுதணும். சேஞ்சிங் த கலர். ஸோ C, இங்கே ஒரு CH3 இருக்கு and இங்கேயும் ஒரு CH3 இருக்கு. ஸோ இந்த டபுள் பாண்ட் என்ன, பிரேக் ஆகுது. ஸோ அங்கே ஆக்சிஜன் வருது, இங்கேயும் ஆக்சிஜன் வருது. ஓகே, அண்ட் இங்கே என்ன, CH. Clear? So next bond, she is telling that you are asking everyone for lines. Yes, because எல்லாருக்கும் இந்த செஷன் ரீச் பண்ணணும் இல்லடா. ஸோ டார்கெட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குதுடா? ஸோ இங்க இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. ஓகே, இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. ஸோ பாண்ட் பிரேக் ஆகும்போது என்ன வருது? ஸோ ஐ எம் ரைட்டிங் CH3. ஸோ இங்க Zn and H2 ஓட பிரசன்ஸ்ல தான் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, Zn and H2O. ஸோ என்ன கிடைக்குது? CH2, CH3, CH3 and அதுக்கப்புறம் என்ன வருது? டபுள் பாண்ட் O. ஓகே, ஒன் சைடில். நெக்ஸ்ட் சைடில் என்ன கிடைக்குது? CH ஹியர், இங்கேயும் ஒரு H and இங்கே டபுள் பாண்ட் O. சிம்பிள், ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன் தான் என்ன, ஆல்டிஹைட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆல்டிஹைடோட ப்ரிப்ரேஷனில். ஓகே, ஸோ கிளியர் தானே? கிளியர் தானே? ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியர். ஓசோனோலிசிஸ் கிளியர் தானே? ஓசோனோலிசிஸ்னா என்ன? ஓசோனோலிசிஸ், ஓசோனோட பிரசன்ஸ்ல. ஓகே, yes ma'am, 150 likes is our target. Still 29 like reach to target. Okay. So இது clear தானே? ஓசோனோலிசிஸ் clear தானே? ஓசோனோலிசிஸ்ல டவுட்டே இல்லைல்ல? Okay. Then we are from nitrines. Okay, nitriles and esters. Okay, from nitriles and esters-ல இருந்து என்ன prepare பண்ண போற? Aldehydes. Okay. So stannous chloride and HCl. Okay, stannous chloride HCl react பண்ணும்போது என்ன கிடைக்குது? SnCl4. Okay, SnCl4 ஹைட்ரஜனும் கிடைக்குது. Okay, SnCl4 ஹைட்ரஜனும் கிடைக்குது. ஸோ அது அங்கேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன? This is nitrile group. C triple bond and nitrile group. Okay, cyanide group, nitrile group. Okay, so it is reacting with இங்க இருக்கிற ஹைட்ரஜன். ஓகே, இங்க ஹைட்ரஜன் தேவை, ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, ஹைட்ரஜன் மாலிக்யூல் இல்ல, ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ எஸ் ஐ டோல்ட் 200 is target now. ஓகே, ஸோ என்ன, ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. அந்த ஹைட்ரஜன் தான் இங்கே யூஸ் பண்ணுறது. அண்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் HCl-ஓட பிரசன்ஸில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் RCH டபுள் பாண்ட் NH. ஸோ சிம்பிளா சொன்னா என்ன, இங்க இருந்து ஒன் பாண்ட். ஓகே, ஒன், இது ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து டபுள் பாண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் ஒன் ஹைட்ரஜன், இங்கேயும் ஒன் ஹைட்ரஜன் வருது. ஸோ இந்த ஹைட்ரஜன் இங்கேயும் வருது. அவ்வளோதான். ஓகே, எகெயின் என்ன, in presence of HCl. Okay, in presence of HCl and water ஓட presenceல இங்க reaction again நடக்குது. and இங்க இருந்து NH4Cl eliminate ஆகுது. Okay, NH4Cl eliminate ஆகுது. so NH4Cl eliminate ஆகுதுன்னா எப்படி ஆன்சர் எப்படி வரும்? இங்க NH இருக்கு and இங்க இருந்து H வரும். NH, so 4 வாட்டர்ல இருந்தும் வந்து NH4 NH3 மாறும். ஓகே, NH3
3 மாறும் and இங்க என்ன CHO வரும் okay இங்க என்ன CHO வரும் clear-ஆ இங்க CHO வரும் and this reaction is called Stephen reaction okay Stephen reaction so Stephen reaction என்ன it is a named reaction எல்லா named reactionம் ரொம்ப important தான் so this named reaction is also very important we are preparing aldehyde from nitriles okay we are preparing aldehydes from nitriles clear-ஆ we are preparing aldehydes from nitriles so first என்ன aldehyde-ல இருந்து nitrile prepare பண்ணனும்னா ஹைட்ரஜன் தேவை okay ஹைட்ரஜன் ஆட்டம் தேவை so first என்ன stannous chloride HCl react பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஹைட்ரஜன் ஆட்டம் கிடைக்குது so அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் யூஸ் பண்ணிட்டு தான் என்ன prepare பண்றது ஹைட்ரஜன் ஆட்டம் and nitrile group react பண்ணிட்டு இங்க என்ன கிடைக்குது aldehyde கிடைக்குது clear this reaction is called Stephen reaction okay so next reaction da so inga enna so inga just reagent mattum change aayirukku so avlo da so next enna by oxidation of toluene okay toluene oda oxidation toluene enna benzene mele CH3 benzene mele CH3 so inga enna CrO2Cl2 okay CrO2Cl2 தான் இங்க என்ன reagent okay and CS2 ஓட presenceல reaction நடக்குது so இந்த hydrogen okay hydrogenக்கு பதிலா okay CH இருக்கும் so இங்க இருந்து 2 hydrogen மாறி அங்க யாரு வரும் CrOHCl2 okay OCrOHCl2 வருது இங்க ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு OCrOHCl2 வருது so ரெண்டு சைடுலயும் so this is actually என்ன chromium complex okay chromium complex okay chromium complex okay clear இதுதான் என்னடா chromium complex form ஆகுது chromium complex ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன it is highly unstable okay it will react with the acidic medium okay ஒரு acidic mediumல react பண்ணிட்டு benzaldehyde form ஆகும் okay acidic mediumல இல்லனா acidோட presenceல react பண்ணிட்டு என்ன benzaldehyde form ஆகும் okay oh my god yes you guys are working for me that's so nice so இந்த reaction தான் என்னடா Htard reaction இந்த reaction ஓட பேர் என்ன Htard reaction it is also named reaction so most of the named reaction இந்த chapterல தான் இருக்கு okay so aldehyde ketone carboxylic acidல தான் most of the reactions இருக்கு so இந்த chapter ரொம்ப important ஆன chapter okay இந்த chapter என்ன ரொம்ப important ஆன chapter so Htard reaction என்ன toluene இருந்து benzaldehyde prepare பண்ற reaction தான் Htard reaction okay toluene இருந்து benzaldehyde prepare பண்ற reaction தான் என்னடா Htard reaction okay clear so benzaldehyde ஓட first preparation முடிச்சிட்டேன் then we are moving to second preparation so by side chain chlorination followed by hydrolysis so side chain chlorination da so side chain chlorination na enna side la chain la chlorination nadakudhu so yes and the chain la hydrogen mari chlorine varudhu so toluene same toluene da ingeyum toluene halogen that means here we are taking chlorination la so chlorine vechi treat பண்ணும்போது in presence of light okay in presence of light treat பண்ணும்போது என்ன நடக்குது so first stepல என்ன நடக்கும் first stepல CH3 not CH3 CH2Cl form ஆகும் okay so again Cl வச்சு treat பண்ணும்போது என்ன second stepல தான் என்ன கிடைக்குது CHCl2 okay second stepல தான் இந்த CHCl2 கிடைக்குது okay இங்க நான் one stepல ரெண்டுமே எழுதி இருக்கு so first stepல CH2Cl கிடைக்குது again second stepல CHCl2 கிடைக்குது so என்ன இத
acidic mediathila treat பண்ணும்போது benzaldehyde கிடைக்குது. okay, followed by hydrolysis. waterல treat பண்ற இல்லனா என்ன ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது பென்சால்டிஹைட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குது? குளோரினேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ குளோரினேஷன் பண்ணணும்னா டைரக்ட் குளோரினேஷன், குளோரின் வச்சு ட்ரீட் பண்ண போகிறேன் டொலுவினை. ஓகே, ஸோ டொலுவினை குளோரின் வச்சு ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? இங்கேருந்து ஃபஸ்ட்டு 1 ஹைட்ரஜன் போய் அங்கே டொலுவின், தட் மீன்ஸ் என்ன குளோரின் வரும். அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் அகெயின் 1 ஹைட்ரஜன் போய் அங்கே யார் வரும்? chlorine வரும். that means CHCl2 மாறும். so இந்த CHCl2 என்ன ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது, ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது என்ன பென்சால்டிஹைடா மாறும். clear? second பென்சால்டிஹைடோட preparation clear தானே? then we are moving to next preparation, that is Gutterman-Koch reaction. Gutterman-Koch reaction எல்லா named reaction important தான். so named reaction எல்லாம் ப்ராப்பரா பாருங்க, ப்ராப்பரா மார்க் பண்ணுங்க, ப்ராப்பரா நோட் பண்ணுங்க. so it is the another named reaction. okay, இதுதான் next named reaction, Gutterman-Koch reaction. so Gutterman-Koch reactionல என்ன நடக்குது? இங்க benzene இருக்கு. benzene is treating in presence of என்ன reacting in presence of carbon monoxide and HCl gas. okay, carbon monoxide HCl gas ஓட presenceலயும் treat பண்ற இல்லனா react பண்ற in presence of anhydride. okay, anhydride AlCl3. okay, anhydride AlCl3 or CuCl. okay, CuCl or AlCl3 or CuCl. CuCl ஓட பிரசன்ஸ்ல என்ன நடக்குது? டைரக்டா பென்சால்டிஹைட் கிடைக்குது. ஓகே, பென்சீன்ல இருந்து பென்சால்டிஹைட் கிடைக்குது in presence of carbon monoxide HCl and in presence of anhydrates aluminum chloride. okay, so இதுதான் என்ன Gutterman-Koch reaction. clear? then we are moving to preparation of aromatic ketone. என்னடா aromatic ketone னா? ketone benzene மேல ketone வருது. okay, benzene மேல ketone வந்தா that is we can call which is more acidic phenoxide. so yes, so preparation of aromatic ketone. என்னடா aromatic ketone னா? ketone தெரியும். so அது என்ன எங்க வரும்? அது benzene மேல வரும். okay, benzene மேல வரும். so yes, so first என்ன ஒரு benzene எடுத்திருக்கு. so it's treating with ஒரு RCOCl கூட react பண்ணும்போது in presence of anhydride aluminum chloride. so என்ன நடக்கும்? இந்த Cl bond break ஆகும். okay, first என்ன Cl bond break ஆகும். இங்க ஒரு ஹைட்ரஜனும் இருக்குல்ல, so இந்த Clலும் இந்த ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிட்டு HCl மாறும். okay, Clலும் இந்த ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிட்டு HCl மாறும். okay, yes, so என்ன மாறுது? என்ன HCl மாறுது. இது என்ன HCl மாறுது. கிளியரா? so இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் என்ன பென்சீன்ல இருந்து 1 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணும் குளோரின். so என்ன நடக்கும்? so டைரக்டா பென்சீன் மேல C double bond O வரும் and we will get HCl also. okay, so next என்ன? next அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் பென்சாயில் குளோரைட் ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டுமே பென்சாயில் குரூப். ஓகே, பென்சாயில் குளோரைட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பென்சாயில் குளோரைட்ல இருந்து நெக்ஸ்ட் என்ன? anhydride அலுமினியம் குளோரைட் கூட I will tell you. ஓகே, ஸோ அலுமினியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? இந்த குளோரின் இங்கேருந்து எலிமினேட் ஆகும். இந்த குளோரின் இங்கேருந்து எலிமினேட் ஆகும். 2 மாலிக்யூல்ஸ் இருக்கும்ல, ஸோ இது மாதிரி 2 மாலிக்யூல்ஸ் இருக்கும். I will இங்க C double bond O and இங்க C double bond O and இங்க ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஆக்சுவலி இங்க
Cl தான் இருக்கு, இங்கேயும் Cl இருக்கும், இங்கேயும் Cl இருக்கும். ஆனா என்ன நடக்கும், இங்க இருந்து Cl, ஓகே, இங்க இருந்து என்ன Cl எலிமினேட் ஆகும், அது கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆகும். அண்ட் அதுக்கு பதிலா C double bond O, okay, C double bond O varum. So what is that? That is benzophenone, okay, benzophenone, okay, benzophenone வருது. Clear ஆ, benzophenone கிடைக்குது. Okay, so அதுதான் என்ன, preparation of aromatic ketone. aromatic ketone ஓட preparation என்னடா, ஸோ நம்மளோட பென்சீன் ரிங் மேலே என்ன வரணும், கீட்டான் வரணும். ஓகே, கீட்டான் பென்சீன் ரிங் மேலே வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் physical properties of aldehydes and ketones. So aldehydes and ketone physical property na first. So most aldehyde, okay, most aldehyde enna liquids da, room temperature la liquids da, but enna formaldehyde basic aldehyde, but formaldehyde enna which is gas. Okay, பாக்கி எல்லாமே like room temperature la liquid state la da irukku. ஆனாலும் என்ன, formaldehyde is a gas, which is a gas. And second, lower ketones. Okay, lower ketones are colorless liquids. So normal lower ketones C3 வரைக்கும் என்ன, இவங்க எல்லாருமே liquids and have pleasant smell இருக்கும். ketonesக்கு ஒரு pleasant smell இருக்கும். And higher member are colorless. higher members எப்படி இருக்கும், colorless இருக்கும். lower members எல்லாம் என்ன, lower members lower ketone colorless liquid இருக்கும். பட் ஹையர் மெம்பர்ஸ் கலர்லெஸ் தான், பட் ஆனால் என்ன சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, ஹையர் மெம்பர்ஸ் என்ன கலர்லெஸ் தான், ஆனால் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன, அரோமேட்டிக் கீட்டோன். அரோமேட்டிக் கீட்டோன் ஆர் யூஸ்வலி சாலிட் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, பட் என்ன ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்கும். ஓகே, அரோமேட்டிக் கீட்டோனுக்கு என்ன ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்கும். நெக்ஸ்ட் இஃப் யூ, ஓகே, ஸோ next என்ன boiling point. okay, so next boiling point, aldehyde ketone have relatively high boiling point. okay, aldehyde க்கும் ketoneக்கும் என்ன high boiling point தான், because compare பண்ணும்போது same number of என்ன hydrocarbons இருக்கிற compounds compare பண்ணும்போது என்ன aldehydeக்கும் ketoneக்கும் என்ன boiling and melting point, boiling point ஜாஸ்தி தான். okay, more high boiling point தான். so of comparable molecular mass. So molecular mass comparable இருந்தாலும் aldehydeக்கும் ketoneக்கும் என்ன boiling point high தான். And solubility, the lower member of aldehyde and ketone up to 4 carbon வரைக்கும். okay, lower member of aldehyde and ketone are soluble in water. அதுக்கு reason என்ன, because அங்க alkane. okay, so alkyl chain வரும்போது என்ன, that is hydrophobic. okay, alkyl chain வரும்போது என்ன, that is hydrophobic. okay, இப்படி alkyl chain வந்தா, okay, ஆறுனா, so just assume. okay, so just assume இப்படி ஒரு chain வந்தா, this chain is actually என்ன hydrophobic. hydrophobic தான். ஸோ அப்போ என்ன, obviously 4 more than 4 வரும்போது solubility இல்லை, less soluble-ஆக மாறும். ஓகே, ஆர் நாட் soluble-னே சொல்லலாம். ஓகே, ஸோ தென் we are moving to addition of hydrogen cyanide. hydrogen cyanide na என்ன, HCN. okay, cyanide C triple bond N. okay, hydrogen cyanide means HCN. okay, so HCN plus OH minus. okay, HCN plus OH minus react பண்ணும்போது என்ன கிடைக்குது, CN minus form ஆகும். okay, CN minus form ஆகும். இந்த ஹைட்ரஜனும் இந்த OHம் combine பண்ணிட்டு என்ன form ஆகும், வாட்டரா அங்கிருந்து எலிமினேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஆல்டிஹைட் ஆர் கீட்டான். ஓகே, இங்கே ஆல்டிஹைட் இல்லைனா கீட்டான் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்டிஹைட் ஆனாலும் கீட்டான் ஆனாலும் நமக்கு தெரியும், இங்கே ஆக்சிஜன் இஸ் பார்ஷியலி பாசிட்டிவ் அண்ட் கார்பன் இஸ் பார்ஷியலி நெகட்டிவ். டபுள் பாண்டு தான், ஆக்சிஜன் என்ன பார்ஷியலி, இங்கே என்ன இருக்குது polarity. okay, polarity இருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன், ஓகே, ஆல்டிஹைட் இல்லைனா கீட்டான் இஸ் ரியாக்டிங் வித் திஸ் cyanide ion. okay, CN minus ion. okay, so அப்போ என்ன நடக்கும், so இந்த double bond first break ஆகும். okay, இந்த double bond first break ஆகும். so C
லைக் சிங்கிள் பாண்ட் ஆகும், இங்கே ஆக்சிஜன் வரும் அண்ட் இங்கே இந்த CN வந்து அட்டாச் ஆகும், CN வந்து அட்டாச் ஆகும், CN மைனஸ் வந்து அட்டாச் ஆகும். Yeah, I will tell you, don't worry. Okay, so tetrahedral intermediate. So இங்க என்ன ஒரு intermediate form ஆகுது and this intermediate is highly unstable தான். So என்ன tetrahedral intermediate form ஆகுது. So next stepல என்ன நடக்குது, hydrogen கூட reaction நடக்கும்போது இங்க என்ன வரும், hydrogen வரும். Okay, acidic mediaத்துல reaction நடக்கும்போது OH minus formula தான் இருக்கு. So hydrogen இங்க வரும், hydrogen என்ன plus formula தான் இருக்கு. So hydrogen எங்க வரும், hydrogen இங்க வரும். Clear? So that is cyanohydrin. இதுதான் என்னடா cyanohydrin. Reasoning question, assertion and reasoning. Okay. So cyanohydrin form ஆகும். Okay, cyanohydrin form ஆகும். So இதுதான் என்னடா, so addition of hydrogen cyanide. So ketone இல்லனா aldehyde மேல ஏன்னா ஹைட்ரஜன் சைனைடு வந்தால் நமக்கு என்ன லாஸ்ட் கிடைக்கும், சைனோஹைட்ரின் தான் கிடைக்கும். ஓகே, சைனோஹைட்ரின் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ ஆல்டிஹைட். ஓகே, ஸோ இங்கே இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறும். இங்கே என்ன, இங்கே மைனஸ் சார்ஜ் வரும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இட் வில் ஆக்ட் ஆஸ் அ நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணும். So இங்க என்ன CN minus இருக்குல்ல, so இந்த CN minus will act as a electrophile. So இந்த electrophile என்ன டைரக்டா இங்க வந்து கார்பன் மேல வந்து அட்டாச் ஆகும். So CN கிடைச்சாச்சு, ஜஸ்ட் என்ன வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது இல்லைன்னா அசிடிக் மீடியத்தில் ட்ரீட் பண்ணும்போது என்ன இங்க H வரும். பிகாஸ் இங்கே என்ன ஃபஸ்ட்டு O மைனஸ் தான் இருந்ததுல, O மைனஸ் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ சார்ஜ் மாதிரி அங்கே ஹைட்ரஜன் வரும். கிளியர்? ஸோ சைனோஹைட்ரின் கிடைக்கும். கிளியரா சைனோஹைட்ரின் எப்படி கிடைக்குதுன்னு. ஸோ மேபி தே வில் ஆஸ்க் லைக் ஹவு டு மேக் சைனோஹைட்ரின். ஓகே, அப்படி தான் கேட்கும். இல்லாமல் டேரெக்டாக என்ன அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சைனைடு அப்படி கேட்க மாட்டேன். மேபி தே வில் ஆஸ்க். ஓகே, வி கான் சே. ஓகே, ஸோ ரெண்டுமே படிச்சிருக்கணும். இதோட ப்ராடக்ட் என்ன, சைனோஹைட்ரின் தான். ஸோ அடிஷன் ஆஃப் அமோனியா அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ். அமோனியா அண்ட் அமோனியாவோட டெரிவேட்டிவ்ஸோட அடிஷன் தான் நெக்ஸ்ட். ஸோ எஸ், இது பார்க்க முடியுதா உங்களுக்கு? இப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ஸோ ஃபர்ஸ்ட் aldehyde இல்லைன்னா ketone. ஓகே, ஸோ இஸ் ரியாக்டிங் வித் H2NZ. Z is Z, we are taking like derivative இருக்குல்ல, ஸோ டெரிவேட்டிவ்னால we are taking Z. ஓகே, என்ன நைட்ரைட்ஸ் அண்ட் அமோனியா அண்ட் அதோட டெரிவேட்டிவ்ஸ் தானே, ஸோ we are taking Z. ஓகே, ஸோ என்ன கிடைக்குது, இந்த நமக்கு தெரியும் இது பிரேக் ஆகும்போது, ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, இது பிரேக் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இந்த சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆகும், ஒன் சைடில் ஆக்சிஜன் வரும் அண்ட் ஒன் சைடில், ஓகே, ஒன் சைடில் ஃபர்ஸ்ட் என்ன இது பாசிட்டிவாக மாறும். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன் பாசிட்டிவாக மாறும், ஆக்சிஜன் என்ன நெகட்டிவாக மாறும். ஸோ H2N சைடில் என்ன நடக்குது, இங்கேருந்து ஹைட்ரஜன், இங்கேருந்து ஒன் ஹைட்ரஜன் போகும். ஓகே, ஒன் ஹைட்ரஜன் போகும். அப்போது HNZ ஃபார்ம் ஆகும். ஓகே, HNZ மீன்ஸ் இட் இஸ் எ electrophile. ஓகே, இது என்னடா ஒரு electrophile தான். ஓகே, electrophile தான். ஸோ இந்த electrophile எங்கே வந்து அட்டாச் ஆகும், கார்பன் மேலே. ஓகே, பிகாஸ் கார்பன் என்ன, கார்பன் ஒரு நியூக்ளியோஃபைல். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜில் தான் இருக்கு. ஸோ கார்பன் மேலே போய் அட்டாச் ஆகும், NHZ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே O மைனஸ் தான் இருக்குது, O மைனஸ் தான் இருக்குது. O மைனஸ் அன்ஸ்டேபிள் தானே. ஸோ எஸ் விஜய்,
ஸோ O மைனஸ் என்னடா அன்ஸ்டேபிள் தான். ஸோ இங்கேருந்து என்ன O மைனஸ் இங்கே யார் வரும் ஹைட்ரஜன் வரும். அண்ட் ஓகே இங்கே ஹைட்ரஜன் வரும். ஓகே ஓகே இங்கே ஹைட்ரஜன்ல லைக் ஓகே இது ஓகே ஸோ இது வரைக்கும் கரெக்ட் தான். ஆக்சிஜன் வருது ஃபர்ஸ்ட் சைடில் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் வரும் அண்ட் பாண்ட் பிரேக் ஆகிட்டு இங்கே நைட்ரஜன் ஹைட்ரஜன் செட். ஓகே நான் இங்கே ஆல்ரெடி சொல்லியிருந்தது HNZ வருது. ஸோ டைரக்டாக இந்த நைட்ரஜன் தான் எங்கே போய் அட்டாச் ஆகும் கார்பன் மேலே போய் அட்டாச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகுது. ஓகே இது கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகுது அண்ட் இங்கே டபுள் பாண்ட் வருது அண்ட் இங்கேருந்து ஹைட்ரஜன் என்ன இது வாட்டராக இங்கேருந்து எலிமினேட் ஆகுது. ஓகே இங்கேருந்து வாட்டராக எலிமினேட் ஆகுது. கிளியர்? டவுட் இருக்கா? ஓகே ஸோ ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான். ஓகே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அமோனியா அண்ட் ஹைட்ரஜீன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிஏஜன்ஸ் இருக்கு. ஓகே ஸோ என்ன ப்ராடக்ட் வரும் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே சிம்பிள் ரியாக்ஷன் தான். இங்கேருந்து என்ன நடக்குது இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். ஓகே இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும் அண்ட் என்ன O மைனஸ் வரும் ஃபர்ஸ்ட். O மைனஸ் வரும் ஃபர்ஸ்ட். டபுள் பாண்ட் பிரேக் ஆகும், சிங்கிள் பாண்ட் ஆகும், O மைனஸ் ஃபார்ம் ஆகும் அண்ட் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும் இங்கே NH2 ஃபார்ம் ஆகும் அண்ட் NH2 ஃபார்ம் ஆகும். இங்கேருந்து NH2 இல்லை NH2 ஃபார்ம் ஆகும் அண்ட் இங்கேருந்து வாட்டராக எலிமினேட் ஆகும். இது டபுள் பாண்டாக மாறும். ஓகே கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஹைட்ரஜீன் வருது. ஸோ ஹைட்ரஜீன் வரும்போது ஸோ இங்கே சிங்கிள் பாண்ட் நைட்ரஜன். ஆக்சுவலி இதோட நேம் தான் இமீன். ஓகே இதோட நேம் தான் என்னடா இமீன்னு தான் சொல்லும். ஓகே இமீன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன கார்பன் நைட்ரஜன் வருது NH2. ஓகே ஸோ இமீன்னா என்ன NH2 அதுதான் இமீன். ஓகே NH2 தான் இமீன். ஸோ இங்கேருந்து ஹைட்ரஜன் ஓகே இங்கேருந்து ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு டைரக்ட் கார்பன் மேலே அட்டாச் ஆகுது. ஓகே கார்பன் மேலே டைரக்ட் அட்டாச் ஆகுது அண்ட் இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் என்ன வாட்டராக இங்கேருந்து எலிமினேட் ஆகும் H2O. ஓகே H2O. ஸோ இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் வாட்டராக மாறும். கிளியர்? So what we will get hydrazone. Okay hydrazine ல இருந்து hydrazone கிடைக்கும். So next என்ன C6H5 NH3. Okay so that is hydrazone. Okay so hydrazone ல இருந்து phenyl hydrazone. Okay so இங்க என்ன நடக்குது சேம் பாண்ட். இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இந்த பாண்ட் பிரேக் ஆகும், பாண்ட் பிரேக் ஆகி O மைனஸ் எல்லாம் வரும். ஓகே ஸோ நீங்கள் ப்ராடக்ட் மட்டும் படித்தா போதும். ஸோ இங்கே டைரக்டாக என்ன நடக்குது நைட்ரஜன் இங்கேருந்து இந்த நைட்ரஜன். ஓகே இந்த நைட்ரஜன் இங்கே வந்து அட்டாச் ஆகுது. ஸோ இங்கே NH இங்கே NH3 தான் இருந்தது. ஓகே இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணிட்டு H2 எலிமினேட் ஆகும். ஓகே H2 எலிமினேட் ஆகும் அண்ட் யூ வில் கெட் phenyl hydrazone. ஓகே phenyl hydrazone டைரக்டாக இந்த நைட்ரஜன் இந்த சைடில் வந்துட்டு. ஓகே இந்த நைட்ரஜன் ஓகே இங்கே இருக்கிற இந்த நைட்ரஜன் டைரக்டாக கார்பன் மேலே அட்டாச் ஆகும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நைட்ரஜன் இங்கே நைட்ரஜன் ஹைட்ரஜன் NH இங்கே இருக்குது NH C6H5 கரெக்டு தான். ஓகே ஸோ என்ன நடந்திருக்கு இங்கே இருக்கிற NH3ல இருக்கிற 2 ஹைட்ரஜனும் இந்த 1 ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணிட்டு வாட்டராக அங்கேருந்து எலிமினேட் ஆயிருக்கு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் வித் 2,4-dinitro phenyl hydrazine. ஓகே 2,4-dinitro phenyl hydrazine தான். ஸோ இங்கே என்ன நடக்குது ஸோ இங்கே NH2 உங்களுக்கு பார்க்க முடியுதா இது இந்த reagent NH2 HN இங்கே என்ன NH பென்சீன் மேலே 2 4 சைடில் என்ன இருக்கு NH
2 இருக்கு. ஓகே, ஸோ என்ன நடக்குது? ஸோ இங்க இருந்து ஓகே, இங்க இருந்து என்ன நடக்குது? ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது. ஓகே, இந்த நைட்ரஜன்ல இருந்து ஹைட்ரஜன் அண்ட் இந்த ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணிட்டு வாட்டரா இங்க இருந்து எலிமினேட் ஆகுது. ஸோ வாட்டரா இங்க இருந்து எலிமினேட் ஆகுது. ஸோ எஸ், ஓகே, வாட்டரை இங்க இருந்து எலிமினேட் ஆகுது. ஸோ என்ன பாக்கி என்ன வருது? CH டபுள் பாண்ட் NH டைரக்டா இந்த நைட்ரஜன். ஓகே, இந்த நைட்ரஜன் டைரக்டா கார்பன் மேல பாண்ட் வைக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன NH இருக்கு, NH பென்சீன் மேல NO2 NO2. கிளியரா? எல்லாத்துலேயும் வாட்டர் வருது, இதுலேயும் வாட்டர் வருது. ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். It's clear? Clear-ஆ? இது வரைக்கும் clear-ஆ? ஓகே, so இது வரைக்கும் clear-ஆ? Okay. Then we can move to next question. ஓ, இது complete-ஆ போகுமா? இப்போ என்ன பண்ணும்? இப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இது என்ன? சேம் ரியாக்டன் தான். இங்க என்ன? ரியேஜென்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஹைட்ரோஆக்சைலமீன். ஸோ ஹைட்ராக்சைலமீன். ஸோ ஹைட்ராக்சைலமீன் மீன்ஸ் NH3OH. ஓகே, NH3OH. இங்கிருந்து ஹைட்ரஜன். ஓகே, இங்கிருந்து 2 ஹைட்ரஜன் H2 மாறுது. இங்கிருந்து ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணிட்டு வாட்டரா இங்கிருந்து எலிமினேட் ஆகுது. பாக்கி என்ன இருந்தது? நைட்ரஜன் இருக்கு, OH இருக்கு. ஸோ இந்த நைட்ரஜன் டைரக்டா இந்த கார்பன் மேல அட்டாச் ஆகும். ஓகே, இந்த நைட்ரஜன் இந்த கார்பன் மேல டைரக்டா அட்டாச் ஆகும். we will get oxime. ஓகே, என்ன கிடைக்கும்? oxime. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் என்ன? செமி கார்பசைட். ஓகே, செமி கார்பசைட். செமி கார்பசைட்னா என்ன? H2N HN C double bond O NH2. இங்கேயும் என்ன? இங்கிருந்து 2 ஹைட்ரஜனும் இந்த வாட்டரும் கம்பைன் பண்ணிட்டு வாட்டரா அங்கிருந்து எலிமினேட் ஆகும். பாக்கி என்ன இருக்கு? நைட்ரஜன் இந்த கார்பன் மேல டைரக்டா பாண்டில் இருக்கும். ஓகே, இந்த நைட்ரஜன் கார்பன் மேல டைரக்ட் பாண்டில் இருக்கும். ஸோ நைட்ரஜன் டபுள் பாண்ட், கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜன். அதுக்கப்புறம் NH. ஓகே, NH. அதுக்கப்புறம் C டபுள் பாண்ட் O, அதுக்கப்புறம் CH NH2. ஸோ கரெக்டு தான். அங்கேருந்து வாட்டர் எலிமினேட் ஆகணும். இங்கேருந்து ஹைட்ரஜன், இங்கேருந்து ஹைட்ரஜனும், இங்கேருந்து ஆக்சிஜனும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஸோ ப்ளஸ் R. ஓகே, அமீன் தான். ஓகே, NH2. ஸோ NH2ல இங்கே என்ன? ஸோ சிம்பிள் தான். ஹைட்ரஜன் போகணும், வாட்டர் போகணும்ல, வாட்டர் எலிமினேட் ஆகணும். இங்கேருந்து ஹைட்ரஜன் போகுது, இங்கேருந்து ஹைட்ரஜன், இங்கேருந்து வாட்டர். ஸோ இங்கேருந்து ஆக்சிஜன், அப்போது வாட்டராக எலிமினேட் ஆகும். அண்ட் பாக்கி என்ன இருக்குது? நைட்ரஜன். நைட்ரஜன் என்ன? கார்பன் மேலே டைரக்ட் பாண்டில் இருக்கும். ஸோ கார்பன் மேலே டபுள் பாண்டில் நைட்ரஜன் இருக்குது. அண்ட் R குரூப் இங்கேயும் இருக்குது, வாட்டர் எலிமினேட்டாக இருக்குது. சப்ஸ்டிடியூட்டட் இமீன் தான். ஓகே, சப்ஸ்டிடியூட்டட் இமீன். கிளியர்? substituted imine. Clear? இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். Okay. So then we are moving to next. So இதோட என்ன ஆல்ரெடி என்ன சொல்லி இருந்ததுல, ஸோ அதோட மெக்கானிசம் தான் 2 ஹைட்ரஜன். ஓகேடா, சிம்பிளா நைட்ரஜன் எங்க இருக்கோ அந்த சைட்ல இருந்து 2 ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணிட்டு வாட்டரா மாறும். இந்த நைட்ரஜன் என்ன? இங்க டபுள் பாண்ட் ஆக்சிஜனா மாறும். ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கிளமென்சன் ரிடக்ஷன். கிளமென்சன் ரிடக்ஷன் என்ன? ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். ஓகேடா, கிளமென்சன் ரிடக்ஷன் என்ன? இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். ஓகே, இட்ஸ் a named reaction. எல்லா named reactionும் என்னடா? இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். ஸோ கிளமென்சன் ரியாக்ஷனும் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு இந்த செஷனுக்கு அப்புறம் இந்த சாப்டரோட, ஓகே, இந்த செஷனோட கம்ப்ளீட் PDF டவுன்லோட் பண்ண முடியும்.
ஓகே ஸோ கம்ப்ளீட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியும் ஓகே ஸோ யூ கேன் டவுன்லோட் அண்ட் யூ கேன் ஸ்டடி ப்ராப்பர்லி ஆர்கானிக் தான் ப்ராப்பராக படித்தா தான் உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே ஸோ நல்ல ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும்ல நல்ல காலேஜில் போகணும்ல ஸோ உங்களுக்கு எய்ம் இருக்குல்ல ஜேஇ வேணும் நீட் வேணும் இது எல்லாமே எய்ம் இருக்குல்ல ஸோ நீங்கள் ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் இது எல்லாமே கிடைக்கும் ஓகே So PDF I will give you, okay, after the session definitely I will give you the PDF, okay, நீங்க ப்ராப்பரா இந்த so only 5 days தான் இருக்கு, okay, so நாளையில இருந்து 5 days தான் உங்களுக்கு chemistry exam இருக்கு, actually உங்களுக்கு 7 days இருந்தது, நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா உங்களுக்கு actually good score கிடைக்கும், okay, definitely நீங்க ப்ராப்பரா இந்த 7 daysல effort போட்டா உங்களுக்கு definitely good score கிடைச்சிருக்கும், okay. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபீல் வரல எக்ஸாமோட அந்த பேடி பயம் இருக்கணும்ல டென்ஷன் இருக்கணும்ல படிக்கணும்னு ஃபீல் இருக்கணும்ல உங்களோட ஃபீல் எல்லாம் எங்கே இருக்கு 5 days உங்களுக்கு 7 days இருந்துட்டு நீங்கள் போடலைல்ல 5 daysல போட்டால் கிடைக்கும் ஆனால் இப்படி சேட் பண்ணி ஏதாச்சும் பண்ணால் கிடைக்குமா இல்லை நீங்கள் 100% எஃபோர்ட் போட்டே ஆகணும் இந்த 5 days இருக்குது உங்களுக்கு வேணும்ல நாளைக்கு என்ன உங்களுக்கு மார்க் இல்லை ஒரு ப்ராப்பர் மார்க் இல்லைன்னா எந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும் ஏதாச்சும் ப்ரைவேட் காலேஜ்லையா ப்ரைவேட் காலேஜில் சீட் கிடைச்சிட்டு அது யூஸே இல்லை உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் சீட் கிடைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ண போற என்ன ஃபீல் இருக்கு உங்களுக்கு ஃபீல் இல்லை கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கணும்னா எவ்வளோ மார்க் வேணும்னு தெரியுமா ஸோ நீங்கள் ப்ராப்பராக படித்தா கிடைக்குமா ஐஐடி மத்ராஸ் வேணும் ஓகே ஸோ ப்ராப்பர் மார்க் எடுக்கணும்ல ஐஐடி மத்ராஸ் வேணும்னா ஸோ நீங்கள் ப்ராப்பராக படித்தா இந்த வாட்டியே ஜேஇ கிளியர் பண்ணால் உங்களுக்கு டெஃபினட்டாக லைக் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிடைக்கிது ஜேஇ எல்லாம் ஸோ what is your JE like MMC manifest பண்ணா மட்டும் போதாது you should put effort okay நீங்க effort போட்டே ஆகணும் டெஃபினட்டா சென்டம் கிடைச்சிருக்கா ப்ரீ போர்டில் மேம் 91%. ஸோ 91% லைக் ப்ரீ போர்டில் கிடைச்சிருக்கு ஸோ you can aim 98% in board exam 98% வேணும்ல ஸோ நீங்கள் ஆமாம் எஸ் ஸோ நீங்கள் எஃபோர்ட் போட்டே ஆகணும் இல்லாமல் நீங்கள் லைக் எஃபோர்ட் போடாமல் ஓகே 5 days இருக்குல்ல 3 days இருக்குல்ல 4 days இருக்குல்ல அந்த மைண்ட் செட்டப்பில் வச்சா எப்படி உங்களுக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்க முடியும் okay first JEல you got 91%. என்னடா நீ கேட்ட கேள்விக்கு பாதியில ஸோ நீங்கள் ப்ராப்பராக எஃபோர்ட் போடணும் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணும் வேற ஆப்ஷனே இல்லை ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் கிவ் யூ PYQ ஓகே நான் என்னோட எஃபோர்ட் போடுறேன் நீங்கள் போடுதா ப்ராப்பர் எஃபோர்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ் I will give you reply okay I will give you reply what was your question
Yes, definitely I will give you plan, okay? But அந்த பிளான் கொடுத்துட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் எதுக்கு பிளான்? நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்ல. %93% ma'am last pre-board. Okay, 93% na you should aim more. Okay, so board க்கு அதிலும் ஜாஸ்தியா வேணும். அந்த ஃபீல் இருக்கணும்ல. You should do. You should definitely do that. You should put effort. Yes, physics exam முடிஞ்சாச்சு. So உங்களோட chemistry examமும் என்ன அது மாதிரி ஆகணுமா? ஸ்பாயில் பண்ணணுமா? கெமிஸ்ட்ரி எக்ஸாமும் ஸ்பாயில் பண்ணணுமா? ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சாச்சு, அதுல இருந்தே டிப்ரெஸ்ட். ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாமும் ஸ்பாயில் பண்ணணுமா? மை கொஸ்டின் இஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸாமும் ஸ்பாயில் பண்ணணுமா? ஸோ அதுக்கு எஃபர்ட் ஏதாச்சும் எஃபர்ட் இருக்கா? என்ன எஃபர்ட் போடுற? எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கிற? எவ்வளோ ஹவர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுற? எவ்வளோ ஹவர்ஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுற? எஸ். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சா? 12 hours. Are you sure? 12 hours கண்டினியூஸாக ப்ராப்பராக 12 hours எஃபர்ட் இருக்கா? Consistence with the 6 hours study enough? 6 hours it's not study, it's not enough. 6 hours enough இல்லை, it's not enough. ஸோ உங்களுக்கு 7 days கிடச்சிருக்கு. உங்களுக்கு 7 days கிடச்சிருக்கு கைஸ். 7 days. அது நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலைன்னா தட் இஸ் ரியலி பேட். ஓகே, still D block is there. Two chapter over ma'am and chemical kinetics. Definitely I will give you answer for you. Sentinel. Okay, don't worry. Sentinel prime, I will give you the answer. Okay, what was your question? What was your question? Really? You're doing BSc criminology. You have that kind of mind, I think. ஸோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும்.
ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ உங்களுக்கு வேணும்னா ஓகே, உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும்னா நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகே scored 96%. So then you don't know the answer of this question. You scored 96% in 2024 JEE mains, and you don't know this question answer. You don't know this answer. வேணும்னா படி, நீங்கள் ப்ராப்பராக இருந்தா. ஓகே ஸோ அப்போ உனக்கு தெரியாதா அனிலின் எதனால ஃபிடல் கிராஃப்ட் ஆல்கைலேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு? அனிலின்னு என்ன இருக்கு? You are saying that you got 96% or 94% or then you don't know this answer? ஸோ அனிலின் என்ன இருக்கு? NH2 இருக்கு. NH2வும் AlCl3யும் ரியாக்ட் ஆகும், அதனால நடக்காது. Okay. So Clemmensen reduction reaction. So என்ன இங்க aldehyde இல்லனா ketone. என்ன reduction என்ன? reduction na we can say that 2. So reduction என்ன? addition of hydrogen, removal of oxygen. So இங்க addition of hydrogen தான் நடக்குது. So இந்த double bond break ஆகும். double bond break ஆகி அங்க யார் வரும்? hydrogen வரும். ஓகே அங்க யார் வரும்? hydrogen வரும். So hydrocarbon form ஆகும். ஓகே சிம்பிளா hydrocarbon form ஆகும், வாட்டரும் ஃபார்ம் ஆகும். ஓகே ஹைட்ரோகார்பனும் வாட்டரும் ஃபார்ம் ஆகும். இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஸோ இங்கே 2 ஹைட்ரஜனும் அண்ட் இங்கே இருக்கிற வாட்டரும் கம்பைன் பண்ணிட்டு H2O ஃபார்ம் ஆகும் அண்ட் பாக்கி ஹைட்ரோகார்பனா மாறும். ஓகே கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஸோ அசெட்டோஃபினான். ஸோ இது என்ன? அசெட்டோஃபினான் தான். ஸோ அசெட்டோஃபினானும் சேம் ரியாக்ஷன் நடக்கும்போது எப்படி நடக்கணும்? ஸோ இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். டபுள் பாண்ட் பிரேக் ஆகி இந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிட்டு வாட்டராக மாறும். அண்ட் இங்கே என்ன? ஆல்ரெடி CH3 இருக்கு. ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக ஹைட்ரஜன் வேணும். ஸோ ஹைட்ரஜன் ஒன் ஹைட்ரஜன் இங்கே வரும். ஸோ 2 ஹைட்ரஜன் இங்கே வரும். CH2 இங்கே CH3 இங்கே CH3. ஸோ CH2 CH3 ethyl benzene ஃபார்ம் ஆகும். அண்ட் இங்கே இருக்கிற ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிட்டு வாட்டராக மாறும். You really want playful teaching. ஸோ நீங்கள் ப்ராப்பராக இல்லை, நீங்கள் ப்ராப்பராக படிக்கலைன்னா why should I? எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்போவும் உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியலை. என்ன சீரியஸ்னஸ் இருக்குது உங்களுக்கு? இல்லை சீரியஸ்னஸ் உங்களுக்கு 5 days இருக்குது, அந்த மாதிரி ஃபீல்ல தான் இருக்குது. நீங்கள் 5 days மட்டும்தான் இருக்குது. 7 days இருந்தது, இப்போ 5 days தான் இருக்குது. டோட்டல் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது ஆர்கானிக்கில்? 1 2 3
4 5 ஆர்கானிக்ல 5 சாப்டர், இன்ஆர்கானிக்ல 2 சாப்டர் அண்ட் பிசிக்கல்ல 3 சாப்டர், டோட்டல் 10 சாப்டர்ஸ் இருக்கு. அந்த 10 சாப்டர்ஸும் அவ்வளோ ஈஸி சாப்டர்ஸ் இல்லை. ஸோ டெஃபினெட்லி லோக் வேல்யூஸ் they will give. ஸோ நீங்கள் குறைச்சி லோக் வேல்யூஸ் எல்லாம் படிச்சிருக்கணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் லோக் வேல்யூஸ் உங்களுக்கும் தெரியணும். எஸ். ஸோ வுல்க்-கிருஷர் ரியாக்ஷன். ஸோ இது என்ன நேம்டு ரியாக்ஷன் தான். நேம்டு ரியாக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஸோ வுல்க்-கிருஷ்ணர் ரியாக்ஷன். ஸோ வுல்க்-கிருஷ்ணர் ரியாக்ஷனில் ஆல்டிஹைட் ஆர் கீட்டானுக்கு தான் ரியாக்ஷன் நடக்குது. அண்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் NH2 NH2. ஓகே, NH2 NH2ல என்ன நடக்குது? ஸோ சிம்பிளா இந்த பாண்ட் பிரேக் ஆகும். அங்க யாரு வரும்? இந்த டைரக்ட் நைட்ரஜன். ஓகே, நைட்ரஜன் வரும். நைட்ரஜன் இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இங்க இருந்து ஹைட்ரஜன். ஓகே, இங்க இருக்கிற ஆக்சிஜனும் இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிட்டு H2 மாறும். ஓகே, H2 மாறும். எஸ், ஐ நோ 10 chapters are there. Okay, so H2 மாறும். So nitrogen and NH2. Okay, so C double bond N NH2 மாறும். So yes, here also C double bond N. இங்க இருக்கிற ஹைட்ரஜன் என்ன ஆயிருக்கு? ஹைட்ரஜனும் வாட்டரும் கம்பைன் பண்ணிட்டு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணிட்டு வாட்டரா மாறிட்டேன். ஓகே, so clear. So KOH and ethylene glycol, KOH and ethylene glycol ஓட presence-ல ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஸோ அங்கேருந்து ஹைட்ரோ கார்பன் கிடைக்குது. ஓகே, ஹைட்ரோ கார்பன் கிடைக்குது. ஸோ இங்கேருந்து என்ன நடக்குது? ஸோ இது ஆக்சுவலி இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. ஓகே, இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. அண்ட் அதுக்கு பதிலாக யார் வருது? ஹைட்ரஜன் வருது. இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன், இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன். ஓகே, ஸோ we are treating with ethylene glycol and KOH. ஓகே, ethylene glycol and KOH ஓட presence-ல ட்ரீட் பண்ணும்போது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸோ CH3. ஸோ சேம், இது சேம் ரியாக்ஷனோட இதுதான். ஸோ என்ன நைட்ரஜனில் என்ன ஹைட்ரஜன். ஓகே, NH2ல இருந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் பண்ணிட்டு வாட்டரா இங்கிருந்து போகுது, எலிமினேட் ஆகுது. ஓகே, வாட்டர் இங்க இருந்து எலிமினேட் ஆகுது. நைட்ரஜன் என்ன டைரக்ட் கார்பன் மேல அட்டாச் ஆகுது. ஓகே, நைட்ரஜன் என்ன டைரக்ட் கார்பன் மேல அட்டாச் ஆகுது. அதுக்கப்புறம் நைட்ரஜன் என்ன இங்க 2 நைட்ரஜன் இருக்கு. ஓகே, பக்கத்துல 2 நைட்ரஜன் இருக்கு. அது நைட்ரஜன் N2 இங்க இருந்து எலிமினேட் ஆகுது. N2 இங்க இருந்து எலிமினேட் ஆகுது. கிளியரா? ஸோ எகெயின் என்ன KOH. ஓகே, KOH ஆர் எத்திலீன் கிளைகோலோட பிரசன்ஸ்ல ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஹைட்ரோ கார்பன் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நைட்ரேஷன். நைட்ரேஷன்னா என்னடா? ஸோ நைட்ரேஷன்னா கான்சன்ட்ரேட்டட் HNO3 ஓட பிரசன்ஸ்ல ட்ரீட் பண்ண போறேன். ஓகே, பென்சால்டிஹைட கான்சன்ட்ரேட்டட் HNO3 ஓட பிரசன்ஸ்ல ட்ரீட் பண்ண போறேன். ஸோ கான்சன்ட்ரேட்டட் HNO3 ஓட பிரசன்ஸ்ல ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்குது? ஸோ இங்க நைட்ரேட். ஸோ கான்சன்ட்ரேட்டட் HNO3 தான். ஸோ HNO3னா இங்க நைட்ரேஷன் வருது. நைட்ரேஷன்ல என்ன ஆட் ஆகும்? NO2 ஆட் ஆகும். ஓகே, நைட்ரேஷன்ல NO2 ஆட் ஆகும். ஸோ NO2 எங்க ஆட் ஆகுது? மெட்டா சைட்ல. ஓகே கைஸ், மெட்டா சைட்ல ஆட் ஆகுது. ஓகே, மெட்டா சைட்ல தான் ஆட் ஆகுது. ஸோ என்ன மெட்டா நைட்ரோபென்சீன் கிடைக்குது. ஸோ நம்ம ஹாலோஆல்கேன் அண்ட் ஹாலோஅரீன் ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஆல்கஹால் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஹாலோஆல்கேன் அண்ட் ஹாலோஅரீன், அது மாதிரி ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ்ல நம்ம என்ன படிச்சிருக்கு? ஓர்த்தோ பேரா டைரக்டிங். ஓகே, ஓர்த்தோ பேரா டைரக்டிங் தான் படிச்சிருக்கு. ஓகே, ஆனா இங்க என்ன இருக்கு? மெட்டா டைரக்டிங். ஓகே, இங்க என்ன இருக்கு? மெட்டா டைரக்டிங். Definitely I will do 10 years question paper and everything. Okay, ஸோ இங்கே என்ன இருக்கு? மெட்டா டைரக்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்டிஹைட். ஓகே, ஸோ ஆல்டிஹைட். ஓகே, ஆல்டிஹைட்
ketone, carboxylic acid and NO2 வரும்போது we should consider meta-directing. Okay, இது என்ன? aldehyde, ketone, carboxylic acid இல்லனா nitro group வரும்போது meta-directing. Okay, meta-directing. Clear-ஆ? Clear. So, இது aldehyde தான். So, aldehyde வரும்போது என்ன வருது? Meta-directing வருது. Plus H2O. ரொம்ப important. Okay. So, next என்ன? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அசெட்டோஃபீனான். அசெட்டோஃபீனான் வச்சு ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் HNO3 தான். ஸோ ஒன்றும் இல்லை, டைரக்ட் மெட்டா பொசிஷனில் NO2 போட்டால் போதும். ஓகே, டைரக்ட் மெட்டா பொசிஷனில் NO2 ஆல்டிஹைட்னால, ஸோ இட் இஸ் அ ஆல்டிஹைட். ஸோ ஆல்டிஹைட்னால் ஆல்டிஹைட் வந்தால் ஸோ என்ன மெட்டா பொசிஷனில் NO2 போட்டால் போதும். ஆல்டிஹைட் கீட்டான். ஓகே, கீட்டான் வந்தாலும். ஓகே, கீட்டான் ஆல்டிஹைட். Next, uses of aldehyde and ketone. Aldehyde and ketone oda uses தான். First use, 40% of aqueous solution of formaldehyde is known as formalin, is used to preserve biological specimen, brain, heart. So, இதெல்லாம் preserve பண்றதுக்காக என்ன யூஸ் பண்ற? 40% of aqueous solution of formaldehyde. Okay, 40% of aqueous solution of formaldehyde is using to preserve என்ன biological specimen. Okay, and next and it is also used to prepare bakelite. Okay, bakelite prepare பண்றதுக்கு, bakelite is a polymer. Okay, bakelite prepare பண்றதுக்காக என்ன யூஸ் பண்ற? formaldehyde யூஸ் பண்றாங்க. Okay, so next we are moving to carboxylic acid. Okay, next we are moving to carboxylic acid by oxidation of primary alcohol and aldehyde. Okay, adula first method da by oxidation of primary alcohol and aldehyde. So primary alcohol and aldehyde oxidize பண்ணா என்ன கிடைக்கும்? நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்குல்ல. யோ என்ன கிடைக்கும்? primary alcohol. Okay, primary alcohol oxidize பண்ணா என்ன கிடைக்கும்? primary alcohol and aldehyde oxidize பண்ணா என்ன கிடைக்கும்? Yes, carboxylic acid. Okay, carboxylic acid. So primary alcohol என்ன oxidize பண்ணனும்னா oxidizing agent வேணும்ல. So oxidizing agent is alkaline KMnO4 and in presence of H3O+. Okay, H3O+ ஓட presence எல்லாம் treat பண்ணும்போது RCOOH, RCOOH carboxylic acid same தான் aldehyde. Okay, aldehydeயும் என்ன oxidize பண்ணும்போது என்ன கிடைக்குது? alcohol தான். What I am saying, alcohol இல்ல, carboxylic acid. Okay, carboxylic acid தான். Okay, primary alcohol and aldehyde oxidize பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? carboxylic acid. So next என்ன? alkyl cyanide and amide. alkyl cyanide and amide. So R C triple bond N. Okay, nitrile group. Okay, alkyl. So nitrile group இல்லனா cyanide இல்லனா nitrile நல்லாம் சொல்லலாம். Okay, so R C triple bond N. So இங்க என்ன நடக்குது? So இந்த bond break ஆகும். Okay, இந்த bond break ஆகி இங்க யாரு வரும்? NH2 வரும். Okay, NH2 வரும் and double bondல oxygenum வரும். Okay, double bondல oxygen வரும். So இந்த hydrogen இங்க வந்து NH2 ஆகும் and oxygen என்ன? oxygen. So இங்க இருந்து. So actually waterனா என்ன? H+ OH- இருக்கு. இந்த H+ இங்க வரும். என்ன? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எங்கேயும் வரும். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது? எகெயின் ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது? எகெயின் ஹீட் பண்ணும்போது இங்கேருந்து NH2. ஓகே, NH2 மாறி அங்கே யார் வருது? OH வருது. ஓகே, OH வருது. கிளியரா? ஸோ கிளியர்? I hope it's clear. So then we are moving to next from alkyl benzene. So alkyl benzene la da. So
இல்லை கிளாஸ் முடியலடா. ஸோ எங்கே போனது நீ கிளாஸ் ப்ராப்பராக பார்க்காம? ஸோ ஃப்ரம் ஆல்கைல் பென்சீன், ஆல்கைல் பென்சீன்ல இருந்து என்ன கிடைக்குது? ஸோ வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது, ஓகே, ஸோ வாட்டர் வச்சு ஃபினைல் சைனைடை ட்ரீட் பண்ணும்போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், ஓகே, வாட்டரில் ட்ரீட் பண்ணும்போது இங்கே CONH2 மாறும், தட் இஸ் பென்சமைட், ஓகே, பென்சமைட் கிடைக்கும். ஸோ இந்த பென்சமைடை எகெயின் வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? பென்சாயிக் ஆசிட் கிடைக்குது, COOH வரும். அண்ட் இது ஆக்சுவலி 2 டைப் இருக்கு, ஓகே, பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸும் இருக்கு, கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸும் இருக்கு. ஸோ பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ்னா ஜஸ்ட் 1 H2ஓட ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணா, 1 வாட்டர் மாலிக்யூலோட ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணா பென்சமைட் தான் கிடைக்கும். எகெயின் இந்த பென்சமைடை என்ன எகெயின் ஹைட்ரோலைஸ் பண்ணால் பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். இல்லைன்னா கம்ப்ளீட் என்ன ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் ஃபினைல் சைனைடில் இருந்து பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும், ஓகே, ஃபினைல் சைனைடில் இருந்து பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும், ஓகே, கிளியரா? Then we are moving to physical properties, okay. We are moving to physical properties. Physical properties. Yes. Physical properties of carboxylic acid. Carboxylic acid oda physical properties. என்னெல்லாம் physical properties இருக்கு? So we can start with first 3 aliphatic acids, okay. First 3 aliphatic acids normally they are colorless தான், liquid stateல இருக்கும், and ஒரு pungent smell, acidக்கு ஒரு லைக் ரொம்ப பஞ்சன்ட் ஸ்மெல்லு தான் இருக்கும். நீங்கள் லேப்லலாம் போயிருக்குன்னா உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும், லேபெல்லாம் பண்ணியிருக்கும்ல. ஸோ டெஃபினெட்லி ஏன்னா ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல்லு தான் ஆசிடுக்கு இருக்கும், ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஃபர்ஸ்ட் 3 acids, ஓகே. திஸ் நெக்ஸ்ட் 6 ஆர் ஆயிலி லிக்விட், ஓகே. நெக்ஸ்ட் 6 acids என்ன ஒரு ஆயிலி லிக்விடாக இருக்கும், ஓகே, ஆயிலி லிக்விடாக இருக்கும். அண்ட் தென் வித் அன் ஆர்டர் ஆஃப் rancid butter, okay, ஒரு rancid butter இருக்குல்ல. ஸோ rancid butterனா என்ன? ஆக்சிடேஷன், பட்டருக்கு ஆக்சிடேஷன் நடந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான் rancid butter, ஓகே. while the higher members என்ன? they are colorless, odorless and waxy solid, okay. ஒரு waxy solid தான் higher carboxylic acid, okay. higher number of carboxylic acid ஒரு waxy solid மாதிரி தான் இருக்கும். And next benzoic acid is a crystalline solid. benzoic acid எப்படி இருக்கும்? it is crystalline solid. benzoic acid எப்படி இருக்கும்னா crystalline solid தான். So next என்ன? solubility. solubilityல first one polarity. so polarity na enna? okay, yes, polarity. carboxylic acid molecule are polar. carboxylic acid molecule enna? polar தான். so reason enna? COOH. so I am taking CO. C enna positive and இது enna? carboxylate ion, okay, carboxylate ion. so இது என்ன? polar molecule தான். என்ன? charge இருக்கு, polarity இருக்கு, polar molecule தான், okay. and like alcohol can form intermolecular hydrogen bond. என்ன? it can form intermolecular hydrogen bond, okay, intermolecular hydrogen bond. and water solubility. water soluble carboxylic acid. which reaction? We can write H3O, okay. instead of writing H plus, we can write H3O plus also, okay. so the meaning of H3O plus means here it is a acidic medium, okay. we can say that it is acidic medium, okay. yes, the first 4 acids are miscible with water, okay. it is miscible with water, first 4 acids, okay. and C5H11COOH is partially soluble, okay. it is miscible and it is partially soluble. and higher acids it is actually insoluble, okay. higher acids are insoluble, okay. and
cause of insolubility எதனால இது insoluble இருக்கு solubility decreases because increase in magnitude of non-polar part okay so non-polar part இங்க R part இருக்குல்ல RCOOH so இந்த R part எப்படி இருக்கும் CH3 CH2 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 so COOH okay so in the part actually it is a hydrophobic நான் already சொல்லி இருக்குது இந்த part என்ன hydrophobic so hydrophobic part ஓட length increase ஆகும்போது என்ன நடக்குதுடா hydrophobic part ஓட length increase ஆகும்போது solubility கம்மி ஆகும் okay solubility கம்மி ஆகும் because it is hydrophobic ல so aromatic solubility next aromatic solubility benzoic acid is partially insoluble in water benzoic acid எப்படி it is partially insoluble in water completely soluble இல்ல partially insoluble okay solubility partially தான் okay partially insoluble in water aromatic solubility okay so aromatic compound ஓடது and organic solubility எப்படி இருக்கும் aromatic compound la it is insoluble okay aromatic compound means it is benzoic acid is partially insoluble in water okay aromatic compound benzoic acid da it is partially insoluble in water next is organic solubility so organic solubility எப்படி இருக்கும் so carboxylic acid are insoluble in less polar solvent okay less polar solvent ல அவங்க என்ன insoluble தான் like ether benzene alcohol etc less soluble ல so less polar ல okay less polar solvent ல அவங்க என்ன insoluble okay solubility decreases yes next என்ன boiling point இதோட boiling point தான் next point so boiling point என்ன carboxylic acid having higher boiling point due to their ability to form intermolecular hydrogen bond carboxylic acid will form intermolecular hydrogen bond so intermolecular hydrogen bond இருக்கிறதுனால என்ன due to carboxylic acid have obviously high boiling point புரியல எங்க can you explain properly ஏதோட ப்ராப்பரா சொல்லு லாஸ்ட் பாயிண்ட் இதா so carboxylic acid are soluble in less polar solvent ல polar solvent ல actually என்ன polar solvent ல என்னடா carboxylic acid polar solvent consider பண்ணும்போது என்ன இங்க hydrophobic part தான் இருக்கு water is a polar solvent so waterல அவ்ளோ என்ன like நம்மளோட R குரூப்போட length increase ஆகும்போது okay so number of carbon chain increase ஆகும்போது solubility கம்மி ஆகும் okay number of carbon chain increase ஆகும்போது solubility கம்மி ஆகும் okay so less polar னா என்ன so less polar like இவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் non polarல தான் என்ன carboxylic acid soluble ஆகும் okay non polarல okay so less polar இருந்தாலும் என்ன solubility கம்மி தான் okay non polarல தான் soluble ஆகும் less polar இருந்தா solubility கம்மி தான் அவ்வளவுதான் clear-ஆ so next என்ன comparison to alcohol they are the boiling point are higher than alcohol of comparable molecular mass so என்ன carboxylic acid same comparable mass இருக்கிற என்ன ஒரு ஹைட்ரோகார்பன் இல்லனா என்ன ஆல்கஹாலும் எடுத்தா the boiling point of higher than alcohol so alcoholum same comparable mass இருக்கிற comparable என்ன molecular mass இருக்கிற ஆல்கஹாலும் எடுத்திருக்கு carboxylic acidum எடுத்திருக்கு ஆனாலும் எதுல boiling point ஜாஸ்தியா இருக்கும் carboxylic acidல தான் என்ன boiling point ஜாஸ்தியா இருக்கும் because of this intermolecular hydrogen bond next bond polarity means so the OH bond okay OH bond in COH so OH bond இருக்குல்ல OH bond so OH bond in COH group is more strong polarized than
alcohol. So OH bond எப்படி இருக்கும்? So it is strongly polarized. Okay, strongly polarized than alcohol. Alcohol விட இந்த OH bond is more polarized இருக்கும். Okay, more polarized இருக்கும். Okay, so in alcohol because adjacent electron withdrawing carbonyl group. Okay, அதுக்கு ரீசன் என்ன? பிகாஸ் adjacent electron withdrawing, adjacent electron தான் it is withdrawing carbonyl group. Okay, it is withdrawing carbonyl group. Next என்ன? Dimer formation. The strong interaction இருக்கிறதுனால allows them to form stable dimers to hydrogen bonding. So strong bond இருக்கிறதுனால they will form dimers. Next, acidity of carboxylic acid. Okay, acidity of carboxylic acid ரொம்ப important. So acidity of carboxylic acid topic ரொம்ப important. The acidity of carboxylic acid. The acidity of these compound is highly influenced by the nature of substance. So கொஞ்சம் compounds இருக்கு. First one is electron withdrawing substituent. Suppose ஒரு electron withdrawing, so நீங்க assume பண்ணிக்கோங்க COOH COOH. So இந்த bond break ஆயிருக்கு. So இந்த bond break ஆயிருக்கு means இங்க என்ன? இது plus ஆகும், இது minus ஆகும். Okay, so இங்க electron withdrawing group தான் இங்க இருக்கு. Okay, இங்க என்ன இருக்கு? electron withdrawing group. Okay, first assume பண்ணிக்கோங்க electron withdrawing group தான் இருக்கு. So electron, I am writing electron withdrawing group. So electron withdrawing group ஓட speciality என்ன? electron அவங்க கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். electron கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே, ஸோ electron கொடுக்கிறதுக்கு இவங்க ரெடியா இருக்கும். ஸோ electron கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால இது ஆல்ரெடி ஆக்சிஜன் மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஐ வில் டெல் யூ. ஓகே, ஆல்ரெடி ஆக்சிஜன் மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வரும்போது, ஓகே, இந்த நெகட்டிவ் சார்ஜ் வரும்போது ஸோ என்ன எகெயின் என்ன எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பும் என்ன எலக்ட்ரானை கொடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ கொடுக்கிறதுக்கு ரெடி இல்லை, கொடுக்கும். ஸோ கொடுக்கும் போது என்ன ஆகும்? ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்குது, எகெயின் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஆக்சிஜன் மேலே என்ன எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டெபிலிட்டி கம்மி ஆகும். ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டெபிலிட்டி கம்மி ஆகும். ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டெபிலிட்டி கம்மி ஆகும். தட் மீன்ஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வரும்போது என்ன, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வரும்போது கார்பாக்சிலிக் ஆசிடோட என்ன ஸ்ட்ரென்த், அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். கிளியர், அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். அண்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வரும்போது அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வரும்போது அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கிளியர். அண்ட் ஆனியான் ஸ்டெபிலிட்டி, ஆனியான் ஸ்டெபிலிட்டி இதுதான் கரெக்ட். கார்பாக்சிலேட் ஆனியான் இருக்குல்ல, ஸோ கார்பாக்சிலேட் ஆனியான் என்ன, ஸோ டிஸப்பியரிங் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, நார்மலி COO மைனஸ் இருக்குல்ல, ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வரும்போது எகெயின் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். ஸோ இஃபெக்ட் ப்ளஸ் ஐ எஃபெக்டும் மைனஸ் ஐ எஃபெக்டும் ஆல்ரெடி சொன்னது தான். இங்கே என்ன மைனஸ் ஐ குரூப் வந்தால் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். மைனஸ் ஐ குரூப் வந்தால் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் ஐ குரூப் வந்தால் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, so number of substituent, acidity increases as the number of electron withdrawing group on the alpha carbon increases. So acidity increases as the number of electron withdrawing group, okay, so electron withdrawing group alpha carbon increases. So number of substituent, electron withdrawing group increase ஆகும்போது electron donating, withdrawing group na electron அங்க இருந்து withdraw பண்றவங்க. okay, electron withdrawing group இருந்தா, yes correct, electron withdrawing group. okay, electron withdrawing group இப்படி தான் வரும்டா, electron withdrawing group இங்க. So I will tell you, electron withdrawing group இருந்தா acidity I will write acidity in a electron withdrawing group, acidity
இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா, ஓகே, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, பிகாஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா என்ன, அவங்க என்ன எலக்ட்ரான் ஷேர் பண்ணுற எலக்ட்ரானை என்ன அட்ராக்ட் பண்ணுற எபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஷேர் பண்ணுற எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுற எபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. தட் மீன்ஸ் இங்கே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் means minus I group. Okay, electron donating group means plus I group. So minus I group வந்தா acidity increase ஆகும், plus I group வந்தா acidity கம்மியாகும். Okay, so example acetic acid இருக்கு, so acetic acid இருக்கு and chloroacetic acid இருக்கு, dichloroacetic acid இருக்கு. so இங்க என்ன chlorine actually என்ன, chlorine ஓட character minus I character. okay, minus I effect தான். chlorine என்ன minus I group தான். so என்ன electron attract பண்ணும். okay, electron withdraw பண்ணும். okay, electron withdraw பண்ணும். okay, so accept பண்ணும். so இங்க என்ன number of electronegative group, okay, electronegative இல்லனா electron withdrawing group increase ஆகும்போது acidity increase ஆகும். okay, acidity increase ஆகும். இது வரைக்கும் clear-ஆ? ஏதாச்சும் டவுட் இருக்கா? so ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. okay, yes, previous slide la dimer. இது clear-na? I will tell you this. எங்க இருக்கு dimer? okay, dimer formation na actually two molecules இருக்குல்லடா. so two molecules-க்கு in between-ஆ இங்க என்ன இருக்கு? ஒரு attraction இருக்கு. okay, two same molecule. okay, two same molecule-க்கு between-ல attraction இருக்கு. அதுதான் dimerization இல்லனா dimer formation. so இங்க two molecule-க்கு between-ஆ hydrogen bond இருக்கு. so இதனால இங்க ஹைட்ரஜன் இங்க இன்டராக்ஷன், ஓகே, ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் இருக்கிறதுனால, ஓகே, சோ ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் இருக்கிறதுனால டூ சேம் மாலிக்யூல். ஓகே, சோ இங்கேயும் சேம் மாலிக்யூல் தான் இருக்கு. சோ சேம் மாலிக்யூல்ல என்ன இருக்கு, ஆனா அட்ராக்ஷன் இருக்கு. சோ அதுதான் ஆக்சுவலி டைமர். கிளியரா? டைமர் கிளியரா கௌரிஜா? allow them to stable dimers through hydrogen bonding. so இதுதான் எங்க, இதுதான் டைமர் ஃபார்ம் ஆகுறது. கிளியரா? ஓகே, ஓகே, தென் we can move to next topic. acidic nature, electron withdrawing group இதெல்லாமே சொல்லியிருக்கு. electron releasing substituent இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கு. இங்க என்ன ஸோ ப்ளஸ் ஐ வரும்போது அசிடிட்டி கம்மியாகும். ஓகே, ப்ளஸ் ஐ குரூப் வரும்போது அசிடிட்டி கம்மியாகும். அதுதான் இங்கேயும் இருக்கு. ஓகே, அசிடிக் ரிலீசிங் இது அதோட ஆர்டர் தான். ஓகே, ஸோ ஐ பிஆர் சிஎல் ஃப்ளூரின். ஃப்ளூரினுக்கு தான் என்ன ஜாஸ்தி, மைனஸ் ஐ கேரக்டர் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் குளோரின், அதுக்கப்புறம் புரோமின், அதுக்கப்புறம் அயோடின். ஓகே, கிளியரா? ஸோ ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் தான். yes, so yes, chemical reaction. so chemical reaction involving cleavage of OH bond. okay, carboxylic acid oda OH bond cleavage தான் first. so reaction with metals and alkalis. so என்ன, carboxylic acid is reacting with metal. இங்க என்ன, sodium இருக்கு and sodium hydroxide இருக்கு and sodium bicarbonate இருக்கு. so sodium acid மெட்டலும் ஆசிடும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், salt and hydrogen gas. so same salt and hydrogen gas கிடைச்சிருக்கு. so metal hydroxide, that means alkaliயும் acidum react பண்ணும்போது salt plus water கிடைக்கும். same salt plus water.
amine also today. Amine, I think we can start amine tomorrow. Amine biomolecules, coordination compounds, we will finish tomorrow. Or amine biomolecules and D and F block elements. Okay, amine biomolecules, D and F block elements, we can finish tomorrow. Clear? So yes, என்ன இது ஆசிடும், இது என்ன பேஸும். ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சால்ட்டும் வாட்டரும் கிடச்சிருக்கு. ஸோ ஆசிடும் என்ன மெட்டல், ஹைட்ரஜன், கார்பனேட்டும். ஓகே, ஸோ என்ன கிடைக்கும்? இங்கே கார்பன் டை ஆக்சைடு, இங்கே கார்பனேட் இருக்குல்ல. ஸோ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் சால்ட். ஓகே, டி அண்ட் எஃப் பிளாக். ஓகே, ஐ வில் டேக் டி அண்ட் எஃப் பிளாக் டுமாரோ. கெமிக்கல் கைனடிக்ஸ் ஆல்சோ தேர் மேம். எஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ் இஸ் ஆல்சோ தேர். Okay, I will biomolecule. Anyway, I will finish most of the chapters tomorrow. And அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? Most of the chapter. அதுக்கப்புறம் questions பார்க்கலாம். Okay, biomolecules எல்லாம் அப்போ questions பார்க்கலாம். நீங்கள் ஓகேனா biomolecules we can do questions. டேரெக்டாக biomoleculesோட question பண்ணலாம். Amines, நாளைக்கு amines எடுக்கலாம், D and F block எடுக்கலாம், coordination compounds இல்லைனா D and F block, chemical kinetics and amines எடுக்கலாம். ஓகே ஓகே எஸ், டெஸ்ட் எல்லாம் we can discuss. கொஸ்டின் செஷனில் டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேடா? ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடோட டெஸ்ட், ஆல்கஹாலோட டெஸ்ட் எல்லாமே கொஸ்டின் செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாட்சிங். ஸோ கைஸ், கிவ் மீ சம் ஃபயர். எனக்கு எல்லா டெஸ்ட்டும் அப்போ பார்க்கலாம். ஓகே, எஸ், சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட், அது சிம்பிள் டெஸ்ட் தான்டா, சோடியம் பைகார்பனேட். கிவ் மீ சம் ஃபயர். எனக்கு ஃபயர் கிடச்சா தான் எனக்கு கிளாஸ் எடுக்க முடியும். எல்லாரும் இருக்கு, ஆனால் யாரும் ஃபயர் தராதுண்ணா. கமான் கைஸ். Only Gaurija, Darshu and Sanish. நீங்க தான் என்னோட எனர்ஜிடா, நீங்க தான் என்னோட எனர்ஜி, சீரியஸ்லி. ஓகே, ஸோ எஸ், ரியாக்ஷன் இன்வால்விங் கிளீவேஜ், OH பாண்டோட கிளீவேஜில். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொன்னால் தான் எனக்கும் எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, அந்த ஃபீல் இருக்குது. ஓகே, எஸ், நான் இப்போது ஆல்மோஸ்ட் 6 hours, 6.5 hours ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்குது. ஸோ குட்டி குட்டி பிரேக் மட்டும்தான் எடுத்துருக்கு. ஸோ நான் ஆக்சுவலி ஐ டிடன்ட் ஹேட் மை லஞ்ச் ஆல்சோ, நான் லஞ்ச் கூட சாப்பிடல. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராப்பராக எனர்ஜி எனக்கு கொடுத்தா மட்டும்தான், இன்டராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் எனக்கு கிளாஸ் எடுக்க முடியும். ஓகே, நீங்கள் தான் என்னோட எனர்ஜி. ஓகே, ஸோ நீங்கள் தான் என்னோட எனர்ஜி. ஓகே, ஸோ டெஃபினெட்லி 6 hours 40 minutes. ஓகே, 6 hours 40 minutes. ஸோ எஸ், எஸ், ஓகே, தேங்க்யூ. So yes, so இது clear தானே? Then we can move to next reaction involving cleavage of COH bond. Okay, COH bond ஓட in between. So formation of anhydride. Okay, anhydride na என்ன வரும்? Simple water molecule complete அங்கிருந்து போகணும். Okay, water molecule complete அங்கிருந்து போகணும். So இங்க என்ன இருக்கு? Carboxylic acid இருக்கு and P2O5 and என்ன heat பண்ணணும் என்ன anhydride தான் அங்கிருந்து வாட்டர் மாலிக்யூலை கம்ப்ளீட்டாக எடுக்கணும். ஸோ 2 molecules எடுத்திருக்கு. ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிடோட 2 molecule எடுத்திருக்கு. ஸோ 1 molecule இருந்து கம்ப்ளீட் OH and another molecule இருந்து ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகி வாட்டராக மாறும். ஓகே, வாட்டராக மாறும் அண்ட் இப்படி கம்ப்ளீட்டாக என்ன கிடைக்கும்? அங்கேருந்து வாட்டர் மாறும். ஓகே, என்ஹைட்ரேட் கிடைக்கும். இதுதான் என்னடா? என்ஹைட்ரேட். Okay, clear? Okay, then we can move to next.
formation of anhydrates. So formation of anhydrates தான் next. So carboxylic acid is treating with PCl5. Okay, PCl5 கூட react பண்ணா என்ன நடக்கும்? acyl chloride கிடைக்குது. RCOCl acyl chloride கிடைக்குது. And next என்ன? So carboxylic acid is reacting with the PCl3. PCl3 கூட react பண்ணும்போது என்ன கிடைக்குது? சேம். இதுவும் acyl chloride தான். பட் ஆனா இங்க பை ப்ராடக்ட்ல டிஃபரன்ஸ் வருது. ஓகே, பை ப்ராடக்ட்ல டிஃபரன்ஸ் வருது. ஸோ பை ப்ராடக்ட் இங்க என்ன? POCl3. இங்க பை ப்ராடக்ட் POCl3. Okay, I will do 10 minutes videos. Okay, so இங்க PCl5 வரும்போது PCl3 வரும்போது H3PO3 வருது. ஓகே, H3PO3 PCl3 வரும்போது PCl5 வரும்போது POCl3. ஓகே, எஸ். தென் இதோட எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்க என்ன? thionyl chloride. ஓகே, thionyl chloride வருது SOCl2. ஸோ சேம் என்ன? acyl chloride தான் கிடைக்குது. acyl chloride கிடைக்குது. அண்ட் அது கூட SO2 and HCl. இந்த SO2 and HCl ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? அது இவால்வ் ஆகும். இங்கிறது இவால்வ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் formation of anhydrate. formation of anhydrateல next தான் என்ன? it's reacting with NH3. okay, carboxylic acid is reacting with the NH3. so carboxylic acid reacting with NH3 means என்ன நடக்கும்? first இங்க இருந்து H plus போகும். and H plus போகும்ல, so NH4 மாறும். okay, H plus க்கு பதிலா என்ன வரும்? NH4 என்ன? plus and COO என்ன? minus. so again என்ன? அங்கிருந்து water elimination நடக்கும். water elimination நடக்கும் போது இங்கிருந்து 1 oxygen, இங்கிருந்து 2 hydrogen போகும். water-ஆ இங்கிருந்து eliminate ஆகும். H2O. so பாக்கி யார் இருக்கு? R, C, O, N, H2. okay, இங்க H4 இருந்தது H2-ஆ மாறிட்டேன். so that is acid amide. அதுதான் என்னடா? acid amide. okay, clear-ஆ? அதுதான் என்னடா? acid amide. so next என்ன? carboxylic acid is இங்க benzene. okay, benzoic acid தான் இருக்கு. okay, இங்க benzoic acid is reacting with the NH3. same reaction தான். same reaction. இங்க என்ன வரும்? CONH2. இங்கேயும் CONH2-ஆ இருந்தது. so benzamide. okay, இது என்ன? benzamide. okay, then we are moving to next phthalic acid. okay, இது என்ன? phthalic acid. so phthalic acid is reacting with the NH3. so என்ன கிடைக்குது? same reaction தான். என்ன வரும்? first COO NH4 வரும். ரெண்டு சைட்லயும் NH4 வரும். then again என்ன? water elimination நடக்குது. water elimination நடக்கும்போது என்ன நடக்கும்? CONH2. so strong heat. okay, இது strong heat பண்ணும்போது so NH3 form ஆகுது. and this is actually phthalamide. okay, இது என்னடா? phthalamide. okay, benzyl phthalamide. இது important reaction தான். okay, benzyl phthalamide reaction is very important reaction. okay, benzyl phthalamide reaction ரொம்ப important ஆன reaction. next reaction involving COO. okay, involving COO group மேல reaction நடக்குது. first reaction reduction reaction தான். so reduction na reducing agent வேணும். okay, amines. okay, I will give you amines. okay, so reduction COOH and இங்க என்ன? reducing agent வேணும்ல. so lithium aluminum hydride. so என்ன கிடைக்குது? primary alcohol. so இது ஆல்ரெடி பண்ணது தான். so primary alcoholல இருந்து carboxylic acid oxidation பண்ணிட்டு என்ன கிடைச்சிருக்கு? carboxylic acid கிடைச்சிருக்கு. இது just opposite தான். என்ன? carboxylic acidல இருந்து alcohol என்ன? reduction. okay, reduction பண்ணும்போது என்ன கிடைக்கும்? alcohol கிடைக்கும். okay, then next is halogenation. halogenation na direct halogenation, red phosphide kuda. okay,
yes தாலமைட் ரியாக்ஷன் தான் சொல்லணும்டா Gabriel. So next we are discussing about HVZ reaction. What is HVZ reaction? What is HVZ reaction? Hello. Okay. So yes. இங்க கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு அண்ட் டைரக்ட் ஹாலோஜனேஷன் தான். ஸோ டைரக்ட் ஹாலோஜனேஷன்னா X2 ஓகே Cl2 இருக்கலாம் Br2 இருக்கலாம் ஓகே. ஸோ X2 இன் பிரசன்ஸ் ஆஃப் ரெட் ஃபோஸ்பரஸ் ஓகே. ரெட் ஃபோஸ்பரஸ் கூட ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன நடக்குது இங்க ஹைட்ரஜன் ஓகே. இங்க இருந்து ஹைட்ரஜன் என்ன ஹைட்ரஜன் மாறி அங்க யார் வரும் X வரும். Yes, Haloalkane-Zelensky reaction. Okay, Haloalkane-Zelensky reaction. So RCH inga X varudhu COO varudhu. Okay, Zelensky reaction. Z for Zelensky reaction. So same reaction that red phosphorus use பண்ணிருக்கு. இங்க என்ன நடக்குது இங்க இருந்து ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது. ஸோ ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுதுன்னா திஸ் இஸ் ஆல்ஃபா ஓகே. திஸ் இஸ் ஆல்ஃபா டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன் இஸ் ஆல்ஃபா கார்பன். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் இஸ் பீட்டா கார்பன். ஸோ பீட்டா எலிமினேஷன் தான் நடக்குது இங்க. பீட்டா Haloalkane-Zelensky reaction. Yes, beta elimination தான் நடக்குது ஓகே. beta elimination நடக்குது. beta elimination of hydrogen okay. beta hydrogen elimination. So yes, so this reaction is HVZ reaction. HVZ reaction is also important reaction guys. So next same reaction same mechanism தான். So mechanism change ஆகல. ஸோ எல்லாரும் ப்ராப்பராக பாருங்க. ஸோ கான்சன்ட்ரேட்டட் HNO3 ஆர் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரியாக்ஷன் நடக்குது. அப்போ என்ன நடக்குது இன் பிரசன்ஸ் ஆஃப் திஸ் இஸ் நைட்ரேஷன் ஓகே. நைட்ரேஷன் வரும்போது என்ன ஸோ இது என்ன கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்டிஹைடு கீட்டான் கார்பாக்சிலிக் ஆசிட் நைட்ரைட்ஸ் வரும்போது மெட்டா ஓகே. மெட்டால தான் வரும். என்ன புரியலன்னு சொல்லு. ஐ வில் டெல் யூ என்ன புரியல. ஸோ எங்க வரும் தட் இஸ் மெட்டா சப்ஸ்டிடியூஷன் தான் வரும். மெட்டா சப்ஸ்டிடியூஷன். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் தான் அப்போ என்ன வரும் மெட்டா சப்ஸ்டிடியூஷன் தான் வரும். கிளியரா மெட்டா சப்ஸ்டிடியூஷன் தான் வரும் ஓகே. ஸோ மெட்டா நைட்ரோபென்சாயிக் ஆசிட் வருது. ஸோ என்ன பிஆர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது ஸோ இங்க HNO3 தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோமின் what I'm saying bromine. ஸோ ப்ரோமினேஷன் இது என்ன நைட்ரேஷன் அண்ட் சல்ஃபோனேஷன் இருக்கு. ஸோ இங்கேயும் என்ன மெட்டா ப்ரோமோ பென்சாயிக் ஆசிட் மெட்டால தான் என்ன வருது மெட்டா சப்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் வாட். நான் கம்ப்ளீட் ராமாயணம் சொல்லிட்டு ராமன் சீதையோட யாருன்னு கேட்குற மாதிரி இருக்குடா எனக்கு. மெட்டா சப்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு என் கிளாஸ் ப்ராப்பராக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஐ வில் டெல் யூ. ஸோ ஆல்ரெடி ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூஷன் எங்கே இருக்கும் ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் அண்ட் மெட்டா. இது உங்களோட மெயின் குரூப், இது உங்களோட பேரா, இது உங்களோட மெட்டா, இது உங்களோட this is ortho, this is para, this is meta. Okay, so ortho para group la varumbodhu ortho para substitution nu sollum. Ortho para substitution nu sollum. Okay, ortho para substitution OPM. So ortho, what I am writing MP. This is meta, this is ortho, this is para. Ortho para substitution வரும்போது ortho para ல group வந்து attach ஆகும்போது we will say ortho para substitution. மெட்டால வந்தா மெட்டா substitution னு சொல்லும். ஸோ என்ன alcohol phenol ethers and haloalkanes and haloarenes ல ortho para substitution தான் இருக்கும். ஆனா aldehyde, ketone, carboxylic acid and nitro group வரும்போது
மெட்டா சப்ஸ்டிடியூஷன் தான் வரும், மெட்டா சைடில் தான் வரும். ஓகே ஓகே, மெட்டா சைடில் தான் வரும். கிளியரா? யா, இட்ஸ் மெட்டா ஆஃப்டர். கிளியர்? ஓகே. ஸோ ப்ரோமினேஷன் நடக்கும்போது ப்ரோமின் எங்கே வரும்? மெட்டா சைடில். அண்ட் குளோரினேஷன் நடக்கும்போது மெட்டா சைடில். அண்ட் இங்கே நைட்ரேஷன் நடக்கும்போது NO2 மெட்டா சைடில் வரும். அண்ட் இங்கே சல்ஃபனேஷன் நடக்கும்போது SO3 H எங்கே வரும்? மெட்டா சைடில். கிளியர்? ஓகே கைஸ். Yes, uses of carboxylic acid. We are moving to, I think this is the last slide. Let me check. No, one more slide is there. Okay, and last reaction romba important ana reaction. Okay, so uses of carboxylic acid. So carboxylic acid normally formic acid இருக்குல்ல, ஸோ அது ரப்பர், டெக்ஸ்டைல்ஸ், டையிங், லெதர், ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன யூஸ் பண்ணும்? ஃபார்மிக் ஆசிட். ஓகே, பியூரிஃபிகேஷன் அண்ட் அதுக்காக. ஓகே, ஸோ and next என்ன? acetic acid. Acetic acid is used as a solvent. Okay, solvent in vinegar. So food industriesல vinegarல எல்லாம் acetic acid தான் இருக்கு. Okay, vinegar. And adipic acid. Adipic acid is manufacture of nylon 66. Nylon 66 ஓட manufacturing காக. And sodium benzoate. Sodium benzoate என்ன? food preserve பண்ணும்ல, so ஃபுட் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபுட் ப்ரிசர்வேஷன் நடக்கும்ல, ஸோ தட் இஸ் சோடியம் பென்சோயேட். ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன? யூஸ் டு மேனுஃபேக்சர் சோப், டிட்டர்ஜென்ட். ஸோ நீங்கள் பார்த்துருக்கும்ல, சோப் டிட்டர்ஜென்ட்லலாம் ஒரு லைக் R group. ஸோ அது ஹையர் ஃபேட்டி ஆசிட் தான். எஸ்டர்ஸ் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் யூஸ் டு perfumery. Okay, used in perfumery. Okay, so yes, we are moving to last slide. Aldol condensation. Aldol condensation romba. Yes, one slide left. So one slide left. Aldol condensation. Aldol condensation na enna? So romba important ஆனது தான் aldol condensation. Okay, இல்லடா all uses வேண்டாம், all uses வேண்டாம், ஏதாச்சும் ஒரு 3 uses படித்தா போதும். ஓகே, ஃபோமிக் ஆசிட், அஸ்டிக் ஆசிட் உங்களுக்கு தெரியும்ல, அண்ட் சோடியம் பென்சோயேட் இல்லைனா ஏதாச்சும் ஒரு 3 uses படித்தா போதும். ஓகே, 3 or 4 uses உங்களுக்கு தெரியற மாதிரி. ஓகே, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அது படித்தா போதும். ஓகே, ஒரு 3 uses. Then we are moving to aldol condensation. Okay guys, aldol condensation. So aldol condensation la என்ன? So CH3 COH இருக்கு. ஓகே, ஸோ ஆல்டிஹைட். ஸோ ஆல்டிஹைடு என்ன பண்ண போற? சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ண போற. ஓகே, ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இங்க ஆக்சுவலி 2 ஆல்டிஹைடு எடுத்திருக்கு. ஓகே, 2 ஆல்டிஹைடு எடுத்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைடுக்கு என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைடுக்கு ஸோ இது ஆல்ஃபா. ஓகே, திஸ் இஸ் ஆல்ஃபா, திஸ் இஸ் ஆல்ஃபா. ஸோ கார்பன் மேலே இருக்கிறது ஆல்ஃபா கார்பன். சாரி இதுதான் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா கார்பன் இருக்கிற கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஸோ ஆல்ஃபா கார்பன்ல இருந்து இங்கேருந்து ஹைட்ரஜன் போகுது. ஸோ H+ ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபுல் பார்ட் என்ன ஆயிடுச்சு? மைனஸ் ஆயிருக்கு, C- வந்திருக்கு. ஓகே, DN block I will teach you tomorrow. Yeah, she know everything. She's I think எனக்கு தெரியும் தர்ஷு அண்ட் கௌரிஜா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இருந்தது. ஓகே, எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நீங்கள் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நீங்கள் ப்ராப்பராக எழுதணும். ஓகே, ஸோ இது நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ CH2 C டபுள் பாண்ட் இங்கே என்ன நெகட்டிவ் வந்திருக்கு. ஓகே, கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி 2ன்னு சொல்லியிருக்கு, 2 ஆல்டிஹைடு இருக்கு. ஸோ இங்கே செகண்ட் ஆல்டிஹைடுக்கு என்ன நடக்குது? செகண்ட் ஆல்டிஹைடோட சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆயிருக்கு. ஓகே, சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆயிருக்கு. ஓகே, அப்போ O என்ன? O நெகட்டிவ், கார்பன் என்ன?
பாசிட்டிவ், கார்பன் என்ன பாசிட்டிவ், O என்ன நெகட்டிவ். ஸோ இங்க யாரு வரும், ஹைட்ரஜன் வரும், இங்க யாரு வரும், ஹைட்ரஜன் வரும். ஸோ அதுதான் இங்க இருக்கு. ஓகே, ஸோ இந்த கம்ப்ளீட்டா ஒன் மாலிக்யூலா மாறும். ஸோ ரெண்டு மாலிக்யூலுமே கம்பைன் பண்ணிட்டு ஒன் மாலிக்யூலா மாறும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலி ஆல்டோல். ஓகே, ஆல்டோல்னா ஆக்சுவலி 2 ஆல்டிஹைட் கம்பைன் பண்ணி 1 ஆல்டிஹைடா மாறுது. ஓகே, ஸோ அதுதான்டா ஆல்டோல். ஓகே, ஸோ கண்டென்சேஷன்னா என்ன? ஸோ கண்டென்சேஷன்னா அங்கேருந்து வாட்டர் எலிமினேட் ஆகணும், அதுதான் கண்டென்சேஷன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் இதுதான் ஆல்டோல். ஓகே, ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அண்ட் இங்கே OH குரூப் இருக்கு. ஸோ we will consider here that is beta elimination. Okay, so this is not alpha elimination, this is beta carbon, so this is alpha carbon. Okay, so இங்கேயும் alpha carbon தான் and இங்க beta carbon இருக்கு. so இது என்ன beta carbon தான், 2 beta carbon இருக்கு. COH இருக்கிறது alpha carbon, beta carbon இருக்கு. so beta carbonல இருந்து தான் ஹைட்ரஜனோட எலிமினேஷன் இருக்கும். ஓகே, ஹைட்ரஜனோட எலிமினேஷன் எங்க இருந்து இருக்கும், beta carbonல இருந்து தான் ஹைட்ரஜனோட எலிமினேஷன் இருக்கும். ஸோ இங்கிருந்து வாட்டர் OH எலிமினேட் ஆகும். ஸோ OH மட்டும் போதாதுல, ஹைட்ரஜனும் வேணும். ஸோ இங்கிருந்து ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுமா, இங்கிருந்து ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுமா? ஸோ பார்க்கும்போது ஜெய்ட்ஸ் ஆஃப் ரூல் தெரியும்ல, ஜெய்ட்ஸ் ஆஃப் ரூல், மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் எங்க இருக்கு, மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் எங்க இருக்கு, ஸோ மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் எங்கே இருக்கு? ஸோ அங்கே இருந்து தான் என்ன போகும், அங்கேருந்து ஹைட்ரஜன் போகும். மோர் சப்ஸ்டிடியூட்டட் இங்கே தான். ஸோ இங்கேருந்து 1 ஹைட்ரஜன் போயிருக்கு, இங்கேருந்து என்ன OHம் போயிருக்கு, இங்கே என்ன வந்திருக்கு, டபுள் பாண்ட், இங்கே என்ன டபுள் பாண்ட். ஸோ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடு, அதுதான் என்ன ஆல்டோல் கண்டென்சேஷன். ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் aldehyde. Clear? So aldol condensation important da, aldol condensation is important, aldol condensation important da. Okay, clear ah, aldol condensation clear ah? Okay ma'am, because of Lerin ma'am, physics paper was easy and now because of you. Okay, you should. Okay, definitely. So 100% நீங்க என்ன ப்ராப்பரா பிராக்டிஸும் பண்ணணும், then you will get. Okay, so tomorrow session timing ma'am, so tomorrow like 5 o'clock start ஆகும், 5 to 10 வரைக்கும் இருக்கும் night. Okay, so Sanish, yes, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நம்ம 3 சாப்டர் அண்ட் 3 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஓகே ஹை ஸ்கோர் சாப்டர்ஸ் தான் ஆர்கானிக்கோட ஆல்கஹால், ஃபினால், ஈத்தர்ஸ், ஆல்டிஹைட், ketone, carboxylic acid and haloalkane, haloarenes. Okay, so 3 chapters finish பண்ணிட்டேன். ஸோ எஸ் இது என்ன ஆனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நாளைக்கு we can discuss D and F block elements, amines and we will discuss ஏதாச்சும் ஒரு 3 chapters we will discuss tomorrow. Okay, so நீங்க ப்ராப்பரா படிக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். I will give you one 10-year PYQ. ஓகே, ஸோ அந்த 10-year PYQ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க மாக் டெஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே, மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபுல் மாக் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஓகே, I will take coordination compounds also. Okay, tomorrow. ஓகே, ஏதாச்சும் 3 chapters. ஓகே, D and F block, coordination and amines. ஓகே, ஸோ ஓகேடா, தேங்க்யூ ஸோ மச். ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ ஹோப் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணியிருக்கு, என்கேஜ் பண்ணியிருக்கு அண்ட் ஆன்சர் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் என்ன ப்ராப்பராக ப்ராக்டிஸும் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல், லைக் த செஷன். ஸோ பாய். எஸ், டெஃபினட்டாக PYQக்கு ஒரு வீடியோ இருக்கும். ஓகே, டெஃபினட்டாக PYQ இருக்கும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, டோன்ட் வரி.
Ma'am, take DNF block and coordination in a single stretch, so it will be useful. Definitely tomorrow DNF block and coordination da. Okay, don't worry. So okay, bye guys. ஏதாச்சும் like doubt இருந்தா உங்களோட comment sectionல கேளுங்க. Okay, bye. Thank you. ப்ராப்பரா படிங்க. Okay.